கருத்தரங்கத்திற்கு இங்கு குழுமியிருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். நிகழ்ச்சியின் துவக்கம் மொழிக்கு வாழ்த்து, தமிழ்தாய் வாழ்த்து. நீராறும் கடலுடுத்த நிலமடந்த கேளொழுகும் சீராறும் வதனமென திகழ்பரத கண்டமிது வேட்கணமும் மதிசிறந்த திராவிடனர் திருநாடும் தக்க சிறு பிறை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அணித்துலகும் திங்கமுற ஏத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிடமை திறமியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. அடுத்ததாக குத்துவிளக்கு ஏற்று சிறப்பிக்கும் நிகழ்வு. குத்துவிளக்கினை ஏற்று சிறப்பிக்க வருமாறு மாண்புமை நீதியரசர் திரு என் அனந்த் வெங்கடேஷ் அவர்களையும் விழா பெரியோர்கள் அனைவர்களையும் கருத்துரையாளர்கள் திரு ஆதர் சுப்பிரமணியன், திரு ராம்கிஷோர் கர்ணம், திரு ஆதித் நாராயணன் அவர்களையும் பணிவன்போடு அழைக்கின்றோம். விளக்கு ஏற்று சிறப்பித்த விழா பெரியோர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தேனி அரசு சட்டக்கல்லூரியின் முதல்வர் முனைவர் பி சண்முகப்பிரியா அவர்கள் அன்னார் அவர்களை வரவேற்புரை ஆற்றி சிறப்பிக்க வருமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். Hello. Good morning to everyone. First of all, I thank our Director Madam, Professor Dr. Vijayalakshmi, for giving permission to arrange such a program. I welcome our Chief Guest, Honorable Mr. Justice N. Anand Venkatesh, who has agreed to be with us in spite of his busy schedule. He has come a long way to deliver his lecture here. This shows his concern over the students. I welcome you, sir. I welcome Honorable Principal District Judge Theni, Thiru Swarnam J. Natarajan,
and DLSA Theni Secretary Subject Tirumadi M. Parameshwari, and Additional District Judge Pokso Thiru Ganesan, and all other judicial officers present here. I welcome all judicial officers. I welcome our guests, Mr. Adarsh Subramanian, Mr. Adit Narayan, and Mr. Ram Kishore Karanam, who have also come a long way to deliver their lecture and enlighten the students. I welcome you all once again on behalf of the institution. I welcome all the principals of the government law colleges who are always with us. I welcome faculties of all government law colleges and faculties here, without whom we cannot run a program successfully. I welcome all office staff who are always the silent supporters. I welcome the real heroes of this function, the students of all government law colleges, and the students present here who are watching it online, and the students present here who are the real beneficiaries and the fruit bearers. I welcome all the media persons present here. I welcome each and every one once again. Thank you. வரவேற்புரை ஆற்றி சிறப்பித்த தேனி அரசு சட்டக்கல்லூரியின் முதல்வர் முனைவர் பி. சண்முகப்பிரியா அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக விழா பெரியோர்களை கௌரவிக்கும் நிகழ்வு. மாண்பமை நீதியரசர் திரு என். ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களை கௌரவிக்குமாறு தேனி அரசு சட்டக்கல்லூரியின் முதல்வர் முனைவர் பி. சண்முகப்பிரியா அவர்களை பணிவன்போடு அழைக்கின்றோம். மாவட்ட முதன்மை நீதிபதி திரு ஸ்வர்ணம் ஜே. நடராஜன் அவர்களை கௌரவிக்குமாறு தேனி அரசு சட்டக்கல்லூரியின் முதல்வர் முனைவர் பி. சண்முகப்பிரியா அவர்களை பணிவன்போடு அழைக்கின்றோம். மரியாதைக்குரிய போக்சோ நீதிபதி திரு கணேசன் அவர்களை கௌரவிக்குமாறு தேனி அரசு சட்டக்கல்லூரியின் பேராசிரியர் திரு பிரவீன் அவர்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கருத்துரையாளர்கள் வழக்கறிஞர் திரு ஆதர்ஷ் சுப்பிரமணியன் அவர்களை கௌரவிக்குமாறு தேனி அரசு சட்டக்கல்லூரியின் பேராசிரியர் திரு மோகன்தாஸ் அவர்களை பணிவன்போடு அழைக்கின்றோம். கருத்துரையாளர் வழக்கறிஞர் திரு ராம் கிஷோர் கர்ணம் அவர்களை கௌரவிக்குமாறு தேனி அரசு சட்டக்கல்லூரியின் பேராசிரியர் திரு பிரவீன் அவர்களை பணிவன்போடு அழைக்கின்றோம். கருத்துரையாளர் வழக்கறிஞர் திரு ஆதித் நாராயணன் அவர்களை கௌரவிக்குமாறு தேனி அரசு சட்டக்கல்லூரியின் பேராசிரியர் திரு பிரவீன் அவர்களை பணிவன்போடு அழைக்கின்றோம். கௌரவித்த கௌரவம் பெற்ற விழா பெரியோர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தானே
தாமே விதையுண்டு விருட்சமாய் வேரோடு ஆலமரமாய் தலைத்திட்டு வளர்ந்தவர். சென்னை செயின்ட் மேரிஸ் பள்ளியும் ஜெயின் கல்லூரியும் அறிந்திடவில்லை இந்த ஆலமரத்தின் வேர்கள் அம்பேத்கர் பல்கலைக்கழகம் வரை நீளும் என்று. புத்தகங்களை எறிந்துவிட்டு வாழ்க்கைக்கு வந்தார். 1993 வழக்கறிஞர் பணி. அஸ்திவாரங்களை ஆழப்படுத்தினார் சூரிய கதிர்கள் விழ முடியாத ஆழத்திற்கு. 2016 சென்னை உயர்நீதிமன்ற கூடுதல் நீதிபதி. கடமைகளை தன் கனவாய் கொண்டவர். அன்பர்கள் என்னை அறிந்தவர்கள் என்ற பேதமின்றி அனைவரையும் சமநிலையில் வழிநடாத்தும் தகைமையால் 2020 பதவி உயர்வு நீதிபதியாக. திறம் தெரிந்த அறிவினால் வழக்கை ஆராய்ந்து திறமிகு வெற்றியே கண்டார். அறம்பொருள் கூர்ந்த மதியினர் எதையும் அறிவினால் புடம் போட வல்லார். தமக்கென வாழா தர்மசீலர். காவல் அதிகாரிக்கும் கண்ணியம் வேண்டும். மூவர்ண கொடி குறித்து தேசபக்தி அடையாளங்களில் அல்ல நல்லாட்சியில் என்றதும் குடியை கெடுப்பின் குடிகட்டார் குழப்பம் விளைவித்தல் விதிவிலக்கல்ல. ஒரு பாலின சேர்க்கையின் விதி உள்ளத்திலிருந்து எழுதப்பட வேண்டும் என்ற இவரது முத்திரை தீர்ப்புகளின் வழி வெல்லும் சொல்லால் வித்தகம் பேசாமல் வாழ வேண்டிய தலைமுறைக்கு வழிகாட்டிய நீதிமான். முறையின்றி குவிப்பின் முறையாக முன்வந்து முன்பின் முரணின்றி முழுமையும் நேர்மையாய் முடித்திடும் நீதித்துறையின் நம்பிக்கை நாயகன். கம்பனும் வள்ளுவனும் கவர்ந்தெழுத்திட்ட கல்விமான். இவர் விருப்பத்திற்கு விளையாட்டும் விதிவிலக்கல்ல. எதிர்ப்புகளை பொசுக்கும் எரித்தனனாய் திகழ்பவர். விருந்தினர் மாண்பமை நீதியரசர் திரு என் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களை அன்னார் அவர்களை விழா பேருரணை ஆற்ற வருமாறு வாஞ்சையோடு அழைக்கின்றோம். உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய காலை வணக்கம். இவ்வளோ பேரை 10 மணிக்கு பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் நீங்கள் எல்லோரும் வந்ததுக்கு முதல்ல நன்றி. மற்ற சட்டக்கல்லூரி மாணவர்கள் இன்னொரு 17 காலேஜ் இருக்காங்களா, 16 காலேஜ், அவங்க இல்லாமல் கனெக்ட் ஆகிட்டாங்களா? அவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. சட்டுன்னு சப்ஜெக்டுக்குள்ளே போயிடலாம். ஓகே, பரவாயில்ல, அதனால் பரவாயில்ல. ஒரு சிவில் வழக்கை நடத்தும் பொழுது நார்மலாக என்னென்னலாம் சட்டங்கள் வரும்னா, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் வரும், ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட் வரும், சேல் ஆஃப் கூட்ஸ் ஆக்ட் வரும், ஹிந்து சக்சஷன் ஆக்ட், அதுக்கப்புறமா ஈஸ்ட்மெண்ட்ஸ் ஆக்ட். இது போல் சப்ஸ்டான்ஷியல் லான்னு சொல்லுவாங்க. இது பேர் சப்ஸ்டான்ஷியல் லான்னா இந்த சட்ட பிரகாரம் தான் அங்கே இருக்கிற கான்ட்ராக்ட் ஆக்ட், இதெல்லாம் சப்ஸ்டான்ஷியல் லாஸ். இந்த சப்ஸ்டான்ஷியல் லாவை வச்சுக்கிட்டு தான் ஒரு சிவில் நீதிமன்றத்தில் சிவில் வழக்குகள் தீர்மானிக்கப்படும். நடைமுறை சட்டங்கள்னு சிலது இருக்குது. நடைமுறை சட்டங்களில் சிவில் ப்ரொசீஜர் கோட், சிவில் நடைமுறை சட்டம், எவிடன்ஸ் ஆக்ட். எவிடன்ஸ் ஆக்ட் தான் கோர்ட்டில் எப்படி எவிடன்ஸ் எடுப்பாங்க, எப்படி எவிடன்ஸ் அப்படின்றதுல அது ஓரளவுக்கு சப்ஸ்டான்டிவ் லா, பட் பெருமளவுக்கு நடைமுறை சட்டம். இதுதான் நடைமுறை சட்டங்கள். ஸோ இது சப்ஸ்டான்டிவ் லான்னு பார்த்தோம்னாக்கா நான் சொன்ன ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, அது இது. சிபிசி நடைமுறை எப்படி கோர்ட்டில் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சிபிசி 1908 இருக்குது, நடந்துகிட்டு இருக்குது. என்னென்னா, நம்ம ஊரில் ஒரு வழக்கை போட்டோன்னாக்கா 3 தலைமுறை கழித்து தான் என்ன நடக்கும்னே தெரியும். முதல்ல போட்டவருடைய கொல்லு பேரன் ப்ராபப்ளி அந்த கேஸினுடைய எண்டை பார்க்கலாம். இது போல வழக்குகள் நடந்துகிட்டு இருந்தது. வியாபார பரிவர்த்தனைகள், கமர்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸில் எவ்வளவு சீக்கிரம் அந்த டிஸ்பியூட் முடிவுக்கு வரும்ன்றது ரொம்ப முக்கியம். ஒரு முதலீட்டாளருக்கு, ஒரு முதலீட்டாளர் முதலீடை பண்ணிட்டு டிஸ்பியூட்லேயே 20 வருஷம் இருந்தாங்கன்னா அவர் எங்கே வியாபாரம் பண்ணுறது? வியாபாரம் பண்ண முடியாது. ஸோ அதனால் இது போன்ற சிக்கல்களை முதல்ல எப்படி தீர்க்கிறதுன்றது அப்படின்னு ஆரம்பிச்சது தான் அந்த கமர்ஷியல் கோர்ட்ஸ் ஆக்ட். அப்படி தான் ஆரம்பிச்சது.
ஸோ சிவில் நடைமுறை சட்டம், கையில் இருக்கிற சிவில் நடைமுறை சட்டத்தை வச்சுக்கிட்டு நம்மளால் விரைவான தீர்வுகளுக்கு வர முடியாததுனால 2003ஆம் ஆண்டு 2003ல் 188வது ரிப்போர்ட் கொடுத்தாங்க லா கமிஷன். 188th ரிப்போர்ட் லா கமிஷன் கொடுத்து அவங்க தான் முதல்ல சொன்னாங்க, இது போல் கமர்ஷியல் டிஸ்பியூட்ஸ், இந்த மாதிரி வியாபார பரிவர்த்தனைகளுக்கு தனியாக ஒரு விரைவு சட்டம் மாதிரி ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி 188வது ரிப்போர்ட் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு அது 2009 வாக்கில் லோக்சபாவுக்கு வந்தது அந்த பில்லு. 2009 வந்த பிறகு ராஜ்யசபாவுக்கு வரும்பொழுது ஒரு கொஸ்டின் எழுப்பினாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு சாமானியனுடைய வழக்கை எவ்வளோ நாள் வேணால் நடத்தலாம், ஆனால் பணக்காரர்களுடைய வழக்கு அவங்களுக்கு ஒண்டி ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் போட்டு கொடுக்குறீங்க, இது எப்படி நியாயம்னு கேட்டாங்க. ஏன் இந்த கொஸ்டினை கேட்டாங்க? ஏன் இப்போ நம்மளுடைய பிரியாம்பிளில் இந்தியா என்ன கண்ட்ரின்னு சொல்லியிருக்காங்க? சோஷியலிஸ்டிக். அதனால் நீங்கள் இந்த மாதிரியான ஒரு டிஸ்கிரிமினேஷன் இருக்க முடியாதுன்னு சொல்லி அதை ஒரு செலக்ட் கமிட்டிக்கு ரெஃபர் பண்ணுறாங்க. அதை எடுத்து ஒரு கமிட்டி போட்டு பார்க்கும்பொழுது கமர்ஷியல் டிஸ்பியூட்டுக்கு, ஏன்னா 1990லேருந்து ஆரம்பித்து இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இந்தியாவில் இருக்கிறவங்க வெளியில் போகிறது, இது ஜாஸ்தி ஆகிட்டே போனதுனால இனிமே இந்த நாடு தொழிலில் முன்னேறணும்னு சொன்னால் வெளிநாட்டு முதலீடுகள் இருந்தால் தான் முன்னேற முடியும். ஏன்னா அது போல் உலகமே மாறிக்கிட்டே வந்தது. அதனால் ஒரு மாதிரி 2009க்கு அப்புறமா திரும்பி அது அப்படியே லேப்ஸ் ஆகிடுச்சு, அந்த பில் லேப்ஸ் ஆகிடுச்சு. பில் லேப்ஸ் ஆனதுக்கு பிறகு திருப்பியும் லா கமிஷன் 2015 ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. ஐ திங்க் இட்ஸ் 232nd ரிப்போர்ட் நினைக்கிறேன், இஃப் ஐ எம் ரைட். 232வது ரிப்போர்ட் கொடுத்து கமர்ஷியல் கோர்ட்ஸ் நிறுவனம் கமர்ஷியல் டிஸ்பியூட்ஸ் எல்லாத்தையும் அந்த ஃபாஸ்ட் ட்ராக் மோடில், அந்த விரைவு முறையில் செயல்படுத்தி ஒரு காலக்கெடுவுக்குள்ளே வழக்கை முடிக்கிறதுக்கான வேலையை பார்க்கணுன்னு சொல்லி தான் 2015 இந்த சட்டம் மெதுவாக உள்ளே வருது. 2015 வரும்பொழுது ஆரம்பத்தில் இது வெறும் உயர்நீதிமன்றங்களுக்கு மாத்திரம்தான் இருக்கிற மாதிரி வந்தது. 2015 வரும்போது இதுக்கான வேல்யூவே பெரிய வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணாங்க. 1 கோடிக்கு மேலே இருக்கிற வந்தது. என்ன சிக்கல் வந்ததுன்னா, வேர்ல்ட் பேங்க் இருக்காங்க இல்லையா, வேர்ல்ட் பேங்க் தான் கடன்லாம் கொடுத்து பல கண்ட்ரிஸ் அங்கே இருக்கிற கோர்ட்ஸும் சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி 2009, 2015, 2015லேருந்து 2018 சில முக்கியமான அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. இதில் எடுத்துகிட்டு வரும்பொழுது தான் அது வரைக்கும் கமர்ஷியல் டிவிஷன்ற ஒரு வேர்டு தான் இருக்கும். கமர்ஷியல் டிவிஷன்னா ஒன்றும் இல்லை, ஹைகோர்ட்டில் ஒரு டிவிஷன், கமர்ஷியல் டிவிஷன். அதன் பிறகு தான் கமர்ஷியல் கோர்ட்னு எடுத்துகிட்டு வராங்க. 1 கோடி நான் சொன்னேன் இல்லையா, அந்த 1 கோடியை 3 லட்சத்துக்கு இறக்கிட்டாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு கீழேயும் டெசிக்னேட் பண்ணி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டே கமர்ஷியல் அப்பர்ல டிவிஷன் ஆகி கமர்ஷியல். ஸோ அதனால் இது போல் அதெல்லாம் இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, என்னென்ன கோர்ட் இருக்குது என்ன ஏதுன்றதை இவங்க 3 பேர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இன்றைக்கி நான் உங்களுக்கு பொதுவாக சொல்கிறேன், பொதுவாக உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன். இது 2018லேருந்து கமர்ஷியல் கோர்ட்ஸ், கமர்ஷியல் டிவிஷன், கமர்ஷியல் அப்பல்லட் கோர்ட், இது போல் ஒரு ஸ்ட்ரக்சர் வந்துடுச்சு. இன்றைக்கி இந்த கமர்ஷியல் கோர்ட்ஸ் ஆக்ட்ன்றது சப்ஸ்டான்ஷியல் லா கிடையாது. இட் இஸ் நாட் அ சப்ஸ்டான்ஷியல் லா. சப்ஸ்டான்ஷியல் லாவுக்கும் ப்ரொசீஜரல் லாவுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியணும். சப்ஸ்டான்ஷியல் லான்றது இஸ் அ லா விச் வில் டிசைட் த ரைட்ஸ் ஆஃப் த பார்ட்டிஸ். ஒரு சப்ஸ்டான்ஷியல் லாவில் எனக்கு இப்போது ஒரு சின்ன ஒரு உதாரணம் எடுத்துப்போம். ஒரு பில்டர்கிட்ட என்னுடைய நிலத்தை கொடுத்து என்னுடைய நிலத்தை டெவலப் பண்ணுன்னு சொல்கிறோம். அந்த பில்டருக்கும் எனக்கும் ஒரு கான்ட்ராக்ட். அதனால் இதில் சப்ஸ்டான்ஷியலாக என்ன வரும், கான்ட்ராக்ட்லாம் வரும், பேசிக்காக கான்ட்ராக்ட்லாம் வரும். அதன் பிறகு நான் அது போல் ஒரு கான்ட்ராக்ட் அந்த பில்டர்கிட்ட ஏற்படுத்தின பிறகு
என் ஃபேமிலியை சேர்ந்த இன்னொருத்தர் சொல்கிறாரு எனக்கு அதில் ஷேர் இருக்குதுன்னு சொல்கிறாரு. எனக்கும் அதில் ஷேர் இருக்குது, பட் என் ஷேரையும் சேர்த்து இந்த ஆளே டீல் பண்ணிட்டான்னு சொல்கிறாரு. அப்போது அதில் என்ன சப்ஸ்டான்ஷியலாக வரும்? அவர் ஹிந்துவாக இருந்தால் ஹிந்து சக்சஷன் ஆக்ட் வரும். அது மாதிரி அதில் ஒரு சப்ஸ்டான்ஷியலாக வரும், அந்த டிஸ்பியூட் வரும். அதன் பிறகு அந்த பில்டர்கிட்ட டெவலப் பண்ணுன்னு கொடுக்கும்பொழுது அந்த பில்டருக்கு நம்ம ஒரு பவர் ஆஃப் அட்டார்னி கொடுக்குறோம். நீங்கள் ஏன் சார்பாக இந்த இடத்துல இருக்கிற அன்டிவைடட் ஷேர், அந்த லேண்டில் இருக்கிற அன்டிவைடட் ஷேரையும் எந்தெந்த ஃப்ளாட் இருக்கோ அந்த ஃப்ளாட்டையும் விற்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அவருக்கு ஒரு பவர் கொடுக்குறோம். அதில் ஒரு தகராறு வருது. அதில் ஒரு தகராறு வரும்போது என்ன சப்ஸ்டான்டிவ்லாக வரும்? ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் வரும். ஸோ இது மாதிரி சப்ஸ்டான்டிவ் லான்றது அந்த பர்டிகுலர் டிஸ்பியூட்டை தீர்க்கறதுக்கான சட்டம். வேற ப்ரொசீஜரல் லான்றது அந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு வந்த பிறகு நீதிமன்றம் என்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி அந்த வழக்கை தீர்த்து வைக்க போகிறாங்கன்றது தான் ப்ரொசீஜரல் லா. அந்த ப்ரொசீஜரல் லா சிபிசி தான் இருந்தது. சிபிசியினுடைய இடத்துல கமர்ஷியல் கோர்ட்ஸ் ஆக்ட் அப்படின்னு ஒன்று வந்திருக்கு இப்போ. ஸோ கமர்ஷியல் கோர்ட்ஸ் ஆக்ட்ன்றது நடைமுறை சட்டம். இட்ஸ் அ ப்ரொசீஜரல் லா. அது சப்ஸ்டான்டிவ் லா இல்லை, ப்ரொசீஜரல் லா. கமர்ஷியல் டிஸ்பியூட் சீக்கிரம் முடியணும். அதனால் வியாபாரத்தில் முதலீடு செய்யறதுக்கான என்கரேஜ்மெண்ட்டே டிஸ்பியூட் சீக்கிரம் முடியணுன்றதுக்காக அது நம்பர் 1. நம்பர் 2, 2 பேருக்குள்ளே இருக்கிற கான்ட்ராக்ட், அவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற உடன்படிக்கை செயல்படுத்துகிற அளவுக்கு அந்த உடன்படிக்கை இருக்கணும். நீதிமன்றத்துக்கு போய் அது செயல்படுத்தணும் அந்த கான்ட்ராக்டை. அந்த செயல்படுத்துறதுக்கு 10 வருஷம் ஆகும், 20 வருஷம் ஆகும்னு சொன்னாக்கா அந்த கான்ட்ராக்டில் ஒரு அர்த்தமே இல்லாமல் போயிடும். அதனால் 2 பேரில் முடிக்கணும். இதை இவ்வளோ மாதத்தில் முடிக்கணும். ஸோ டெஃபினட் ஒரே ஒரு அப்பீல் தான். இந்த 4 தான் முக்கியமான ஆப்ஜெக்ட்ஸ், முக்கியமான நோக்கங்கள் கமர்ஷியல் கோர்ட்ஸ் ஆக்டை எடுத்துகிட்டு வரதுக்கு. என்ன பண்ணாங்க? சிபிசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 158 செக்ஷன்ஸ் இருக்கும், 158 செக்ஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஆர்டர் அண்ட் ரூல்னு இருக்கும். ஆர்டர் அண்ட் ரூலில் சிபிசியை பொறுத்த வரைக்கும் யூ வில் ஃபைண்ட் டில் ஆர்டர் 58 வரைக்குமா 51. ஸோ அது வரைக்கும் இருக்கும். அப்புறம் ஷெட்யூல் இருக்கும், அப்பெண்டிக்ஸ் இருக்கும், A to H அப்படின்னு இருக்கும். A to H ஷெட்யூல் இருக்கும். சிபிசியினுடைய ஃபார்ம் இதுதான். இதிலிருந்து இவங்க என்ன பண்ணாங்க? அதை குறுக்கிட்டாங்க. சிபிசியை குறுக்கிட்டு இப்போ இந்த கமர்ஷியல் கோர்ட்ஸ் ஆக்டில் 22 செக்ஷன் ப்ரொசீஜருக்கு சில ஆர்டர்ஸ்லேருந்து எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா சிபிசியில் ஒரு எக்ஸ்ட்ரா அப்பெண்டிக்ஸ் ஆட் பண்ணாங்க, அப்பெண்டிக்ஸ் ஐன்னு ஆட் பண்ணாங்க. ஸோ இப்போது அதுக்குள்ளெல்லாம் நீங்கள் ரொம்ப இப்போ ஜென்ரலாக நீங்கள் கேட்டுக்கிட்டீங்கன்னா போகிறோம், அதெல்லாம் இவங்க 3 பேர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அது என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதனால் இதுதான் கமர்ஷியல் கோர்ட்ஸ் ஆக்டினுடைய பேக்ரவுண்ட். இப்படி தான் அந்த கமர்ஷியல் கோர்ட்ஸ் ஆக்ட்ன்றது வந்தது. இன்றைக்கி அது வந்ததுனால நீங்கள் ஏற்கனவே போன 2 கிளாஸ் ஆர்பிட்ரேஷன் அண்ட் கன்சிலியேஷன் கேட்டிங்களா? பார்த்தீங்க இல்லையா? ஆர்பிட்ரேஷன்ன்றதை நம்ம போன வாட்டி சொல்லும்போது என்ன சொன்னோம்? 2 பார்ட்டி ப்ரைவேட்டாக ஒரு ஜட்ஜி வச்சுக்கிறாங்க. அது ப்ரைவேட்டாக ஒரு கோர்ட்டில் ஆர்பிட்ரேஷன் எங்கே வச்சுக்கிறாங்களோ, எங்கே நடத்தணுமோ அங்கே நடத்தி ப்ரைவேட்டாக ஒரு கோர்ட்டில் அவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற டிஸ்பியூட்டை தீர்த்து வைக்கிறதுக்காக வந்தது. அது என்னன்னு சொன்னால் ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் பேர் வச்சோம். அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் வந்ததுக்கு காரணம் என்ன? காரணம் இதே காரணம்தான். சிவில் கோர்ட்டுக்கு போனால் வழக்கு முடிய மாட்டேங்குது. அதனால் ஆல்டர்னேட்டிவாக அதற்கு மாற்றாக ஒரு ப்ரொசீஜர் தேவைன்றதுனால தான் ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் ரெசல்யூஷனில் ஆர்பிட்ரேஷன் ஆக்ட் வந்தது. ஸோ இது வரைக்கும் நம்ம 2 கிளாஸ் கவர் பண்ணியிருக்கோம். முதல் கிளாஸு ஆர்பிட்ரேஷன் பற்றி சொன்னோம். 2வது கிளாஸும் ஆர்பிட்ரேஷனை பற்றி ஆரம்பித்து அதை முடித்து மீடியேஷன் ஆக்ட் 2023 அதை பற்றியும் சொன்னோம். ஸோ 2 ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் மெக்கானிசம் பற்றி சொல்லியிருக்கோம் இது வரைக்கும். அந்த 2 ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் மெக்கானிசம் கோர்ட்லேருந்து வெளியில் நடக்கிற விஷயம். கரெக்ட்? ஆர்பிட்ரேஷன்றது கோர்ட்லேருந்து 2 வெளியில் 2 பார்ட்டிஸ் போன வாட்டி சொன்னாங்க, ரிலே பேட்டன்னு சொன்னாங்க. ரிலே பேட்டனில் முதல் ரிலே பேட்டன் எங்கே நடக்குது? கோர்ட்டில் நடக்குது.
அதுக்கப்புறமா கோர்ட்லேருந்து அந்த பேட்டன் வந்து ஆர்பிட்ரேட்டருக்கு போகுது. அவார்டு பாஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த பேட்டன் வந்து திரும்பியும் கோர்ட்டுக்கு வருது. எக்ஸிக்யூஷன் ஆஃப் எ டிகிரி, எக்ஸிக்யூஷன் ஆஃப் எ ஃபாரின் டிகிரி, அப்பீல் அகெயின்ஸ்ட் தி அவார்டு, செக்ஷன் 34, இதெல்லாம் நீங்கள் ஞாபகப்படுத்திக்கணும். இப்படி இருந்தது. ஸோ இதனாடி ப்ரைவேட்டாக நடக்கிற விஷயம். கோர்ட் ரெஃபர் பண்ணலாம், மீடியேஷன் ஆக்டில் நேராக மீடியேஷன் போகலாம், இதெல்லாம் உங்கள்கிட்ட சொன்னாங்க. ஆனால் கோர்ட்லேயும் வழக்குகள் சீக்கிரம் முடியணும். ஏன்னா கோர்ட்லேயும் வழக்குகள் இருக்குது இல்லையா? அதில் முக்கியமாக வியாபார பரிவர்த்தனைகளுக்கான வழக்குகள் சீக்கிரம் முடியணுன்றதுக்காக இந்த கமர்ஷியல் கோர்ட் ஆக்ட்ன்றதையும் எடுத்துகிட்டு வந்தாங்க. இதுவும் ஒரு விதமான வழக்குகளை சீக்கிரம் முடிக்கிறதுக்கான ஒரு மெக்கானிசம் தான் இதுவும். இதை எடுத்துகிட்டு வந்த காரணமே, இந்த கமர்ஷியல் கோர்ட்ஸ் ஆக்ட் ஒரு காலத்தில் நல்லா செயல்பட்டுடுச்சுன்னாக்கா இதை ரெகுலர் சிவில் வழக்குகளுக்கு கூட எடுத்துன்னு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதற்கான ஒரு ப்ரீகர்சர், ஒரு முன்னோட்டமாக தான் வந்து இன்றைக்கி அதை கமர்ஷியல் டிஸ்பியூட்ஸுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. இது நல்லபடியாக ஓரளவுக்கு வேலை செஞ்சிடுச்சுனாக்கா இந்த ப்ரொசீஜரை எடுத்துகிட்டு வந்து ரெகுலர் சிவில் வழக்குகள்லேயும் உங்கள் காலத்தில் நீங்கள்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழித்து வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்ததுனாக்கா வழக்குகள் நீதிமன்றங்களுக்கு வந்தால் ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் மோடில் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே முடிஞ்சிடும். தேவையில்லாமல் ப்ரொசீஜருக்குள்ளே உழன்றுக்கிறதுக்கு பதிலாக கேஸை சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்றதுக்காக வந்தது தான். சரியா? அதனால் இப்போது இதுதான் பேக்ரவுண்டு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஆதர்ஷ் ஆரம்பிப்பார். முதல்ல இவங்க 3 பேருக்கு வந்து நீங்கள் கரகோஷம் கொடுக்கணும். நிஜமாகவே அவங்களுடைய டைம் எல்லாம் விட்டு நான் கூப்பிட்டேன்ற ஒரே காரணத்துக்காக வந்திருக்காங்க. கடைசியில் எங்கள் எல்லாருடைய நோக்கமும் இதுதான். இதனால் எங்களுக்கு எந்த எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டும் கிடைக்க போகிறதில்ல. ஆனால் எங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து சேர்ந்ததுனாக்கா இதில் இருக்கிற ஒரு 100 பேருக்கு அது பயன் வந்து நீங்கள்லாம் நல்லபடியாக ஃப்யூச்சரில் ப்ராக்டிஸ் பண்ணி இந்த இன்ஸ்டிடியூஷனை மேலே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அதுதான் நாங்கள் எதிர்பார்க்குற ஒரே பலன். இதில் வேறு எந்த பலனும் நாங்கள் எதிர்பார்க்கல. இதில் அதற்கு எங்கள் சைட்லேருந்து நாங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுறோம். பட் இட்ஸ் வர்த் அன் எஃபர்ட். எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடும்பொழுது ஸ்டூடெண்ட்ஸ் ஆன உங்கள் சைட்லேருந்தும் அதற்கான கோஆப்ரேஷன் வேணும். இது ஏதோ தண்டனை மாதிரி உட்காரக்கூடாது. இதை நீங்கள் வந்து யாரோ ஒருத்தர் வந்து ஃப்ரீயாக வந்து கூப்பிட்டு பண்ணுறாங்கன்றதுனால உங்களுக்கான ஒரு எஃபர்ட் இது உங்களுக்கு சென்றடையணும். முக்கியமாக கவர்மெண்ட் காலேஜ், நான் கவர்மெண்ட் காலேஜில் படித்த ஆள், அதனால் கவர்மெண்ட் காலேஜுக்கு நான் எதையா திருப்பி தந்து ஆகணுன்றது என்னுடைய வைராக்கியம். லா காலேஜ்னா ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ், அந்த ஸ்பெஷல் லா காலேஜ் பேங்க், அவங்களுக்கு மாத்திரம்தான் நான் கமர்ஷியல் டிஸ்பியூட்டு, அவங்களுக்கு மாத்திரம்தான் நான் ஆர்பிட்ரேஷன், அவங்களுக்கு நம்ம எல்லாருக்கும் வேணும் இது. அதனால் இன்றைக்கி என்னென்னா உங்களுடைய சிலபஸ்லேயே இது இல்லை. உங்கள் சிலபஸ்லேயே இல்லாமல் இருக்கிறது தான் இன்றைக்கி இந்தியாவில் என்ன சொல்லிகிட்டு இருக்காங்க, லிட்டிகேஷனுடைய ஃப்யூச்சரே ஆர்பிட்ரேஷன் ஆக்ட் தான், லிட்டிகேஷனுடைய ஃப்யூச்சரே கமர்ஷியல் கோர்ட்ஸ் ஆக்ட்னு சொல்லிகிட்டு இருக்கும்பொழுது நம்மளுடைய சிலபஸ் எடுத்து பார்த்தா அது ஒரு சப்ஜெக்டே இல்லை. இதை மாற்றணும் முதல்ல. அதனால் நீங்களும் ப்ராக்டிஸ்க்கு வரும்பொழுது ட்ரெடிஷ்னலாக சிபிசி, சிஆர்பிசி, சிவில் கேஸு, கிரிமினல் கேஸு அதெல்லாம் இருக்குது. பட் இன்றைக்கி நம்ம எதை நோக்கி போயிட்டுருக்கோமோ அது சார்ந்த சட்டங்கள் எல்லாருக்கும் படிக்கணும். யாரோ சில குறிப்பிட்ட பேருனுடைய கையில் ஓண்டி போய் சிக்கக்கூடாது. இது எல்லாரையும் போய் அடையணும். எல்லாம் கவர்மெண்ட் காலேஜில் இருக்கிறவங்களையும் போய் அடையணும். அதற்கான முதல் முயற்சி தான் இது. இதன் பிறகு நம்ம அவங்கள்ட்ட பேசி உங்கள் சிலபஸ்குள்ளேயே இதெல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லணும். அப்போ தான் மற்றவங்க பேசுகிறத கேட்டதை தவிர, இப்போ நான் இன்றைக்கி பேசிட்டேன், நாங்கள்லாம் இன்றைக்கி சொல்ல போகிறோம், இது யூடியூப்பில் இருக்க போகுது, இதை எவ்வளோ பேர் போய் பின்னாடி கேட்பாங்கன்றது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இதை உங்கள் சிலபஸ்லேயே எடுத்துகிட்டு வந்து இதுக்கு ஒரு பரீட்சை வச்சு இதுக்கான பண்ணினா அதையும் வச்சுக்கிட்டு ஏற்கனவே நாங்கள் பேசினதை வச்சு கேட்கும்பொழுது உங்களுடைய புரிதல் ரொம்ப தெளிவாக இருக்கும். அதனால் இது ஒரு இன்ட்ரடக்ஷன். இது நீங்கள் எல்லோரும் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கணும். அவங்க சொல்கிறத நல்லா கூர்ந்து கேட்கணும். உங்களுடைய கேள்வி பதிலில் தான் நீங்கள் எவ்வளோ தூரம் புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்றது இதில் புரியும். தேங்க்யூ. நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பேருரையாற்றி சிறப்பித்த மாண்பமை நீதியரசர் திரு என் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ச்சியாக கருத்தரங்க நிகழ்வுகள் An Introduction to the Commercial Court Act 2015 என்ற தலைப்பையொட்டி கருத்துரையினை வழங்க வருகிறார் கருத்துரையாளர் வழக்கறிஞர் திரு ஆதர் சுப்பிரமணியன் அவர்கள்.
புரியல சார். சரி நான் சொல்கிறேன். ஓகே ஓகே. குட் மார்னிங். சாரு ரொம்ப அழகாக சொல்லிட்டாரு இந்த சட்டம் எதுக்காக வந்தது, இந்த சட்டத்தோட நோக்கம் என்ன சாதிக்கிறதுக்காக இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறலாம் சார் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. அதுதான் நான் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பேசுகிறதா இருந்தது, பட் அவரே கவர் பண்ணிட்டதுனால ஐ வில் குவிக்காக அவர் சொன்னதை ஜஸ்ட்டு நான் ஒரு ரிவிஷன் மாதிரி பண்ணிவிட்டு ஐ வில் மூவ் ஆன் டு தி ப்ரொவிஷன்ஸ். ஸோ சார் சொன்ன மாதிரி இந்தியாவில் பிஸ்னஸ் பண்ணுறதை ஈஸி ஆக்கணும். பிஸ்னஸ் பண்ணுறதை ஈஸி ஆக்கிறது எப்படின்னா, ஒரு பிஸ்னஸ்க்குள்ளே ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கான தீர்வு சீக்கிரம் கிடைக்கணும். த சொல்யூஷன் மஸ்ட் பி ஸ்பீடி, இட் மஸ்ட் பி ஸ்விஃப்ட் அண்ட் லிட்டிகன்ட் மஸ்ட் நாட் பி மேட் டு வெயிட் இன் கோர்ட் ஃபார் டெக்கேட்ஸ் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக கொண்டு வந்த சட்டம் தான் கமர்ஷியல் கோட்ஸ் ஆக்ட். கமர்ஷியல் கோட்ஸ் ஆக்ட் வந்து சிபிசியோட கம்பேர் பண்ணும்போது மொத்தமாக நம்மளுக்கு தெரியாமல் கேள்விப்படாத ப்ரொவிஷன்ஸ் எதுவுமே இருக்காது. சிபிசிலே இந்த பிரின்சிபல்ஸ் எல்லாம் ஆல்ரெடி முக்கால்வாசி கவர் ஆயிரும். எக்ஸப்ட் 1 or 2 பிரின்சிபல்ஸ் ஹியர் அண்ட் தேர் சிபிசியில் என்ன இருக்கோ அதை எவ்வளோ சீக்கிரமாக சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு யோசனையோட ஸ்லைட் ட்வீக்ஸ், சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸோடு கொண்டு வந்த எனாக்ட்மெண்ட்டு தான் கமர்ஷியல் கோட்ஸ் ஆக்ட். இதோட ஆப்ஜெக்ட் சார் சொன்ன மாதிரி ஒரு கேஸை எவ்வளோ குறுகிய காலத்துக்குள்ளே முடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரே ஐடியாவோடு எடுத்துகிட்டு வந்தது தான் இந்த கமர்ஷியல் கோட்ஸ் ஆக்ட். அண்ட் இனிஷியலி இந்த ஆக்ட் கொண்டு வரும்போது த்ரெஷ்ஹோல்டு வந்து 1 crore வச்சுருந்தாங்க. when it came in 2015 the threshold, அதாவது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற போக போக 2 சிம்பிள் கான்செப்ட் இருக்குது. ஒன்று வந்து கமர்ஷியல் டிஸ்பியூட், இன்னொன்று வந்து ஸ்பெசிஃபைடு வேல்யூ. ஸோ நீங்கள் ஒரு கேஸை கமர்ஷியல் சூட்டாக ஃபைல் பண்ணணுன்னா உங்களோட கேஸ் வந்து ஒரு கமர்ஷியல் டிஸ்பியூட்டாக இருக்கணும், அது ஒரு ஸ்பெசிஃபைடு வேல்யூ அந்த த்ரெஷ்ஹோல்டை மீட் பண்ணால் மட்டும்தான் ஒரு கமர்ஷியல் சூட்டாக ஃபைல் பண்ண முடியும். அந்த த்ரெஷ்ஹோல்டு வேல்யூ, அந்த ஸ்பெசிஃபைடு வேல்யூ வந்து 2015 இந்த எனாக்ட்மெண்ட் வந்தபோது 1 crore வச்சுருந்தாங்க. தேர் ஆஃப்டர் இந்த டிஸ்ட்ரிக்ட் லெவலில் கமர்ஷியல் கோர்ட்ஸ் எல்லாமே செட்டப் பண்ண அப்புறம் 2018 இந்த 1 crore த்ரெஷ்ஹோல்டு வந்து இட் வாஸ் brought down to 3 lakhs. அதனால் ஈவன் இந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல் கிராஸ் ரூட் லெவலில் பிஸ்னஸஸ்க்கு எய்டாக இருக்கணும், ஒரு ஹெல்ப்பாக இருக்கணும், கடகடன் முடிச்சுட்டு மற்ற வேலையை பார்க்கணும். ஏன்னா ஒருத்தன் போய் கேஸ் போடுறான்னா அவன் போய் அவன் வேலையை பார்ப்பானா இல்லை வக்கீல் பின்னாடி கோர்ட்டில் நின்றுருப்பானான்ற அந்த ஒரு நோக்கத்தோடு தான் 3 lakhs கீழே கொண்டு வந்தாங்க. 1 crore 3 lakhs வந்து ஒரு பெரிய ஷிஃப்ட். நாட் 75, நாட் 25, ஒட்டு மொத்தமாக 3 lakhs. அண்ட் இன்றைக்கி ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா 3 lakhs கீழே என்ன டிஸ்பியூட் இருக்குது? நாட் ஈவன் அ ஹேண்ட்ஃபுல் இல்லையா? ஸோ எல்லாரையும் கவர் பண்ணணும். அட் எவ்ரி லெவல் the litigants must be provided this speedy disposal அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த கமர்ஷியல் கோட்ஸ் ஆக்ட். ஸோ கமர்ஷியல் கோட்ஸ் ஆக்ட் கீழே பார்த்தீங்கன்னா 3 levelsன்னு சொல்லலாம். நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒரு 3 levels ஆஃப் கோட்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து அட் த டிஸ்ட்ரிக்ட் லெவல் யூ ஹாவ் சம்திங் கால் தி கமர்ஷியல் கோட்ஸ். எஸ் jurisdiction. ஸோ 3 levels ஆஃப் கோர்ட்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து கமர்ஷியல் கோர்ட்ஸ். இது வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் அண்ட் இப்போது ஃப்ரம் மை நாலேஜ் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், ஆல் த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் இன் அவர் ஸ்டேட் have been given the powers of the commercial court under the Commercial Courts Act by notification இல்லையா? ஸோ டிஸ்ட்ரிக்ட் லெவலை பொறுத்த வரைக்கும் எல்லா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுமே will also act as the commercial court. இது வந்து லெவல் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் இப்போ மெட்ராஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா மெட்ராஸில் ஹைகோர்ட் இருக்குது. அண்ட் ஒன் பெக்யூலாரிட்டி ஆஃப் த மெட்ராஸ் ஹைகோர்ட் which it shares only with a few other high courts in the country is it has and exercises original jurisdiction இல்லையா? இப்போ பெங்களூரில் வந்து கர்நாடகா ஹைகோர்ட்டில் போய் சிவில் சூட்டே போட முடியாது. எவ்வளோ வேல்யூ, எவ்வளோ பெரிய சூட்டு, எவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருந்தாலும் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லேருந்து தான் வந்தாகணும். பட் வித்தின் த ஹைகோர்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ளே வரும்போது டைரெக்டாக நீங்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட்லேயே சூட் ஃபைல் பண்ண முடியும் இல்லையா? ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இருக்கிற கமர்ஷியல் கோர்ட், அதாவது ஃபார் டிஸ்பியூட்ஸ் மொத்தம் 5 ஹைகோர்ட்டுக்கு தான் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குது. அவர் சொல்கிறதுனால உங்களுக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷனுக்காக 3 சார்ட்டர்ட் ஹைகோர்ட்ஸ், மெட்ராஸ் ஹைகோர்ட், பாம்பே ஹைகோர்ட், கல்கட்டா ஹைகோர்ட், 3 சார்ட்டர்ட் ஹைகோர்ட்ஸ்.
அதை தவிர ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் ஹைகோர்ட் வந்து டெல்லி, 5வது ஹிமாச்சல் பிரதேஷ். இந்த 5 கோர்ட்டுக்கு தான் வந்து ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குது. ஸோ இப்போ அவர் சொன்னது வந்து ஹைகோர்ட்லேயே ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கிறதுனால ஹைகோர்ட் வில் பி கன்சிடர்ட் டு பி த பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இன் மெட்ராஸ். இங்கே வந்துடுச்சுன்னா பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் வில் பி தி ஹையஸ்ட் கோர்ட். இங்கே அங்கேயும் பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் செஷன்ஸ் கோர்ட் இருக்குது மெட்ராஸில். ஆனால் ஹைகோர்ட்டுக்கே ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கிறதுனால இந்த சட்ட பிரகாரம் இவர் சொன்ன அந்த ஜூரிஸ்டிக்ஷனில் டிஸ்ட்ரிக்ட் லெவல்னு சொன்னதுனால அங்கே மெட்ராஸ் ஹைகோர்ட் வில் பி கன்சிடர்ட் டு பி த பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட். ஃபைன், கண்டினியூ. தேங்க்யூ சார். ஸோ மெட்ராஸில் ஹைகோர்ட்டில் இருக்கிற கமர்ஷியல் கோர்ட், தி ஆக்ட் இட் செல்ஃப் நேம்ஸ் இட் ஆஸ் கமர்ஷியல் டிவிஷன் ஆஃப் தி ஹைகோர்ட். டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கும்போது கமர்ஷியல் கோர்ட், அதே கமர்ஷியல் கோர்ட் சேம் ஃபங்க்ஷன்ஸ், ஒன்றும் புதுசாக ஒன்றுமே பண்ண போகிறது கிடையாது. அதே ஃபங்க்ஷன்ஸ் அதே ப்ரொசீஜர்ஸ் ஹைகோர்ட்டில் நடந்துச்சுன்னா அந்த கோர்ட் வந்து கமர்ஷியல் டிவிஷன் ஆஃப் தி ஹைகோர்ட். தட் இஸ் வேர் ஒரிஜினல் சூட்ஸ் அண்டர் தி கமர்ஷியல் கோர்ட்ஸ் ஆக்ட் வித்தின் த ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் தி மெட்ராஸ் ஹைகோர்ட் வில் லை. அது வந்து கமர்ஷியல் டிவிஷன். அண்ட் இது ரெண்டுத்துக்குமே அப்பலேட் ஃபோரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டில், இப்போ நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் பெஞ்சில் வரக்கூடியது அது வந்து கமர்ஷியல் அப்பலேட் டிவிஷன். தட் இஸ் நாமென்க்ளேச்சர் தான் இது. ஸோ கமர்ஷியல் கோர்ட், கமர்ஷியல் டிவிஷன், இது ரெண்டுத்துக்குமே அப்பலேட் கோர்ட் வந்து கமர்ஷியல் அப்பலேட் டிவிஷன் அப்படின்னு கமர்ஷியல் கோர்ட்ஸ் ஆக்ட்லேயே தேவ் செட் அவுட் திஸ் ஹைரார்கி, ரைட்? ஸோ இந்த கோர்ட்ஸோட ஜூரிஸ்டிக்ஷன் என்ன? இந்த கோர்ட்ஸோட ஜூரிஸ்டிக்ஷன் இஸ் டு அக்செப்ட் அண்ட் கண்டக்ட் சூட்ஸ் ஆஃப் கமர்ஷியல் நேச்சர் ஆஃப் அ ஸ்பெசிஃபைட் வேல்யூ. இந்த ஸ்பெசிஃபைட் வேல்யூ தான் முன்னாடி சொன்னேன்ல, 1 crore $3 lakhsக்கு எடுத்துகிட்டு வந்தாங்கன்றது. அதுக்கான ஸ்பெசிஃபிக் ப்ரொவிஷனும் இருக்குது செக்ஷன் 12ல். ஐ வில் கெட் இன் டு தட் இன் சம் டைம். ஸோ கமர்ஷியல் டிஸ்பியூட்டாக இருக்கணும், இட் மஸ்ட் பி ஆஃப் அ ஸ்பெசிஃபைட் வேல்யூ. இந்த மாதிரி கேஸாக இருந்ததுன்னா யூ கேன் ஃபைல் இட் பிஃபோர் தி கமர்ஷியல் கோர்ட். ஒரே செகண்ட். ஸோ ஒரு கமர்ஷியல் கோர்ட்டுக்கு முன்னாடி ஒரு வழக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் ஒரு நார்மல் சிவில் கோர்ட்டுக்கு எது போகும், ஒரு கமர்ஷியல் கோர்ட்டுக்கு எது வரும், இது ஃபண்டமெண்டலாக தெரியணும். அடிப்படையாக இது தெரியணும் முதல்ல. அதுக்கு ஒரு 2 வேர்டு சொன்னார். ஒரு கமர்ஷியல் கோர்ட்டுக்கு முன்னாடி ஒரு வழக்கு வரணும் அப்படின்னா 2 இம்பார்ட்டண்ட் இன்க்ரீடியன்ட் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஒன்று அவர் என்ன சொன்னார், அது கமர்ஷியல் டிஸ்பியூட்டாக இருக்கணும். ஏவுக்கெல்லாம் வித்தியாசமான வழக்குகள் இல்லையா? இப்போ எனக்கு வந்து சொத்தில் ஷேர் இருக்குது, அப்போது நான் வந்து என்னுடைய ஷேரை கேட்குறேன். இது எல்லாம் ரெகுலராக ஒரு சிவில் கோர்ட்டில் வரும், ஒரு சிவில் கோர்ட்டில் நடத்தப்படும். அந்த சிவில் கோர்ட்டில் வேல்யூவாக இருக்கணும். அண்ட் ஆர் இல்லை, இட்ஸ் கன்ஜங்ஷன். இட் மஸ்ட் பி அ கமர்ஷியல் டிஸ்பியூட் ஆஃப் அ ஸ்பெசிஃபைடு வேல்யூ. இது இருக்கணும். அதனால் இப்போ அவர் சொல்லிட்டு இருக்கும்பொழுதே நான் பேரலாக ஏன் பேசுகிறேன்னாக்கா, ரெகுலர் சிவில் கேசஸ் என்னென்ன நடக்குதுன்றதையும் நான் பேரலாக சொல்லிகிட்டே வந்தால் உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா, ஒரு ஓவரால் ஐடியா கிடைக்கும். வெறும் அவருடைய ஃபோக்கஸ் இஸ் ஆன் கமர்ஷியல் கோர்ட். அவர் அதை சொல்லிட்டு இருக்கும்பொழுது நான் பேரலாக சிவில் டிஸ்பியூட்ஸில் வரும்பொழுது அது வந்து கமர்ஷியல் கோர்ட்டுக்கு வராது. ஏன்னா அது வந்து கமர்ஷியல் டிஸ்பியூட் அப்படின்றதுக்குள்ளே வரணும். அப்படின்னா என்னன்றதை அவர் இப்போ சொல்லுவார். தேங்க்யூ சார். ஸோ செக்ஷன் 6 and 7 ஆஃப் தி கமர்ஷியல் கோர்ட்ஸ் ஆக்ட் பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 6 வந்து கமர்ஷியல் கோர்ட்னா என்ன மாதிரி கேஸு கமர்ஷியல் கோர்ட்டில் வரும், அண்ட் கமர்ஷியல் கோர்ட் இஸ் ஈக்குவலன்ட் டு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுன்றது உங்களுக்கு செக்ஷன் 6லேருந்து புரிய வரும். அதே மாதிரி செக்ஷன் 7 எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் மோர் ஆர் லெஸ் சேமாக தான் கொடுத்துருப்பாங்க, எக்ஸப்ட் இட் இஸ் ஃபார் தி ஹை கோர்ட். இட் இஸ் ஃபார் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் தி கமர்ஷியல் டிவிஷன் இன் அ பர்டிகுலர் ஹை கோர்ட். அதுதான் செக்ஷன் 7ல் சொல்கிறாங்க அவங்க. பட் ரெண்டுத்துலேயுமே இதே ஸ்பெசிஃபைட் வேல்யூ தான், அதே கமர்ஷியல் டிஸ்பியூட் தான். இந்த 2 கண்டிஷனுமே செக்ஷன் 6லேயும் சொல்லியிருக்காங்க, செக்ஷன் 7லேயும் சொல்லியிருக்காங்க. தேர் ஆர் நோ எக்ஸெப்ஷன்ஸ் டு தட், ரைட்? நெக்ஸ்ட்டு இப்போது சார் சொன்ன மாதிரி அந்த 2 விஷயம், கமர்ஷியல் டிஸ்பியூட், ஸ்பெசிஃபைட் வேல்யூ. ஏன்னா மறுபடியும் நான் இதை தான் சொல்ல போகிறேன். ஏன்னா இது 2 இருந்தால் தான் ஒரு கமர்ஷியல் கோர்ட்ஸ் ஆக்டுக்கான லிட்டிகேஷன் தான் போக முடியும், ரைட்? வாட் இஸ் அ கமர்ஷியல் டிஸ்பியூட்? என்ன மாதிரி டிஸ்பியூட்டெல்லாம் அந்த கமர்ஷியல் டிஸ்பியூட்டுன்ற அம்ப்ரெல்லாக்குள்ளே வரும் அப்படிங்கிறதும் அந்த எனாக்ட்மெண்ட்லேயே கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் த என்டையர் ப்ரொவிஷன்ஸ். ஒரு 2-3 எக்ஸாம்பிள் மட்டும் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆர் இம்போர்ட் ஆஃப் மர்ச்சன்டைஸ் ஆர் சர்வீஸ். ஸோ இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ், நான் இங்கேருந்து எதாவது அனுப்புறது, அங்கேருந்து எனக்கு பணம் வரும். இல்லை நான் அங்கேருந்து எதாவது வாங்குகிறேன், சிங்கப்பூர்லேருந்து நான் எதாவது இம்போர்ட் பண்ணுறேன், அதுக்கு இங்கேருந்து போகும். காட்டன் இம்போர்ட் பண்ணுவோம், பெட்ரோல் இம்போர்ட் பண்ணுவோம், காஸ்மெட்டிக் குட்ஸ் இம்போர்ட் பண்ணுவோம். அது என்ன இம்போர்ட்டாக வேணால் இருக்கலாம். இல்லை சர்வீசஸ்,
அங்கேருந்து நீங்கள் பிபிஓ சர்வீசஸ்லாம் உங்களுக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஸோ தீஸ் ஆர் ஆல் சர்வீசஸ் தட் ஐம் இம்போர்ட்டிங் ஆர் சர்வீசஸ் தட் ஐம் எக்ஸ்போர்ட்டிங் ஃப்ரம் இந்தியா ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் another country. அது வந்து எக்ஸ்போர்ட் ஆர் இம்போர்ட் ஆஃப் மர்ச்சன்டைஸ் ஒரு சர்வீசஸில் வரும். அப்புறம் அட்மிரால்ட்டி அண்ட் மேரிடைம் லா. அட்மிரால்ட்டி அண்ட் மேரிடைம் லா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஷிப்பிங் இண்டஸ்ட்ரியில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸை தான் நம்ம மேரிடைம் லா அண்ட் அட்மிரால்ட்டி லான்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கான்ட்ராக்ட்ஸ். பிரிட்ஜு கட்டுறது, மால் கட்டுறது, உங்கள் காலேஜ் கட்டுறது, இது எல்லாமே வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கான்ட்ராக்ட்ஸில் வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் வெஞ்சர் அக்ரிமெண்ட்ஸ். அதாவது சார் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தார் இல்லையா ஃபஸ்ட்டு பேசும்போது, நான் என்னோடய நிலத்தை ஒரு பில்டர்கிட்ட கொடுத்து 10 ஃப்ளாட் கட்டுப்பா, அதில் நீ 2 ஃப்ளாட்டை விற்று பணம் பண்ணிக்கோ, பாக்கி 8 ஃப்ளாட்டு என்கிட்ட கொடுத்துரு அப்படிங்கிற அதுதான் ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் அக்ரிமெண்ட் இல்லையா? ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அ ரெசிடென்ஷியல் காம்ப்ளெக்ஸ். என் நிலத்தை கொடுத்து ஃப்ளாட்டு கட்டி கொடுன்னு சொல்கிறேன். அதில் வரக்கூடிய பிரச்சனைங்க அது வந்து இட்ஸ் a typical ஜாயிண்ட் வெஞ்சர் டிஸ்பியூட் இல்லையா? இல்லை ரெண்டு கம்பெனி சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் ஃபார்ம் பண்ணி ஒரு டெண்டருக்கு பிட் பண்ணி அந்த வேலை பார்க்குறாங்க. அப்போது இந்த 2 கம்பெனிக்குள்ளே அந்த ஜாயிண்ட் வெஞ்சர் அக்ரிமெண்ட்லேருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாமே கமர்ஷியல் டிஸ்பியூட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, காப்பிரைட், ட்ரேட்மார்க், பேட்டன்ட், டிசைன்ஸ், இது எல்லாமே கமர்ஷியல் டிஸ்பியூட்ஸ்குள்ளே கவர் ஆகுது. இது மட்டும் இல்லாமல் சப்செக்ஷன் 22 பார்த்தீங்கன்னா such other commercial disputes as may be notified by the government. ஸோ இந்த லிஸ்ட்டு எக்ஸாஸ்டிவாக இருந்தாலும் there is ஃப்யூச்சரில் என்ன வரும்னு தெரியாது, என்ன மாதிரி டிஸ்பியூட்ஸ் புதுசாக எமர்ஜ் ஆக போகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது இல்லையா? ஸோ அதுவும் இதுக்குள்ளே கொண்டு வரதுக்கான லீவே அது இடம் வச்சுருக்காங்க இதுலேயே. ஸோ இஃப் த கவர்மெண்ட் டீம்ஸ் ஃபிட் தே கேன் நோட்டிஃபை. இப்போ புதுசாக ஏதோ ஒரு மாதிரி டிஸ்பியூட் வருதுன்னா அதுவும் கமர்ஷியல் டிஸ்பியூட் தான். கமர்ஷியல் கோர்ட்ஸ் ஆக்ட்குள்ளே நீங்கள் அதையும் கொண்டு வரலாம். இஃப் தேர் இஸ் அ நோட்டிஃபிகேஷன் தட் கேன் ஆல்சோ பி brought in. ஸோ த ஃபியூச்சர் இஸ் ஆல்சோ டு an extent covered. சரி, புதுசாக ஒன்று வருது, அது கமர்ஷியல் கோர்ட்ஸ் ஆக்டில் கவர் ஆகாதுன்ட்டு நம்ம ரெகுலர் சிவில் சூட் தான் போகணுங்கிற பட்சத்தில் இஃப் த கவர்மெண்ட் நோட்டிஃபைஸ் it can be brought into the ambit of the Commercial Courts Act. எக்ஸாஸ்டிவ் லிஸ்ட்டு இதிலே கொடுத்துருக்காங்க. And just because the government or an instrumentality of the state is a party, கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக கமர்ஷியல் சூட் போட முடியாது அப்படிங்கிறதையும் எக்ஸ்ப்ளனேஷனில் they have taken care of it. கவர்மெண்ட்டாகவே இருந்தாலும் கமர்ஷியல் டிஸ்பியூட்டாக ஒரே ஒரு இப்போ 21 ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. நான் முன்னாடி என்ன சொன்னேன், கமர்ஷியல் டிஸ்பியூட்டாக இருக்கணும், ஸ்பெசிஃபைடு வேல்யூவாக இருக்கணும், 2 இருக்கணும்னு சொன்னேன். கமர்ஷியல் டிஸ்பியூட்டாக இருக்கணும்னா என்னன்றதான் கொஸ்டின். அந்த கமர்ஷியல் டிஸ்பியூட்டாக இருக்கணும், ஸ்பெசிஃபைடு வேல்யூவாக இருக்கணுன்றது வந்து வாட் இஸ் தி ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் எ கமர்ஷியல் கோர்ட் டு என்டர்டெயின் எ கேஸ் அப்படின்றது செக்ஷன் 6 ஆஃப் தி ஆக்டில் இருக்காது. ஸோ அந்த செக்ஷன் 6ன்றது தான் இந்த எனாக்ட்மெண்ட்டினுடைய சோல். இந்த எனாக்ட்மெண்ட்டுக்குள்ளே வரணும்னா செக்ஷன் 6 சாட்டிஸ்ஃபை ஆகணும். சிபிசியில் எடுத்துக்கிட்டிங்கன்னாக்கா செக்ஷன் 9 talks about what cases can be instituted before a civil court. நான் இப்போ இன்டர்ஜெக்ட் பண்ணதுக்கு ரீசன் அதனுடைய சோல் எங்கே, சிபிசியினுடைய ஜூரிஸ்டிக்ஷன் எங்கே டிட்டர்மின் ஆகுது, செக்ஷன் 9ல் டிட்டர்மின் ஆகுது. ஸோ செக்ஷன் 9ல் இருக்கிற ரிக்குவயர்மெண்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அந்த மாதிரியான எல்லா டிஸ்பியூட்ஸுமே ஒரு சிவில் கோர்ட்டில் வழக்காக நம்ம நடத்தலாம். அதே போல் ஒரு கமர்ஷியல் கோர்ட்டில் நடத்தணுன்னாக்கா செக்ஷன் 6 சாட்டிஸ்ஃபை ஆகணும். செக்ஷன் 6 சாட்டிஸ்ஃபை ஆகணுன்றதுனால செக்ஷன் 6 இஸ் தி சோல் ஆஃப் தி கமர்ஷியல் கோர்ட்ஸ் ஆக்ட். அதில் இவர் முதல்ல இருக்கிற ரிக்குவயர்மெண்ட் இஸ் என் இண்டிவிஜுவல் இஷ்யூ, அதுக்குள்ளே உங்கள் கேஸ் பொருந்திடுச்சுனாக்கா அப்போது என்ன பண்ணணும், என்கிட்ட வர வழக்கை அந்த 21 ஹெட்டிங்குக்குள்ளே பொருத்தி பார்க்கணும். அதில் ஏதாவது 21 ஹெட்டிங்குள்ளே பொருந்திடுச்சுன்னா தான் என்னுடைய வழக்கை ஒரு கமர்ஷியல் கோர்ட்டாலேயோ இல்லை கமர்ஷியல் டிவிஷனாலேயோ எடுத்து நடத்த முடியும். எதனாலன்னா செக்ஷன் 6 ஆஃப் தி கமர்ஷியல் கோர்ட்ஸ் ஆக்ட்னால. அதனால் எனக்கு ஒரு வழக்கு வரும்பொழுது அந்த வழக்கில் இருக்கிற சங்கதிகள் எல்லாம் பார்த்து இது இந்த 21ல் எங்கே விழுது, இந்த 21 ரெக்குவயர்மெண்ட்டில் எந்த ரெக்குவயர்மெண்ட்டில் வருதுன்றதை நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும்பொழுது கோர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கு லிமிட்டடாக ஒரு வியூ கொடுக்காதீங்க, நல்ல ப்ராடாக இன்டர்பிரட் பண்ணுங்கன்றாங்க. ரொம்ப குறுகிய இதில் பார்க்காதீங்க, அதை ப்ராட் இன்டர்பிரிட்டேஷன் கொடுங்க. ஏன்னா
ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள் எல்லா விஷயத்தையும் கமர்ஷியல் கோட் ஆக்டு கீழே எடுத்துகிட்டு வரணுன்ற காரணத்துக்காக வேண்டி அதை சொல்கிறாங்க. அப்படி பண்ணும்பொழுது இந்த 21ஓட இது முடிஞ்சிடுச்சான்னா 22 காமிச்சார் அவர். 22ல் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, சென்ட்ரல் கவர்மெண்ட் எனி டைம் கேன் ஆட் இட் டு த லிஸ்ட். இன்றைக்கி 21ன்னு இருக்கிறது ஃப்யூச்சரில் போக போக 31 மாறும். அவங்க இன்னும் கூட அதுக்குள்ளே எடுத்து ஆட் பண்ணுவாங்க. அதுக்கான ப்ரொவிஷன் தான் இதில் அவர் ரொம்ப முக்கியமாக சொன்ன ஒரு விஷயம், அந்த எக்ஸ்ப்ளனேஷன். அதில் கன்ஃபியூஷன் வரக்கூடாதுன்றதுக்காக தான். கமர்ஷியல் டிஸ்பியூட்டில் ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கலாம், எ ப்ரைவேட் பாடி பர்ஃபார்மிங் எ பப்ளிக் ஃபங்க்ஷன் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் யார் பார்ட்டின்றது முக்கியம் இல்லை, பார்ட்டி இஷ்யூ இல்லை, டிஸ்பியூட் தான் இஷ்யூ. அந்த டிஸ்பியூட்டில் யார் வேணால் பார்ட்டியாக இருக்கலான்றது தான் அந்த ரெண்டாவது எக்ஸ்ப்ளனேஷன். ஒன் ஆஃப் த கான்ட்ராக்டிங் பார்ட்டி இஸ் அ ஸ்டேட் ஆர் எனி ஆஃப் இட்ஸ் ஏஜென்சிஸ் ஆர் இன்ஸ்ட்ருமெண்டாலிட்டிஸ் ஆர் ப்ரைவேட் பாடி கேரியிங் அவுட் பப்ளிக் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அதனால் ஸ்டேட் இருக்கிறதுனால அது அப்படிலாம் கிடையாது. ஸ்டேட்டு கூட ஒரு கமர்ஷியல் டிரான்சாக்ஷன் கூட என்ட்ரு ஆகலாம், ஸ்டேட்னுடைய இன்ஸ்ட்ருமெண்டாலிட்டி என்ட்ரு ஆகலாம். அதனால் அந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்க. எக்ஸ்ப்ளனேஷன் 1 இன்னும் முக்கியம். அந்த கமர்ஷியல் டிஸ்பியூட்டில் சில டைம் என்ன ஆகும்னாக்கா, அந்த கமர்ஷியல் டிஸ்பியூட்னுடைய கான்சிக்வன்ஸ் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி பொசஷன் வரலாம். அந்த கமர்ஷியல் டிஸ்பியூட்னுடைய கான்சிக்வன்ஸ் பணம் உள்ளே வரலாம். நார்மலாக ரெக்கவரி ஆஃப் மணி, டேக்கிங் பொசஷன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி, இது பர்சே கமர்ஷியல் டிஸ்பியூட் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் வந்து பர்சே சிவில் டிஸ்பியூட்டு. ஆனால் என்னுடைய டிஸ்பியூட் கமர்ஷியல் டிஸ்பியூட்டுன்ற டெஃபினேஷனுக்குள்ளே வந்து அதனுடைய கான்சிக்வன்ஸாக ரெக்கவரி ஆஃப் பொசஷன், ரெக்கவரி ஆஃப் மணி ஆச்சுன்னா அப்போ கூட அது கமர்ஷியல் டிஸ்பியூட் தான் சொல்கிறாங்க. அதுதான் அந்த எக்ஸ்ப்ளனேஷன் ஏ. இஃப் இட் ஆல்சோ இன்வால்வ்ஸ் அன் ஆக்ஷன் ஃபார் ரெக்கவரி ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி ஆர் ஃபார் ரியலைசேஷன் ஆஃப் மணி அவுட் ஆஃப் த இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி given as a security or it involves any other relief ஸோ இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட எந்த மாதிரியான கான்சிக்வன்ஷியல் ரிலீஃபாக இருந்தாலும்னாலே கூட, ஜஸ்ட் பிகாஸ் that is the consequence of the primary dispute which is a commercial dispute, that does not take away the character of a commercial dispute. It continues to be a commercial dispute. இது ஏன் அழுத்தி சொல்கிறேன்னா, இது புரியாமல் இதுலேருந்து தாண்ட முடியாது. ஸ்பெசிஃபைடு வேல்யூன்றது இப்போ அவர் சொல்ல போகிறது ஒரு நம்பர் சொல்ல போகிறார். 1 கோடி 3 லட்சம் அப்படின்றதெல்லாம் நம்பர், அது ஈஸியாக புரிஞ்சிடும். ஆனால் கமர்ஷியல் டிஸ்பியூட் ஈஸியாக புரியுமானா கோர்ட்டுங்களுக்கே புரியல. கோர்ட்டே வருஷக்கணக்காக இன்டர்பிரிட்டேஷன் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இந்த டிஸ்பியூட்டு கமர்ஷியலாக, அந்த டிஸ்பியூட்டு கமர்ஷியலாக, இது மாதிரி கோர்ட் கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதனால தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், கோர்ட்டே கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கும் சட்டுன்னு புரியறதுக்கான வாய்ப்பு இல்லை இது. ஆனால் இப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், கமர்ஷியல் கோர்ட்ஸ் ஆக்ட் லைக் செக்ஷன் 9 ஆஃப் த சிபிசி, தென் கமர்ஷியல் டிஸ்பியூட்னா என்னன்றதை வந்து இந்த ப்ரொவிஷன் வந்து டிஃபைன் பண்ணுது. அப்போ என் வழக்கை நான் கமர்ஷியல் கோர்ட்டில் போடணும்னா என்னுடைய விழுந்ததுனாக்கா முதல் ரிக்குவயர்மெண்ட் சாட்டிஸ்ஃபை ஆகிடும். அப்படி தட் சூட் ஆஸ் அ கமர்ஷியல் சூட். செகண்ட், it is irrelevant as to who is the party to the dispute. Party can be anybody. What is important is that it must be a commercial சப்செக்ஷனுக்குள்ளே தான் வருது. ஏன் இந்த சப்செக்ஷனுக்குள்ளே வருதுன்னு நீங்கள் பிளெயிண்டில் செட் அவுட் பண்ணியே ஆகணும். யூ நீட் டு நாட் ஓன்லி சாட்டிஸ்ஃபை யுவர் செல்ஃப், பட் ஃப்ரம் யுவர் ப்ளீடிங் யூ நீட் டு சாட்டிஸ்ஃபை தி கோர்ட் ஆல்சோ தட் தி டிஸ்பியூட் தட் யூ ஆர் பிரிங்கிங் பிஃபோர் இட் ஆயிருக்கு. அது எதனால நீங்கள் ஃப்ரான்ச்சைஸ் அக்ரிமெண்ட்டுன்னு நேம் பண்ணுறீங்க. சம்டைம்ஸ் மேலே ஒரு பேர் இருக்கும், உள்ளுக்குள்ளே வேறு என்னோ கண்டென்ட் இருக்கும் ஒரே அக்ரிமெண்ட்குள்ளேயே, இல்லையா? ஸோ இட் மே பி கால்ட் அ ஃப்ரான்ச்சைஸ் அக்ரிமெண்ட், பட் இன் எசன்ஸ் அது என்ன அக்ரிமெண்ட்டுன்னு நம்ம பார்க்கணும். அந்த அக்ரிமெண்ட்டை பார்த்துட்டு அதுலேருந்து வரக்கூடிய என்ன டிஸ்பியூட்டுன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு பிளெயிண்டில் ஸ்பெசிஃபிக்காக திஸ் டிஸ்பியூட் இஸ் அ கமர்ஷியல் டிஸ்பியூட் அண்டர் செக்ஷன் 21C, ஃப்ரான்ச்சைஸ் அக்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா 8 அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் நேம் பண்ணியே ஆகணும். தட் இஸ் ஒன் ஆஃப் த ரிக்குவயர்மெண்ட்ஸ் தட் யூ ஹேவ் டு கீப் இன் மைண்ட் டிராஃப்ட் பண்ணும் போது. ஸோ பிளெயிண்டில் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும், இதுதான் என்னோடய டிஸ்பியூட்டு, இந்த காரணத்தினால தான் என்னோட டிஸ்பியூட் இந்த பர்டிகுலர் சார் சொன்ன மாதிரி பிஜியன் ஹோல்குள்ளே வருதுன்னு நான் சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ப்ளீடிங்கில் காமிச்சாகணும். அது பண்ணியாச்சுன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஸ்பெசிஃபைடு வேல்யூ. ஆர் யூ மீட்டிங் த ஸ்பெசிஃபைடு வேல்யூ ஆர் நாட்? ஏன்னா என்ன தான் கமர்ஷியல் டிஸ்பியூட்டாக இருந்தாலுமே ஒன்லி இஃப் இட் மேட்சஸ் த டெஸ்ட் அந்த த்ரெஷோல்ட் அண்டர் த ஸ்பெசிஃபைடு வேல்யூ அதை ரீச் பண்ணால் மட்டும்தான் அது கமர்ஷியல் டிஸ்பியூட்.
ஒருவேளை கமர்ஷியல் டிஸ்பியூட்டாக இருந்து ஸ்பெசிஃபைட் வேல்யூக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா you will not be able to go under the Commercial Codes Act. You have to necessarily go file a regular civil suit. So அதனால that is why the specified வேல்யூக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து அங்கே அதிகமாகிடுது. ஸோ கமர்ஷியல் டிஸ்பியூட்டாக இருந்தாலுமே ஸ்பெசிஃபைட் வேல்யூ இல்லைன்னா அது கமர்ஷியல் சூட்டாக போட முடியாது. அதே தான் கான்வர்ஸும், என்னதான் பெரிய வேல்யூ இருந்தாலும் அது கமர்ஷியல் டிஸ்பியூட் இல்லைன்னா அது கமர்ஷியல் சூட்டாக போட முடியாது. ஸோ இட் இஸ் எ ட்வின் கண்டிஷன். அண்ட் சார் சொன்ன மாதிரி 2 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ணும். இட் இஸ் நாட் திஸ் ஆர் தட். ஸோ இப்போ ஸ்பெசிஃபைட் வேல்யூன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 12ல் ஸ்பெசிஃபைட் இல்லை 2(1)(e) sets out what is specified value in relation to the commercial dispute. Section 2(1)(i) பார்த்தீங்கன்னா it takes you to section 12. செக்ஷன் 12 கீழே தான் கமர்ஷியல் சூட்டில் ஸ்பெசிஃபைட் வேல்யூவை எப்படி டிட்டர்மைன் பண்ணணும் அப்படின்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செக்ஷன் 12ல் போட்டிருக்காங்க. பார்த்தீங்களா, செக்ஷன் 12 போடல, பட் ஐ வில் எக்ஸ்பிளைன் இட். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சிம்பிள் சூட், ரெக்கவரி ஆஃப் மணி. இப்போ நான் வந்து ராம்கிஷோர்ட்டேருந்து ஐ ஹேவ் டு ரெக்கவர் அபவுட் 1.5 crores ஃபார் எக்ஸாம்பிள். அப்படின்னா அண்டர்லைங் டிஸ்பியூட் கமர்ஷியல் டிஸ்பியூட்டாக இல்லையாங்கிறது எப்படி பார்க்கணுன்னு இப்போ நம்ம பேசினோம். நெக்ஸ்ட்டு இப்போ ஸ்பெசிஃபைடு வேல்யூ பண்ணுறோம் த்ரெஷோல்ட் இல்லையா. சே ஃபார் எக்ஸாம்பிள் 2 லட்ச ரூபா தான் டியூ. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் சூட்டாக போட முடியாது, ஏன்னா ஸ்பெசிஃபைடு வேல்யூ ஹேஸ் டு பி 3 lakhs. பட் அவர் வந்து எனக்கு 2 லட்ச ரூபா 2.5 வருஷத்துக்கு முன்னாடி கொடுக்கணும் அப்படின்னா 10% இன்ட்ரெஸ்ட் போட்டுட்டு வந்தீங்கன்னா இஃப் இட் crosses 3 lakhs, including interest, if it crosses 3 lakhs, I can still file it as a commercial suit because both specified value provided commercial dispute இருந்தா, ரைட். அதே மாதிரி இப்போ மூவபிள் ப்ராப்பர்ட்டியாக இருந்தது, அதே மாதிரி தான் அந்நிய தேதியில் மார்க்கெட் வேல்யூ என்ன, அந்த இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கான மார்க்கெட் வேல்யூ என்ன. இஃப் தட் crosses the threshold, you can go ahead and file. So if to set out a value in the plaint, so the plaintiff decides how much he wants to value that intangible property. அது என்ன வேல்யூவில் அவன் செட் பண்ணுறானோ, if he is able to convince himself that it's going. ஐ எம் இம்ப்ரெஸ்ட். ஸோ அதுதான் இம்பார்ட்டண்ட்டு. அந்த இன்டான்ஜிபிள்ன்றது வந்து நம்மளுடைய மைண்டுக்கு டேஞ்சபிளாக இருக்கணும், நம்மளுக்கு புரியணும் ஃபஸ்ட்டு அந்த இன்டான்ஜிபிள்னா என்னன்னு சொல்லிட்டு, ரைட். ஸோ டேஞ்சபிளாக அவர் சொன்னது வந்து இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி சொன்னார், அது நம்மளுக்கு புரியுது. பில்டிங்கு, லேண்டு, அதெல்லாம் நம்மளுடைய புலனால் அதை பார்க்க முடியுது. மூவபிள் ப்ராப்பர்ட்டி, மூவபிள்ஸ் லைக் திஸ் புக், கோல்டு, வாட் எவர் மூவபிள், நம்மளால் we are able to see it, touch it by means of our sensory objects. இன்டான்ஜிபிள்ன்றது வந்து நம்மளுடைய சென்சரி ஆப்ஜெக்டை மீறின விஷயம், கரெக்ட். ஸோ காப்பி ரைட், ஐ ரைட் அ ஸ்டோரி, ஐ ரைட் அ கவிதை புக்கு அண்ட் ஐ பப்ளிஷ் இட். Somebody copies it, somebody takes it, somebody publishes it without my permission, which means that they have infringed my copyright. So my copyright is an intangible asset. It's a right which you cannot see. It's an intangible asset. அங்கே வரும்பொழுது கடைசியாக அவர் என்ன சொன்னார், யூ ஹாவ் டு வேல்யூ இட்டுன்னாரு. யூ ஹாவ் டு வேல்யூ இட்னா என்னுடைய புக்கு இவ்வளவு மதிப்புக்கு இவ்வளவு எனக்கு வந்துட்டு இருந்தது, இவர் இதை பண்ணினதுனால எனக்கு வரப்போகிற வருமானம், எனக்கு வரக்கூடிய வருமானம் இவ்வளவு கம்மியாயிடுச்சு, இதனால் எனக்கு இவ்வளவு லாஸ் வந்துடுச்சு, அதை தவிர அவர் இந்த இன்ஃப்ரிஞ்ச் பண்ணினதுனால இவ்வளவு வந்து என்னுடைய அப்படின்னு நீங்கள் வேல்யூ பண்ணணும். அதை வேல்யூ பண்ணி பிளெயிண்டில் எழுதும்பொழுது எப்படி கமர்ஷியல் டிஸ்பியூட்டுன்றதை ப்ளீட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி வேல்யூவையும் ப்ளீட் பண்ணணும். அப்போ தான் பிளெயிண்ட் எடுத்து படிக்கும்பொழுது பிளெயிண்டில் என்ன ப்ளீடிங் வரணும், ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன ப்ளீடிங் வரணுன்றதை மற்ற இவங்க சொல்லுவாங்க, அந்த டைமில் நான் வரேன் உள்ள. இப்போ அவர் சொன்னது இதுதான். அதனால் டிஸ்பியூட் கமர்ஷியல் டிஸ்பியூட்டாக இருக்கிறத ப்ளீட் பண்ணுறதை தவிர யூ வில் ஹேவ் டு வேல்யூ இட். வை? பிகாஸ் செக்ஷன் 6 டாக்ஸ் அபவுட் அ ஸ்பெசிஃபைடு வேல்யூ. அந்த ஸ்பெசிஃபைடு வேல்யூ ரெக்குயர்மெண்ட்டையும் நீங்கள் ப்ளீட் பண்ணணும், பிளெயிண்டில் அது சொல்லணும். அதனால் மூவபிள் நம்மளுக்கு புரியுது, டேஞ்சிபிள் புரியுதான்னு பார்த்தோன்னாக்கா என்னை விட உங்களுக்கெல்லாம் பெட்டராக புரியுது. அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ரைட்.
ஸோ இப்போது இவ்வளோ நேரம் பார்த்தது கமர்ஷியல் டிஸ்பியூட்டுக்கு என்ன மீனிங், ஸ்பெசிஃபைட் வேல்யூக்கு என்ன மீனிங். அண்ட் சார் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ட்வின் கண்டிஷன், திஸ் ஆர் தட் கிடையாது. ரெண்டுத்தையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் கமர்ஷியல் சூட் போட முடியுங்கிறத 2020 சுப்ரீம் கோர்ட்லேயும் சொல்லியிருக்காங்க. அம்பாலா சாராபாய் கேஸில் 2020 நோட் பண்ணிக்கோங்க அதை. The Supreme Court has also said that both the conditions have to be satisfied. And இதில் போடாத ஒரு விஷயம் என்னென்னா, இதே கேஸில் தான் கமர்ஷியல் டிஸ்பியூட்டுக்கான மீனிங்கையும் வைடாக கன்ஸ்ட்ரூ பண்ணும். எந்த அளவுக்கு அந்த ஆக்டுக்கு கீழே ஒரு டிஸ்பியூட்டை கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு முயற்சி பண்ணி அந்த ஆக்டுக்கு கீழே அந்த பர்டிகுலர் டெஃபினிஷன் கீழே கொண்டு வரத்துக்கு முயற்சி பண்ணணும். வைட் இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்கணும். அந்த 21 பிஜியன் ஹோல்ஸுக்கும் வைட் இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்கணுன்றதையும் இதே ஜட்ஜ்மெண்ட்டில் த சுப்ரீம் கோர்ட் இஸ் செட் அவுட். ரைட். ஆதர்ஷ் இந்த இல்லஸ்ட்ரேஷன் 2-3 சொல்லிடலாம். நெக்ஸ்ட் அது ஸோ ஜஸ்ட் ஒரு ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் இப்போ சொல்லும் போதே நம்ம சொல்லியிருக்கோம். பட் இப்போ வந்து ஒரு தேர் இஸ் அ கான்ட்ராக்ட், ஒரு மால் கட்டுறதுக்கு ஒரு கான்ட்ராக்ட், பார்ட்டி ஏ அண்ட் பி வந்து ஒரு மால் கட்டுறதுக்கு ஒரு கான்ட்ராக்ட் போடுறாங்க. அதில் பி வந்து மாலை கட்டிடுறான், ஏ வந்து அதுக்கான பணம் கொடுக்கணும். ஏ வந்து அதுக்கான பணத்தை இன்னும் கொடுக்கல அப்படின்னா எவ்வளோ பணம் கொடுக்கணும்? 25 crores கொடுக்கணும். அப்போனா அந்த த்ரெஷோல்டை மீறிடுறாங்க. ஸோ 3 lakhsக்கு மேலே இருக்குது இல்லையா? ஸோ அதனால் ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. ஸ்பெசிஃபைடு வேல்யூங்கிற டெஸ்ட்டை தே மீட் தட் க்ரைட்டீரியா. கரெக்ட். ரெண்டாவதாக கமர்ஷியல் டிஸ்பியூட்டா? இப்போ நம்ம டெஃபினேஷன் பார்த்தோம், கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்ஸ் ஆர் அ கமர்ஷியல் டிஸ்பியூட். ரைட். So it is a commercial dispute. Construction of a mall. A commissions B to construct a mall for him. B constructs the mall. A has to pay him some part of the consideration for that. If he does not pay, what can B do? So B will file a commercial suit. A commercial suit என்றோம் ஏன்னா commercial dispute, construction agreement comes under the definition of commercial dispute and 25 crores. So it is much above the specified value that is required to meet that criteria இல்லையா? அதனால this will be considered to be a commercial suit. இப்போ அதே மாதிரி ஒரு என்னோட ட்ரேட்மார்க்கை அவர் யூஸ் பண்ணுறதுக்கு I give him a license and the consideration for me licensing that trademark to him is say 2 lakhs and there is no interest contemplated. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்ட்ரெஸ்ட் இன்னும் எதுவும் அக்ரூ ஆகலை, ஒரு 4 நாள் முன்னாடி தான் அவர் கட்டாமல் விட்டுருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அது வந்து கமர்ஷியல் சூட்டாக இருக்குமா இல்லையா அப்படின்னா இட்ஸ் எ லைசன்சிங் அக்ரிமெண்ட் ஃபார் அ ட்ரேட்மார்க், இட் இஸ் அ கமர்ஷியல் டிஸ்பியூட். ஆனால் 3 lakhsங்கிற த்ரெஷோல்டை மீட் பண்ணாததுனால இட் வில் நாட் பி கன்சிடர்ட் டு பி அ சூட் ஆஃப் ஸ்பெசிஃபைட் வேல்யூ. ஸோ இந்த 2 கண்டிஷனையும் மீட் பண்ணாதான் அப்படிங்கிறதுனால, இது ஒரு கண்டிஷனை தான் மீட் பண்ணுது இந்த எக்ஸாம்பிள்ங்கிறதுனால இதுலேருந்து வர சூட் வந்து கமர்ஷியல் சூட்டாக ஃபைல் பண்ண முடியாது. ரெண்டாவது, இப்போ நான் அவருக்கு வந்து ஒரு ப்ராமிசரி நோட் எழுதி கொடுக்குறேன், ஆன் டிமாண்ட் ஐ வில் பே யூ 2 lakhsன்னு, ஐ வில் பே யூ 2 crores-னு வச்சுக்கோங்க, 2 crores or 10 lakhs வாட் எவர். ஸ்பெசிஃபைட் வேல்யூ இஸ் மெட். பட் suit on a promissory note, is it covered under the definition of commercial dispute under the Commercial Codes Act னு பார்த்தா இல்லை. அதனால இதுவும் கமர்ஷியல் சூட்டாக வர, ஆல்தோ வேல்யூ அதிகமாக இருந்தாலும் அந்த நேச்சர் ஆஃப் த டிஸ்பியூட் வந்து கமர்ஷியல் டிஸ்பியூட் இல்லை அப்படிங்கிறதுனால this will not be considered, cannot be filed as a commercial suit. Right. Okay. இதோட one part of the class is concluded. Next வந்து it's something very important, something very interesting and something very novel that has been brought into the Commercial Codes Act by way of the 2015 Act வந்திருந்தாலும் 2018 தான் இந்த பர்டிகுலர் அமெண்ட்மெண்ட்டில் கம்பல்சரி ப்ரீ-சூட் மீடியேஷன் ஆர் ப்ரீ-இன்ஸ்டிடியூஷன் மீடியேஷன் அப்படின்னு ஒரு கான்செப்டை கொண்டு வராங்க. ஒரு சூட்டு போடுறதுக்கு முன்னாடியே parties have to attempt to mediate and settle their disputes before coming to court. அது வந்து லெஜிஸ்லேட்டிவ்லி கம்பல்சரியா இல்லை டைரக்டரியான்னு அதுக்கப்புறம் நிறையா டிபேட் இருந்துச்சு. பட் ஃப்ரம் த ஸ்டாட்யூட் புக்ஸ் இட் செல்ஃப் த பார்ட்டிஸ் ஆர் to attempt to settle their disputes through mediation before even the suit can be filed. ஸோ ஒரு சூட் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து மீடியேஷன் அட்டெம்ப்ட் பண்ண அப்புறம் தான் ஒரு சூட்டே ஃபைல் பண்ண முடியும் அப்படிங்கிறது 2018 செக்ஷன் 12A ஆஃப் தி கமர்ஷியல் கோட்ஸ் ஆக்டில் கொண்டு வந்தாங்க. அவர் அந்த ப்ரொவிஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி போன தடவை மீடியேஷன் ஆக்ட் 2023 நீங்கள் எல்லோரும் கவனிச்சிங்களா? கடைசியாக ஒரு
ஏதோ யாரோ பேசின மாதிரி ஞாபகமாவது இருக்கா? தயவுசெய்து இது உங்களுக்கான எடுக்கிற எஃபர்ட். நீங்கள் இருக்குன்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தோன்னாக்கா அப்படியே திருத்திருன்னு முடிச்சிங்க. மீடியேஷன் போனாட்டி இங்கே டைரக்ட் இது இருந்ததா? இங்கே வந்து கேட்டிங்களா? ஃபைன், நோ ப்ராப்ளம். ஸோ இப்போ அவர் அந்த இஷ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு கேள்வி பதிலில் ஒரு கேள்வி இது வந்தது. ஒருவேளை மீடியேஷன் கம்பல்சரியாக இருந்ததுனாக்கா நேராக ஆர்பிட்ரேஷனுக்கு போக முடியுமா அப்படின்னு யாரோ கேள்வி கேட்டாங்க போன தடவை. எங்கள் தூத்துக்குடியிலேருந்து எங்கேருந்தோ அந்த கேள்வி வந்தது. நான் இப்போ சொன்னபோது சொன்னேன், அது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஏன்னா சட்டமே கூட ஒரு வழக்கு நீதிமன்றத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி சமரசத்தில் மையத்துக்கு போகணும், செட்டில்மெண்ட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டமே சொல்லியிருக்குன்னு சொல்லி நான் சொன்ன சட்டம் தான் இந்த சட்டம், இந்த செக்ஷன் 12A. இதுதான் சிபிசியில் இல்லாத ஒரு ப்ரொவிஷன். சிபிசியில் இருந்த ப்ரொவிஷன் செக்ஷன் 89 ஆஃப் சிபிசி. செக்ஷன் 89 ஆஃப் சிபிசி ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் அப்படின்றதுக்கான ஒரு கான்செப்டுக்கு ஒரு விதை போட்ட ப்ரொவிஷன் வந்து செக்ஷன் 89 தான். அந்த 89 இருக்கிறதே யாருக்குமே தெரியாது. ஃபஸ்ட்டு டைம் ஏதோ ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் இந்த செக்ஷன் 89 ஒன்று இருக்குது போல இருக்கேன்னு ஆரம்பித்தாங்க. ஆனால் செக்ஷன் 89 வந்து அதை எதுக்கும் ரெஃபர் பண்ணுறது அப்படின்ற பழக்கம்லாம் இல்லவே இல்லை. அப்படிலாம் யாருக்கும் யோசனையே இல்லை. சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம் கோர்ட்லன்ற ஒரே ஒரு விஷயத்தில் தான் நம்ம இருந்தோம். செக்ஷன் 89 இஸ் த ப்ரொவிஷன் விச் இஸ் அவைலபிள் இன் சிபிசி, விச் இஸ் அப்சல்யூட்லி ஒரு அப்சல்யூட் ப்ரொவிஷன். அதை வச்சுக்கிட்டு யாரும் யூஸே பண்ணலை, ரைட்? அதனுடைய டெவலப்மெண்ட்டில் அதுலேருந்து வெளியில் வந்த ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஆர்பிட்ரேஷன், மீடியேஷன் அதெல்லாம் வந்தது. மீடியேஷன் பற்றி பேசும்போது போன வாட்டி என்ன சொன்னோம்னா, மீடியேஷன் அப்படின்றது வந்து சட்டத்துக்கு வெளியில் போய் பார்ட்டிஸ் அவங்களுக்குள்ளேயே பேசி ஒரு உடன்படிக்கைக்கு வர்றதுக்கு பேர் தான் மீடியேஷன். மீடியேஷனில் சட்டங்கள், கோர்ட், ஜட்ஜ் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது மீடியேஷனில். மீடியேட்டர், பார்ட்டிஸ். நான் போனாட்டியே சொன்னபோது முடிஞ்ச வரைக்கும் அட்வொகேட் போகாமல் இருந்தால் செட்டிலும் ஆகிடும் கேஸு. ஸோ மீடியேஷனில் அதுதான் ப்ராசஸ்ஸு. இந்த மீடியேஷனை இப்போ என்கரேஜ் பண்ணி ஆகணும். வெளிநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னாக்கா, முக்கியம் இப்போ யூஎஸ்ஏலலாம் பார்த்தீங்கன்னா, கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி கம்பல்சரியாக இந்த ப்ராசஸை அண்டர்டேக் பண்ணுவாங்க. சிவில் டிஸ்பியூட்ஸு, இந்த கமர்ஷியல் டிஸ்பியூட்ஸ்லாம். ஏன்னா ஒன்ஸ் கோர்ட்டுக்குள்ளே பார்ட்டிஸ் போயிட்டாங்கன்னா, அதில் யாராவது தோத்துட்டாங்கன்னா அவங்களுடைய மொத்த எல்லாமே போயிடும். ரொம்ப ஸ்ட்ரிஞ்சண்ட்டாக காஸ்ட்லாம் போடுவாங்க அங்கே. அதனால் எல்லாருக்குமே கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு லேயர் வந்து முதல்ல நம்மளுக்குள்ளே டிஸ்பியூட்டை தீர்த்துக்க முடியுமான்ற டிஸ்பியூட் அங்கே வந்து ரொம்ப ரொம்ப பிரபலம் அங்கே வெளிநாட்டிலலாம். இந்தியாவில் அப்படி ஒன்று நம்மளுக்கு இல்லை. இந்தியாவில் ப்ராப்ளம்லாம் அப்படி தான் இருந்தது இந்தியாலையும். இது ஒன்றும் புதுசாக இந்தியாவுக்கு நான் போனாட்டி சொன்ன மாதிரி மீடியேஷன்றது வந்து இந்தியாவுக்கு புதுசாக கற்றுக் கொடுத்த விஷயமே இல்லை. நம்ம ஊர் நாட்டாமையெல்லாம் மீடியேட்டர் தான். நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்க வந்து குடும்ப பிரச்சனையை தீர்த்து வச்சவங்களுக்கு பேர் அவங்களுக்கு ஸ்பெஷலாக இப்போ நம்ம மீடியேட்டர் அப்படின்றதுனால ஒன்றும் இல்லை, நம்ம ஊரில் இருந்தது தான் இது எல்லாமே. நம்மளுக்கு வெஸ்டர்னைஸ்டு லிட்டிகேஷனை நம்மள்கிட்ட புகுத்திட்டதுனால நம்ம இப்போ இதை வச்சுக்கிட்டு திண்டாடிக்கிட்டு இருக்கோம். இல்லாட்டினா நம்மளுக்குன்னு ஒரு சிஸ்டம் இருந்தது. பிரிட்டிஷ் வந்து நம்மள்கிட்ட ஒரு சிஸ்டம் கொடுக்குறது மாதிரி நம்மள்கிட்ட ஒரு பியூட்டிஃபுல் சிஸ்டம் இருந்தது, தீர்க்கறதுக்கான எல்லா சிஸ்டமும் இருந்தது. அதனால் மீடியேஷனை இன்றைக்கி எப்படியாவது புஷ் பண்ணணுன்றது ரொம்ப முக்கியம். இந்த கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன சொன்னேன், ஏன் கமர்ஷியல் கோர்ட்ஸ் ஆக்ட் வந்ததுன்னு சொன்னேன். ஏன்னா ஒரு வியாபார பரிவர்த்தனையினுடைய உள்ளே இருக்கிற ஒரு சிக்கல் சீக்கிரமாக முடியணும். அதுதானே நோக்கம். ரெண்டு பார்ட்டிக்கும் அதுதானே நோக்கம், இந்த சட்டத்துக்கும் அதுதானே நோக்கம். அப்படி சீக்கிரமாக முடியணும்னு சொன்னால் முதல்ல கோர்ட்டில் போய் சண்டை போடுறதுக்கு முன்னாடி நம்மளுக்குள்ளே முடிச்சுக்க முடியுமான்னு தான் முதல்ல பார்க்கணும். ஆஃப்டர் ஆல் இது என்ன டிரான்சாக்ஷன்? சொத்து தகராறு இல்லை, இது ஈகோ தகராறு இல்லை. இது ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற ஒரு கான்ட்ராக்டில், அக்ரிமெண்ட்டில் இருக்கிறதுல ஒரு தகராறு. அந்த தகராறை அவன் ஏன்றவன் இதை கேட்குறான், பின்றவன் இதை கேட்குறான். இது கோர்ட்டுக்கு போய் சண்டை போடுறதுக்கு முன்னாடி மீடியேஷனில் பண்ணி முடிக்க முடியுமான்றது தான் இப்போ இஷ்யூ. அதனால் இந்த செக்ஷன் 12Aன்றது இப்போ அவர் சொல்கிறது வந்து 12A ஃபார் த ஃபஸ்ட்டு டைம் இந்தியாவில் ஒரு சட்டத்தை எடுத்துகிட்டு வந்து நீ கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ப்ரீ மீடியேஷன் பண்ணி தான் ஆகணும்னு ஒரு சட்டம் வந்து ஃபஸ்ட்டு டைம். இதுதான் நாவல். ஃபஸ்ட்டு டைம் இட் கேம் இன் திஸ் ஆக்ட். இந்த மைண்ட் செட்டே நம்மளுக்கு கிடையாது. நம்மளுக்கு முதல்ல தீர்த்து வைக்கணுன்றதே கிடையாது. எல்லாம் வாங்க பார்த்துக்கலாம் கோர்ட்டுக்குன்னு தான் நம்ம சொல்லுவோம்.
பார்த்துக்கலாம் சார், வாங்க சார் கோர்ட்டுக்கு. அதுதான் நம்மளுடைய டைலாக்கே. அதை முதல்ல கட் பண்ணினது இந்த ஆக்ட் தான். இந்த ஆக்ட் என்ன சொன்னால், எல்லாம் கோர்ட்டில் பார்த்துக்கலாம் அப்படியே வச்சுருங்க, முதல்ல உங்களுக்குள்ளே பேசி தீர்த்துக்க முடியுமான்னு பாருங்கள். நம்ம ஊர் நாட்டாமை ஸ்டைல் இது, நம்ம ஊர் ஸ்டைல் இது. இது வந்து இங்கே இருந்து தான் வெளியிலேருந்து போய் திருப்பி நம்மளுக்கே திரும்பி கொடுத்துட்டாங்க அதை. அதனால் இதை நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். இன்ஃபேக்ட் நீங்கள் ஊர்லேருந்து வில்லேஜஸ்லேருந்து வரும்போது உங்களுக்கு இன்னுமே நல்லா புரியும் இது. நான் போனாட்டி சொன்ன மாதிரி வீட்டில் யாரோ ஒரு ஆள் கிட்ட போய் 2 பேரும் போய் சொல்லுவாங்க. அவர் கேட்க மாட்டார், இவங்களே போய் சொல்லுவாங்க, சார் ஐயா இது மாதிரி சொல்கிறாங்க ஐயா. அது மாதிரி இவர் போய் சொல்லுவார், நீங்களே நியாயத்தை சொல்லுங்கய்யா, இவர் போய் இப்படி சொல்கிறாங்கன்னு நம்மளே ஒரு ஆளை வந்து தீர்மானிப்போம் பாருங்கள். அந்த மீடியேட்டர் இருக்கான் பாருங்கள், அந்த மீடியேஷன் முயற்சியை சட்டத்துக்குள்ளே எப்படி எடுத்துகிட்டு வரணுன்றது தான் இந்த செக்ஷன் 12A அதுக்கு தான் எடுத்துகிட்டே வந்தாங்க. அதை கம்பல்சரி பண்ணினது, கட்டாயம் மீடியேஷனுக்கு போயிட்டு தான் நீங்கள் வழக்க கோர்ட்டில் போட முடியும்னு சொன்னது ஃபஸ்ட்டு டைம் இந்த 12A. இந்த 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 பேசிஸ் உங்களுக்கு புரியணும். ஏன்னா இது போன வாட்டி மீடியேஷன் ஆக்டில் நம்ம சொன்ன கண்டினியூவேஷன் இந்த பர்டிகுலர் போர்ஷன் ஆஃப் தி கமர்ஷியல் கோர்ட்ஸ் ஆக்டில் இருக்குது. ரைட். இப்போ இந்த மீடியேஷனுங்கிறது எப்படி நடக்க போகுது, எத்தனை நாளுக்குள்ளே நடக்க போகுது, இது போகிறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படிலாம் பார்த்து பெரும்பாலும் அந்த செக்ஷன் 12A படித்தாலே நம்மளுக்கு புரிஞ்சிடும் இல்லையா. ஃபஸ்ட்டு எந்த மாதிரி சூட்டுக்கெலாம் மீடியேஷன் கம்பல்சரி? எல்லா கமர்ஷியல் சூட்டுக்கும் கண்டிப்பாக மீடியேஷன் போகணும் அப்படின்னு சொல்லலை. எந்த சூட்லலாம் அர்ஜென்ட் இன்ட்ரிம் ரிலீஃப்கான தேவை இல்லையோ, அவசியம் இல்லையோ, சீக்கிரமாக ஒரு இன்ட்ரிம் ஆர்டர் வாங்கணுன்ற அவசியம் இல்லையோ, அந்த மாதிரி சூட்ஸ் எல்லாத்துலேயும் கம்பல்சரியாக முதல்ல மீடியேஷன் போகணும் அப்படிங்கிறது தான் இதோட ஃபஸ்ட்டு சப்செக்ஷனே. 2வது 3வதுலாம் நான் ஒரு ஜஸ்ட்டாக சொல்லிடுறேன் என்னென்னு. ஸோ ஒரு லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி, டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆர் ஸ்டேட் லெவல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டிலேருந்து ஒரு மீடியேஷன் செல்லுன்னு ஒன்று அமைக்கிறாங்க. அதை அமைச்ச பிற்பாடு இப்போ நான் வந்து எனக்கும் இவருக்கும் ஒரு டிஸ்பியூட் இருக்குது, அதை மீடியேஷனில் செட்டில் பண்ணணுன்னு நான் வந்து டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டிக்கு ஒரு அப்ளிகேஷன் போடுறேன்னா, அந்த அப்ளிகேஷன் அவங்க கையில் போய் சேர்றதுலேருந்து 3 மாதத்துக்குள்ளே அதர் சைடுக்கும் நோட்டீஸ் கொடுத்து என்னையும் கூப்பிட்டு மீடியேஷன் அட்டெம்ப்ட் பண்ணி அந்த டிஸ்பியூட்டை க்ளோஸ் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். டு த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் போத் த பார்ட்டிஸ் இல்லையா. ஒரு மீடியேஷன் போயிட்டால் நான் வின்னர் அவன் லூசர்னு கிடையாது. 2 பேரும் ஒத்து போய் ஒரு மிடில் கிரவுண்ட் நடுவில் எங்கேயாவது 2 பேரும் ஒத்துக்கிறோன்னா அதை ரிசல்ட்டாக போட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடலான்றது தான் மீடியேஷன் இல்லையா. ஸோ அதை வந்து 3 மாதத்துக்குள்ளே முடிக்கணும். சப்போஸ் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 80% போயிட்டோம், இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணால் போயிடலாம், 2 பேரும் கிட்டத்தட்ட ஒத்துக்கிட்டோம், இன்னும் 2 பாயிண்டில் தான் 2 பேரும் வேறு மாதிரி சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படின்னா அதை ஒரு இன்னொரு ஃபர்தர் 2 மந்த்ஸுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. அண்ட் இந்த 3 மாதம் 2 மாதம்லாம் இருக்குது இல்லையா. நீங்கள் கேட்கலாம், நான் இன்னும் 1 வாரத்துக்குள்ளே சூட்டு போடலைன்னா என் லிமிட்டேஷன் முடிஞ்சு போயிடும், நீங்கள் என்ன 5 மாதம் மீடியேஷன் நடத்த சொல்கிறீங்க, அதுக்கப்புறம் மீடியேஷன் நான் வேணும்ன்ட்டு ஒத்துக்காமல் இழுத்தடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் போய் சூட்டு போடணுன்னா அங்கேயும் வந்து உனக்கு சூட்டுக்கு லிமிட்டேஷன் போயிடுச்சுப்பான்ட்டு ஆர்டர் 7 ரூல் 11 பிளைண்ட்டை ரிஜெக்ட் பண்ண சொல்லி அவனே வந்து அப்ளிகேஷன் போடுவான் அப்படின்ற பயம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த மீடியேஷன் நடக்கிற 3 மாதமோ 5 மாதமோ லிமிட்டேஷன் ஆக்ட் will stand still. Limitation Act will not move forward insofar as this 5 months is concerned இல்லையா. ஸோ அதனால் அந்த எனக்கு லிமிட்டேஷன் போயிடும், இல்லை எனக்கு லிமிட்டேஷன் போகணுன்றதுக்காக வீம்புக்குனே வந்து ஒத்துக்காமல் இருப்பான் அப்படின்ற பயம் இருக்க தேவையில்லை அப்படிங்கிறதுக்காக தான் சப்செக்ஷன் 3ல் 2வது ப்ரொவைசோ பார்த்தீங்கன்னா, parties period during which the parties remained occupied with mediation, such period shall not be computed for the purpose of limitation அப்படின்னு அவங்களே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. அதுக்கு ஒரு ஆன்சர் நம்மளுக்கு அங்கேயே கிடச்சிருது. அண்ட் சரி, இப்போ மீடியேஷன் நடக்குது, 2 பேரும் ஒத்துக்கிறாங்க, ஒத்துக்கிட்ட அப்புறம் என்ன ஆகும்? கை குலுக்கிட்டு போக முடியாது இல்லையா. இட் ஹாஸ் டு பி ஃபார்மலைஸ்ட் இன் சம் கைண்ட் ஆஃப் டாக்குமெண்ட். ஏன்னா நான் இன்றைக்கி ஒத்துக்கிட்டேன், நாளைக்கு இல்லையே நான் அப்படி சொல்லவே இல்லையேன்னு சொல்லாமல் இருக்கணும். அதுக்காக ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி இட் will have to be drawn out and both parties will sign that agreement agreeing to whatever is set out therein. அண்ட் இந்த செட்டில்மெண்ட் அக்ரிமெண்ட் மாதிரி போடுறாங்க இல்லையா, இந்த செட்டில்மெண்ட் சப்செக்ஷன் 5 பிரகாரம் இட் வில் ஹாவ் த சேம் ஃபோர்ஸ் ஆஸ் அன் ஆர்பிட்ரேஷன் அவார்ட். ஆர்பிட்ரேஷன் ஆக்டில் செக்ஷன் 30 கீழே பார்ட்டிஸ் அக்ரி பண்ணால் செட்டில்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணி ஒரு அவார்டாக ஒரு ஆர்பிட்ரேட்டர் பாஸ் பண்ணுவார். இட் வில் ஹாவ் த சேம் ஃபோர்ஸ். அந்த மாதிரி ஒரு அவார்டு பாஸ் ஆனதுக்கான ஈக்குவல் ஃபோர்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்டுக்கும் இருக்குது அப்படிங்கிறது சப்செக்ஷன் 5லே சொல்லிடுறாங்க. அது ஏன் முக்கியம் அப்படின்னா, an arbitration award
இஸ் a deemed decree. It can directly be executed in a court of law. Foreign award தவிர அதுக்கு தனியாக என்ஃபோர்ஸ்மெண்ட்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. பட் ஆர்பிட்ரேஷன் அவார்டை பொறுத்த வரைக்கும் டைரெக்டாக ஒரு கோர்ட்லேருந்து நம்ம வாங்கின டிகிரி மாதிரி போய் நம்ம எக்ஸிக்யூஷன் ஃபைல் பண்ணலாம். ஸோ அதே ஃபோர்ஸு மீடியேஷனில் அக்ரி பண்ணி போடுற அக்ரிமெண்ட்டுக்கும் இருக்குன்றது இந்த எனாக்ட்லேயே நம்மளுக்கு சொல்லிடுறாங்க. பட் இதெல்லாம் வரத்துக்கு முன்னாடி இந்த 12A மீடியேஷன் வந்து கம்பல்சரியா இல்லை டைரக்டரியா அப்படின்னு பெரிய டிபேட். மெட்ராஸில் ஒரு வியூ எடுத்தாங்க, பாம்பேயில் வேறு மாதிரி எடுத்தாங்க, டெல்லியில் வந்து எனக்கு மீடியேஷன் போக வேண்டான்னு எக்ஸம்ஷன் அப்ளிகேஷன் போடுற மாதிரி ஒரு ப்ரொசீஜர் இருந்துச்சாங்க. நான் இன்டர்ம் ஆர்டரே கேட்கலனாலும் எக்ஸம்ஷன் அப்ளிகேஷன் ஐஏ மாதிரி ஒன்று சூட்டை போட்டது போதே எக்ஸம்ஷன் ஃப்ரம் மீடியேஷன் ஒரு ஐஏ போட்டு அதில் ஒரு அலௌடுன்னு ஆர்டர் வந்துருச்சுன்னா மீடியேஷன் போவானான்னு ஒரு ப்ரொசீஜர். அதனால் இந்தியாவை சுற்றி ஒரு கோர்ட்லேயும் வேறு மாதிரி ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது எல்லாத்தையும் க்ளோஸ் டவுன் பண்ணி செக்ஷன் 12A இஸ் அப்சல்யூட்லி மேண்டேட்ரி. ஒரே எக்ஸெப்ஷன் அந்த ப்ரொவிஷன்லேயே சொல்லியிருக்கிறது அர்ஜென்ட் இன்டரிம் ரிலீஃப். இந்த அர்ஜென்ட் இன்டரிம் ரிலீஃப் இருந்தால் தவிர மீடியேஷன் போகாமல் டைரெக்டாக சூட்டு போட முடியாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டில் பார்ட்டில் ஆட்டோமேஷன் ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்கிறாங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட் குறிச்சிக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஜட்ஜ்மெண்ட்டு. இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன கொஸ்டின்னா, லோவர் கோர்ட்டில் வந்துட்டு டிஃபெண்டன்ட் வந்து ஆர்டர் 7 ரூல் 11 அப்ளிகேஷன் போடுறான். ஏன் போடுறான்னா, அவர் வந்து 12Aல மீடியேஷனே என்னை கூப்பிடல, மீடியேஷனே கூப்பிடாமல் டைரெக்டாக வந்து சூட்டு போடுறாரு. ஸோ த சூட் இஸ் கான்ட்ரரி டு த ப்ரொவிஷன் ஆஃப் லா விச் இஸ் செக்ஷன் 12A. அதனால அந்த பிளெயின்ட்டே நீங்கள் ரிஜெக்ட் பண்ணணும். ஒரே செகண்ட், அவர் ஆர்டர் 7 ரூல் 11 ஏதாவது புரிஞ்சுதா? சூப்பர்ப்பா. நீங்கள் பிளெயின்ட்டே ரிஜெக்ட் பண்ணணும். ஏன்னா அவர் வந்து ஒரு ப்ரொவிஷன் ஆஃப் மேண்டேட்ரி ப்ரொவிஷன் ஆஃப் லாவை மீறி டைரெக்டாக சூட்டு போட்டிருக்காரு அப்படின்ட்டு போட்ட கேஸில் லோவர் கோர்ட்டில் வந்து தே ரெஃப்யூஸ் டு ரிஜெக்ட் த பிளெயிண்ட். அதுக்கு மேலே சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்தது தான் இந்த பார்ட்டில் ஆட்டோமேஷன் கேஸ். இதில் paragraph 113.1 இதுதான் gist of the judgment. We declare that section 12A of the act is mandatory. அதனால் சுப்ரீம் கோர்ட் இஸ் டிக்ளேர்ட் தட் 12Aன்றது கம்பல்சரி மேண்டட்ரி, அது எஸ்கேப்பே பண்ண முடியாது அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட்லேயே சொல்லிட்டாங்க. ரைட். அண்ட் இதுக்கப்புறம் இப்போ வந்து 12A மேண்டட்ரி நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அதில் ஒரே எக்ஸெப்ஷன் என்னன்றதும் ப்ரொவிஷன்லேயே இருக்குது, அதாவது அர்ஜென்ட் இன்டரிம் ரிலீஃப். அந்த அர்ஜென்ட் இன்டரிம் ரிலீஃப்னால் என்னன்னு மறுபடியும் இந்தியாவை சுற்றி ஒரு கோர்ட்டும் ஒரு மீனிங் எடுத்துக்கிட்டாங்க. அதாவது அர்ஜென்ட் இன்டரிம் ரிலீஃப்னால் நான் என்ன ஒரு ஐஏ போட்டாலும், சும்மா எதுவுமே கேஸ் இருக்காது, ஆனாலும் ஒரு ஐஏ போடணுமே எனக்கு அர்ஜென்ட்டாக இந்த ரிலீஃப் வேணும்னு பேருக்கு ஒரு ஐஏ போட்டாலும் அது வந்து டஸ் இட் குவாலிஃபை டு கான்டெம்ப்ளேட் அர்ஜென்ட் இன்டரிம் ரிலீஃப். இல்லை நெசசரியாக இருக்கணுமா, கண்டிப்பாக தேவைப்படுதா, அந்த ரீடிங் ஆஃப் த பிளெயிண்ட் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் அந்த அப்ளிகேஷனில் போட்டிருக்கிற அவர்மெண்ட்ஸ் பிரகாரம் இந்த ரிலீஃப் வந்து கண்டிப்பாக இப்போவே தேவையா இல்லையான்னு கோர்ட் பார்க்கணுமா, இல்லை என்ன ஐஏ இருந்தாலும் சரி அர்ஜென்ட் இன்டரிம் ரிலீஃப் இருக்குப்பா அப்போ மீடியேஷன் தேவையில்லை டைரெக்டாக சூட்டை நடத்தலாம் அப்படின்னு ப்ரொசீட் பண்ணலாமா அப்படிங்கிற கொஸ்டின் வந்து செவரல் கோர்ட்ஸ் டுக் செவரல் வியூஸ். இதையும் இந்த குழப்பத்தையும் தீர்த்து வைக்க தான் யாமினி மனோகர் கேஸ்னு ரொம்ப ரீசெண்டாக 2024 வந்த ஜட்ஜ்மெண்ட் இது. இந்த கேஸில் வாட் த சுப்ரீம் கோர்ட் சேஸ் இஸ், நீங்கள் வந்து சும்மா கோர்ட்டை ஏமாற்றி மீடியேஷன் போகாமல் டைரெக்டாக சூட்டு போடுற ஒரு முயற்சியில் ஒரு அப்ளிகேஷன் எனக்கு இந்த இன்டரிம் ரிலீஃப் தேவை அப்படின்னு போட்டிங்கன்னா அதை கோர்ட் என்டர்டெயின் பண்ணாது. த கோர்ட் ஹேஸ் த பவர் டு see if whether really the interim relief that is sought for is genuine and absolutely necessary. நீங்கள் வந்து வீம்புக்குன்னு போட்டு நான் இந்த 12Aவை டிஃபீட் பண்ணணும், 12A வந்து டீவியேஷன் எடுத்துகிட்டு போகணும் இல்லை டைவர்ஷன் எடுத்துகிட்டு போகணுன்னு போட்டால் செல்லாது. நிஜமாகவே உங்கள் பிளெயிண்ட், உங்கள் டாக்குமெண்ட்ஸ், உங்கள் ப்ளீடிங்ஸ் பிரகாரம் ஒரு அர்ஜென்ட் இன்டரிம் ரிலீஃப் கண்டிப்பாக தேவையாக இருந்தால் மட்டும்தான் 12Aவை எஸ்கேப் பண்ண முடியும். And the court has the power on a prima facie view to decide whether மீடியேஷன் தவிர்க்கலாமா இல்லை மீடியேஷனுக்கு அமுச்சு விட்டுடலாமா அப்படிங்கிறது யாமினி மனோகர் கேஸில் சொல்கிறாங்க. இந்த ஒரே ஒரு பேராகிராஃப் மட்டும் படிக்கிறேன். paragraph 10. We are of the opinion that when a plaint is filed under the Commercial Courts Act with a prayer for an urgent interim relief,
the commercial court should examine the nature and the subject matter of the suit, cause of action, and the prayer for interim relief. The prayer for interim relief should not be a guise or a mask to wriggle out of and get over section 12A. ஸோ அது டைவர்ஷன் எடுத்து உள்ளே வரதுக்காக வேண்டி மட்டும் போட்ட அப்ளிகேஷன்ஸ் செல்லாது. நிஜமாகவே இன்டர்ம் ரிலீஃப் தேவையா இல்லையாங்கிறது the court can take a call. The court can decide whether to entertain your suit or to send you to mediation. அப்படின்றது தான் இந்த யாமினி மனோகர் கேஸில் சொன்னது. ரைட், இது ஒரு 2-3 எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அவர் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், இப்போ அவர் சொன்ன பாயிண்ட் என்னென்னா, நான் பிளைன்டிஃபுக்கு வக்கீல், நான் டிராஃப்ட் பண்ணுறேன். நான் டிராஃப்ட் பண்ணும்பொழுது அந்த ப்ளீடிங் ஸ்கூலில் கமர்ஷியல் டிஸ்பியூட் அப்படின்றதுக்கான சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த ஆக்டுக்கு கீழே ப்ளீட் பண்ணிடுறேன். என்ன வேல்யூ அதையும் ப்ளீட் பண்ணிடுறேன். சூட் ரெடி ஆகிடுச்சு. ஆக்ட் என்ன சொல்லுது, நீ நேராக சூட் போட முடியாது, நீ முதல்ல மீடியேஷனுக்கு போயிட்டு தான் சூட் போட முடியும்னு சொல்லுது ஆக்ட். வக்கீலாக நான் என்ன சொல்கிறேன், இது கோர்ட்டுக்கு வரதுக்கு முன்னாடி இன்ட்ரீம் நான் அர்ஜென்ட்டாக ஒரு ரிலீஃப் கேட்கணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லி ஒரு ஐஏவை போடுறது. ஐஏவை போட்டு ஏதோ ஒரு இன்ட்ரீம் ரிலீஃப் கேட்குறது. இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு பரிவர்த்தனையில் 5 லட்சம் ரூபா கொடுக்கணும், 5 லட்சம் ரூபா கொடுக்கல. இது ஒரு ஃப்ரான்ச்சைசி அக்ரிமெண்ட்னு எடுத்துக்குவாங்க. ஃப்ரான்ச்சைசி அக்ரிமெண்ட் கமர்ஷியல் டிஸ்பியூட்டு, 5 லட்சம் ரூபா ஸ்பெசிஃபைடு வேல்யூ சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சா. இப்போது 5 லட்சம் ரூபா ரெக்கவர் பண்ணணும். 5 லட்சம் ரூபா இந்த ஃப்ரான்ச்சைசி அக்ரிமெண்ட்டுக்கு கொடுக்கல. சூட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணுது ரெக்குயர்மெண்ட்டை. ஆனால் 12A என்ன சொல்லுது, நீ நேராக சூட்டை போடாத, நீ முதல்ல மீடியேஷனுக்கு போய் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நீ சூட்டை போடுன்னு சொல்லுது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், சரி கோர்ட்டுக்கு நேராக போனோன்னா ஒரு ஐஏ போடுறேன். ஐஏல என்னன்னு போடுறேன்னா அட்டாச் தி ப்ராப்பர்ட்டின்னு போடுறேன். அட்டாச்மெண்ட் பிஃபோர் ஜட்ஜ்மெண்ட்னு ஒன்று இருக்குது சிபிசியில். அதாவது 5 லட்சம் ரூபாய் அவன் தரணும், இப்போ இருக்கிறது இந்த ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி தான் வச்சுருக்கான், இந்த ப்ராப்பர்ட்டியை விற்றுட்டு எனக்கு ஒன்றுமே கிடைக்காத மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்துகிறான். அதனால் நீங்கள் ஒருவேளை நான் பின்னாடி இந்த கேஸில் வின் பண்ணினாலும் கூட இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் அட்டாச் பண்ணலைன்னாக்கா எனக்கு ஒன்றும் கிடைக்காது. அதுக்கு பேர் அட்டாச்மெண்ட் பிஃபோர் ஜட்ஜ்மெண்ட், ரைட்? இப்படி ஒரு ஐஏவை போடுறான். அந்த வக்கீலை பொறுத்த வரைக்கும் அது அர்ஜென்ட் இன்டரிம் ரிலீஃப். ஆனால் இப்போ அவர் சொன்ன ஜட்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க, அது வக்கீலினுடைய கண்ணோட்டத்துலேருந்து பார்க்க முடியாது, கோர்ட்டினுடைய கண்ணோட்டத்துலேருந்து தான் பார்க்க முடியுன்றாங்க. அதனால் கோர்ட் மஸ்ட் சாட்டிஸ்ஃபை இட் செல்ஃப், கமர்ஷியல் கோர்ட் ஆர் கமர்ஷியல் டிவிஷன் மஸ்ட் சாட்டிஸ்ஃபை இட் செல்ஃப் தட் எஸ் தேர் இஸ் அன் அர்ஜென்ட் இன்டரிம் ரிலீஃப் தட் இஸ் இன்வால்வ். அதனால் அர்ஜென்ட் இன்டரிம் ரிலீஃப்ன்றது நீ சொல்கிறது இல்லை, யூ ஆர் சேயிங் இட். பட் ஆஃப்டர் கோயிங் த்ரூ எவ்ரி திங் ஐ ஃபைண்ட் தட் தெர் இஸ் நோ அர்ஜென்ட் ரிலீஃப்னு ஆயிடுச்சுன்னா இட் ஹாஸ் டு பி ரிஜெக்டட். ரொம்ப கேர்ஃபுல்லான விஷயம். ஸோ 2 விஷயம் அவர் 2 ஜட்மெண்ட் சொன்னார், அதனால தான் நோட் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். முதல் ஜட்மெண்ட், வெதர் 12A ஆஃப் தி கமர்ஷியல் கோர்ட்ஸ் ஆக்ட் இஸ் மேண்டேட்டரி ஆர் டைரக்டரி. இந்த தகராறு ஓடிக்கிட்டே இருந்தது நிறைய ஹைகோர்ட்டில். கடைசியில் சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொன்னாங்கன்னா மேண்டேட்டரி, அதை தாண்டி தான் நீங்கள் கோர்ட்டுக்கு வரணும் அப்படின்னு மேண்டேட்டரி போட்டாங்க. அதில் ஒரு எக்ஸப்ஷன் சொல்கிறார். என்ன எக்ஸப்ஷன் சொல்கிறார்? எக்ஸப்ஷன் இஸ் வேர் இட் இன்வால்வ்ஸ் an urgent interim relief. அவசர இடைக்கால உத்தரவு. அவசர இடைக்கால உத்தரவு போடணும்னா அந்த அவசர இடைக்கால உத்தரவுக்கான ஒரு சூழல் அந்த வழக்கில் இருக்கணும். அந்த அவசர இடைக்கால உத்தரவுக்கான சூழல் இருக்கான்றத கோர்ட்டு டிசைட் பண்ணணும். பார்ட்டியும் அட்வொகேட்டும் டிசைட் பண்ண முடியாது, அவங்க சொல்ல தான் முடியும் கோர்ட்டுக்கு. கோர்ட் டிசைட் பண்ணணும். ஒருவேளை கோர்ட்டு அவசர இடைக்கால உத்தரவு அர்ஜென்ட் இன்டரிம் ஆர்டர் இன்வால்வ் ஆகலைன்னாக்கா இட் ஹாஸ் டு பி ரிஜெக்டட். If it involves an urgent interim relief, court can entertain the suit even though the parties have not gone before mediation. மீடியேஷனுக்கு போகலைன்னாலும் கூட 12A கிராஸ் பண்ணி நேராக வந்துட்டாங்க கோர்ட்டுக்கு. அதில் இருக்கிற எக்ஸப்ஷனை கோர்ட் இஃப் இட் இஸ் சாட்டிஸ்ஃபைட் அதை பண்ணலாம். இதுதான் அவர் சொன்ன முதல் விஷயம். போன தடவை நான் ஆர்பிட்ரேஷனில் போது அவார்டை பற்றி பேசணும் இல்லையா, செக்ஷன் 30 அவார்டை பற்றி பேசணும். இப்போ இதில் அவர் என்ன சொன்னார், 2 பேர் மீடியேஷனுக்கு போகிறாங்க,
ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே 2 பேரும் ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த காலம் வந்து லிமிட்டேஷன் ஃப்ரீஸ் ஆகிடும், லிமிட்டேஷன் மூவ் ஆகாது, கிளாக் வந்து ஃப்ரீஸ் ஆகிடும். கொரோனா காலத்தில் வந்த வழக்குகள் எல்லாம் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணாங்கன்னா, கொரோனா காலத்தில் யாராலையுமே கோர்ட்டுக்கு போக முடியல, வீட்டை விட்டு நகர முடியல, ஒரு லிட்டிகண்டால் கோர்ட்டுக்கு போக முடியலன்னு என்ன பண்ணாங்கன்னா, அந்த கொரோனா காலத்தில் இருக்கிற அந்த பீரியடை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. இது லிமிட்டேஷனுக்குள்ளேயே வராதுன்ட்டாங்க. அதனால் கொரோனா போது அந்த காலகட்டத்து போது ஏதாவது ஒரு கேஸ் லிமிட்டேஷன் விழுந்ததுன்னா அது அன்றைக்கி கிடையாது லிமிட்டேஷன். அவங்க அந்த பீரியடை ஃப்ரீஸ் பண்ணிட்டதுனால என்றைக்கு அந்த பீரியடை ரிலாக்ஸ் பண்ணாங்களோ அதிலிருந்து தான் லிமிட்டேஷன் ஆரம்பிக்கும்னு சொன்னாங்க. அதே மாதிரி மீடியேஷன் பீரியட் போது லிமிட்டேஷன் கெட்ஸ் ஃப்ரீஸ்ட். when it gets freezed and the parties are able to come to a செட்டில்மெண்ட்டுக்கு வந்துட்டாங்கன்னா, செட்டில்மெண்ட்டுக்கு வந்த பிறகு அவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற அந்த உடன்படிக்கை அதுக்கு சட்டப்படி அதற்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும். அதை டிக்ரி ஜட்ஜ்மெண்ட்னு சொல்ல முடியாது, ஏன்னா அது கோர்ட்டில் நடக்கலை, அது வந்து மீடியேட்டர்கிட்ட நடந்திருக்கு. அப்போ அதுக்கு என்ன அங்கீகாரம் கொடுக்கலான்னு பார்க்கும்போது சட்டம் என்ன சொல்லுதுன்னா, இட் வில் பி கன்ஸ்ட்ரூட் ஆஸ் அ அவார்டு அண்டர் செக்ஷன் 30. அண்ட் ஏன் அது அவார்டுன்னு சொன்னாங்கன்னா, அவங்க 2 பேருக்குள்ளே ஏற்பட்ட அந்த உடன்படிக்கை பிற்காலத்தில் இன்னொரு தகராறு ஆச்சுன்னு வைங்க, ஒரு 5-6 விஷயம் ஒத்துக்கிட்டு இருப்பாங்க, அதில் ஒரு 2 விஷயத்தை ஒரு ஆள் வந்து செயல்படுத்தாமல் போயிட்டார்னா, அப்போது அவங்களுக்குள்ளே நடந்த அந்த ஒரு ஒப்பந்தம் வந்து செயல்படுத்துறதுக்காக அதுக்கு அவார்டுன்னு ஒரு ஸ்டேட்டஸை கொடுத்து, அவார்ட் வில் பி கன்ஸ்ட்ரூட் டு பி எ டிக்ரி அண்டர் வாட் ஆக்ட்? அண்டர் தி ஆர்பிட்ரேஷன் ஆக்ட். The decree will be construed as a decree under the CPC. See, அந்த கனெக்ஷன் நீங்கள் அப்படியே புரிஞ்சுக்கணும். அதனால தான் ஐ எம் டேக்கிங் தட் எக்ஸ்ட்ரா எஃபர்ட். நீங்கள் ஐசோலேட்டடாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கஷ்டமாக போயிடும். யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட் கனெக்ட். ஸோ இப்போ பாருங்கள், கமர்ஷியல் கோர்ட்ஸ் ஆக்ட், ஆர்பிட்ரேஷன் ஆக்ட், டிக்ரி, சிபிசி, ஸோ எல்லாம் கனெக்ஷன் அதில் வருது பாருங்கள். ஏன்னா எல்லாமே அதே டிஸ்பியூட் சம்மந்தப்பட்ட வேறு விதமான வே ஆஃப் ஹேண்ட்லிங் இட் தான். அதனால் அதுக்கு அந்த ரெக்கக்னிஷனை கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த 2 விஷயம் ரொம்ப முக்கியம். நீங்கள் முதல்ல சொன்னது செக்ஷன் 6 கமர்ஷியல் டிஸ்பியூட், ஸ்பெசிஃபைடு வேல்யூ. அடுத்தது கேஸ் போடுறதுக்கு முன்னாடி இந்த செக்ஷன் 12A ப்ரீ மீடியேஷன் கம்பல்சரி, அண்ட் செகண்ட் இஸ் ஹூ டிசைட்ஸ் தட் தேர் இஸ் அன் அர்ஜென்ட் இன்ட்ரிம் ஆர்டர் ரெக்வயர்டு. இதை மனசில் வச்சுக்கணும். ஸோ இந்த கான்செப்டுக்கு அப்புறம் ஒன் மோர் வெரி இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட், நியூ கான்செப்ட் ஒன்று கமர்ஷியல் கோர்ட்ஸ் ஆக்ட் மூலயமா உள்ளே கொண்டு வந்தாங்க. அதுதான் சம்மரி ஜட்ஜ்மெண்ட். நம்ம இந்த சம்மரி ஜட்ஜ்மெண்ட்டுன்ற வார்த்தை வேறு எங்கேயோ கேட்ட மாதிரியும் இருக்கலாம். ஏன்னா சம்மரி ஜட்ஜ்மெண்ட்டுங்கிறது ஆர்டர் 13A சிபிசிக்குள்ளே கொண்டு வந்தாங்க கமர்ஷியல் கோர்ட்ஸ் ஆக்ட் மூலயமா. பட் ஒரு சிமிலர் கான்செப்ட், ஆக்சுவலாக 2 சிமிலர் கான்செப்ட் ஏற்கனவே சிபிசியில் இருக்குது. இந்த சேம் கோல், இது என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறதோ அதே கோல் அச்சீவ் பண்ண வேண்டி இன்னும் 2 சிமிலர் கான்செப்ட் ஏற்கனவே சிபிசிக்குள்ளே இருக்குது. ஒன்று வந்து ஜட்ஜ்மெண்ட் ஆன் அட்மிஷன், ஆர்டர் 12 ரூல் 6 கீழே ஜட்ஜ்மெண்ட் ஆன் அட்மிஷன் ஒரு கான்செப்ட் இருக்குது. இன்னொன்று சம்மரி சூட், ஆர்டர் 37 கீழே டைரெக்டாக போடுற சம்மரி சூட். ஸோ இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி, ப்ரொசீஜர் இஸ் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட். எந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் போடலாம், இந்த மாதிரி சூட் போடலாங்கிறது வேறையாக இருக்குமே தவிர, இந்த எண்ட் ரிசல்ட் என்ன அச்சீவ் பண்ண பார்க்குறாங்கன்னா சீக்கிரமாக ஒரு கேஸை முடிக்கிறது. இந்த 3 ப்ரொவிஷனுக்கான எண்ட் ரிசல்ட் என்னென்னா சீக்கிரமாக கேஸை முடிக்கிறது, ரைட்? பட் 13A வந்து இன்னும் கொஞ்சம் வைடராக, இன்னும் கோர்ட்டுக்கு நிறையா லீவ்வேவோட they made out a provision which is Order 13A, which was introduced into the CPC by way of the Commercial Courts Act, right? ஆர்டர் 13A கீழே ஓரல் எவிடன்ஸ் நடத்துறதுக்கு முன்னாடியே ஒரு சூட்டை முடிக்கலாம் அப்படியா அப்படின்னு எல்லாம் வாய பொழந்தாங்க முதல்ல. when the provision was first introduced, ட்ரையலே இல்லாமல் ஒரு சூட்டு முடியுதா? கேள்விப்பட்டதே இல்லை. ஆக்சுவலாக கேள்விப்பட்டிருக்கோம், சம்மரி சூட்லேயும் இது நடக்கும், ஜட்ஜ்மெண்ட் அப்பான் அட்மிஷன் ஆர்டர் 12 ரூல் 6 அப்ளிகேஷன் போட்டாலும் இது நடக்கும். ஆனால் பெரும்பாலும் நிறையா பேர் இதை உபயோகிக்கிறது கிடையாது, அவேர்னஸ் இல்லாததுனால, இல்லை என்ன மாதிரி சுச்சுவேஷனில் இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷனை போட்டால் கிளிக் ஆகும்னு தெரியாததுனால, உபயோகப்படுத்துறது இல்லாததுனால இந்த ஆர்டர் 13A வந்தபோது எல்லோரும் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தாங்களே தவிர, முழுக்க மற்ற சில ப்ரொவிஷன் மாதிரி இது புதுசு கிடையாது. ஏற்கனவே இருந்ததுலேருந்து பாரோ பண்ணி அதை வேறு மாதிரி செதுக்கி கமர்ஷியல் கோர்ட்ஸ் ஆக்டுக்குள்ளே நுழைச்சிருக்காங்க, அவ்வளோதான், ரைட்? ஸோ ஓரல் எவிடன்ஸ் முன்னாடியே ஒரு சூட்டை முடிக்கலாம்.
அப்படின்னா எல்லோரும் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. மொதல் விஷயம். ரெண்டாவது, ஒரு சூட்டை ஒரு 4 கிளைம் இருக்குது, 4 ப்ரேயர் போட்டிருக்கேன் சூட்டை, 4த்தையுமே முடிக்கலாம், இல்லை 4த்தில் 2 மட்டும் முடிக்கலாம், இல்லை அந்த 4த்தில் இருக்கிற ஒன்றோட ஒரு பகுதியை மட்டும் முடிக்கலாம். இது எது வேணால் பண்ணலாம். பை ஃபைலிங் அன் அப்ளிகேஷன் அண்டர் ஆர்டர் 13A மொத்த சூட்டுமே முடியலாம், இல்லை ஒரு போர்ஷன் ஆஃப் த சூட், இல்லை அந்த சூட்டில் இருக்கிற ஒரு கிளைமோட போர்ஷன் மட்டும் கூட முடியலாம். ரைட், நான் எக்ஸாம்பிள் சொல்லி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. மூணாவது விஷயம் என்னென்னா, எந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் போடலாம். இப்போ ஒரு பிளெயின்டிஃபாக நான் இருந்தேன்னா, டிஃபெண்டண்ட்டுக்கு மேலே சம்மன் சர்வ் ஆன செகண்ட்லேருந்து அந்த கேஸில் அவன் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போட்டு அட்மிஷன் டினையல் அதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. அட்மிஷன் டினையல்லாம் பண்ண அப்புறம் இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணுவாங்க இல்லையா கோர்ட்டில், அந்த இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணுற வரைக்கும் என்னால் இந்த அப்ளிகேஷனை ஃபைல் பண்ண முடியும். அதுவும் இப்போ சில ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்குது, இஷ்யூஸ் ஃபைல் பண்ண அப்புறமும் பண்ணலாம். இஷ்யூஸ் கோர்ட் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் இந்த ப்ரொவிஷனில் அப்ளிகேஷன் போடணுன்றது 12A மாதிரி மேண்டேட்ரி கிடையாது. இட் இஸ் டைரக்ட்ரி இன் நேச்சர் கிவன் த ஃபேக்ட்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ் ஆஃப் த கேஸ். அப்புறமா கூட 13A கோர்ட் ஹியர் பண்ணலாம் அப்படின்றாங்க. இந்த 13Aல என்ன டெஸ்ட்டு? இப்போ ஸ்பெசிஃபைடு வேல்யூனா ஒரு டெஸ்ட்டு பார்த்தோம், கமர்ஷியல் டிஸ்பியூட்னா ஒரு டெஸ்ட்டு பார்த்தோம், 12Aல அர்ஜென்ட் இன்ட்ரிம் ரிலீஃப்ன்றது தான் டெஸ்ட்டு, 12A போகணுமா வேண்டாமான்றதுக்கு. அதே மாதிரி ஆர்டர் 13Aக்கும் ஒரு டெஸ்ட் இருக்குது. இந்த ஆர்டர் 13Aல ரூல் 3ல் பார்த்தீங்கன்னா இது என்ன டெஸ்ட்டுன்றது செட் அவுட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஒரு பிளெயின்டிஃபாக நான் பேசுகிறேன். ஓகே, இப்போ நான் பிளெயின்டிஃப்னா டிஃபெண்டண்ட்டுக்கு the defendant has no real prospect of defending a claim. அந்த no real prospect of defending a claimங்கிறது தான் என்னன்னு பார்க்கணும். அதுதான் டெஸ்ட். no real prospect of defending the claim அப்படின்னா என்ன? இது ஒரு டெஸ்ட். இன்னொரு டெஸ்ட் வந்து there is no other compelling reason why the claim should not be allowed. ஒன்று வந்து டிஃபெண்டண்ட்டோட டிஃபென்ஸை பொறுத்தது, இன்னொன்று வந்து வேறு ஏதாவது ரீசன் இருக்கா, நான் இதை அலோவ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு வேறு ஏதாவது ரீசன் இருக்கான்றதையும் கோர்ட் பார்க்கணும். இதுதான் 2 டெஸ்ட் சம்மரி ஜட்ஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். ரைட், அண்ட் இதுக்கான ப்ரொசீஜர்லாம் செட் அவுட் பண்ணுறாங்க. அப்ளிகேஷன் போடணும், அதுக்கு 30 days டைம் கொடுக்கணும், அதுக்குள்ளே அவன் ரெஸ்பான்ஸ் போடணும், அந்த அப்ளிகேஷனுக்குரிய டாக்குமெண்ட்ஸ் எவிடன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் அந்த அப்ளிகேஷன் கூடவே போடணும் அப்படிங்கிறலாம் செவரல் டெஸ்ட் ரூல் 4 ரூல் 5லலாம் மல்டிபிள் ப்ரொசீஜர்ஸ் லே டவுன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒன்ஸ் த கோர்ட் ஹியர்ஸ் இட், ஸோ அதுக்கு முன்னாடி ஐ வில் டெல் யூ வாட் இஸ் ரியல் ப்ராஸ்பெக்ட் ஆஃப் சக்சீடிங் ஆர் டிஃபெண்டிங் அ கிளைம். அதுதான் அந்த டெஸ்ட். இது வந்து ரூல் 3ல சொல்கிறாங்க. ரைட், நோ ரியல் ப்ராஸ்பெக்ட் ஆஃப் சக்சீடிங் ஆர் நோ ரியல் ப்ராஸ்பெக்ட் ஆஃப் டிஃபெண்டிங். இப்போ டிஃபெண்டன்ட் ஆர்டர் 13A போட்டான்னா பிளெயின்டிஃபுக்கு பிளெயின்டிஃபால் இந்த ஒரு கிளைமில் ஜெயிக்கவே முடியாது, ஜெயிக்கிறதுக்கான எந்த சந்தர்ப்பமும் அவனுக்கு இல்லை அப்படின்னு டிஃபெண்டன்ட் சொல்லுவான். பிளெயின்டிஃப் ஃபைல் பண்ணுறான்னா நான் போட்டிருக்கிற கிளைமை எதிர்க்கிறதுக்கு அவன்கிட்ட எந்த விதமான பாயிண்ட்டும் இல்லை அவன் போட்டிருக்கிற பாயிண்ட்டெல்லாம் வெறும் ஒன்றுத்துக்கும் லாய்க்கு இல்லாத பாயிண்ட்டு. இட் இஸ் அ மூன்ஷைன் டிஃபென்ஸ். அதாவது நிலா வெளிச்சம் வந்து உண்மையான வெளிச்சம் கிடையாது இல்லையா, சூரியனோட வெளிச்சத்தை திருப்பி வர்றது தான் நிலாவோட வெளிச்சம். அந்த மாதிரி தான் அவனோட டிஃபென்ஸும். அந்த டிஃபென்ஸில் தானாக ஒன்றுமே இல்லை, அவன் வெறும்னா வந்து நான் சொன்னது இல்லைன்னு பேர் டினையல் மட்டும் பண்ணியிருக்கான் அப்படின்னு பிளெயின்டிஃப் சொல்கிறாங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிளோட இதை பார்க்கலாம். ஸோ இப்போ இது சூட் ஃபார் suit for recovery of money under a construction contract, commercial dispute, specified value, 12 எல்லாம் முடிஞ்சிட்டு இப்போ சூட்டில் வந்து நிற்கிறோம். இப்போது நான் வந்து ஐம் த பிளெயின்டிஃப், ஐம் சூயிங் ஹிம் ஃபார் ஸோ மச் ஆஃப் மணி. அவன் வந்துட்டு அவன் வந்து அந்த அக்ரிமெண்ட்டில் நான் இவ்வளோ சர்வீசஸ் பண்ணியிருந்தேன்னா அவன் எனக்கு இவ்வளோ பைசா கொடுத்துருக்கணும்னு அந்த அக்ரிமெண்ட்டில் இருக்குது. அதை தவிர்த்து எங்களுக்குள்ள லெட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கோம். நான் வந்து 100 kilograms உனக்கு கொடுத்துட்டேன், அதுக்கு நீ வந்து எனக்கு 10 lakhs கொடுக்கணும் அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். அவன் என்ன சொல்கிறான், இல்லை நீ எனக்கு 100க்கு 90 தான் கொடுத்துருக்க, அதனால் 10 lakhs கிடையாது, நான் உனக்கு 9 lakhs தான் கொடுக்கணுன்றான். அப்போ டு தட் எக்ஸ்டென்ட் ஆஃப் 9 lakhs அவனால் இன்றைக்கி வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. கரெக்டாக அவனே ஒத்துக்கிறான் அவன் எனக்கு 9 lakhs கொடுக்கணுன்ட்டு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில்
நான் சூட் ஃபைல் பண்ண அப்புறம் அவன் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டில் புதுசாக ஒரு கதை சொல்கிறான். நான் கொடுத்த 100 கிலோ பஞ்சு வந்து குவாலிட்டி சரியா இல்லை, அதை வச்சு என்னால் துணியே தைக்க முடியல, அதை யானா கன்வெர்ட் பண்ண முடியல, அதனால என்னால் நான் அவனுக்கு பைசா கொடுக்க தேவையில்லை, எனக்கான நஷ்டத்துக்கு அவன் தான் எனக்கு டேமேஜஸ் பே பண்ணணும் அப்படின்னு அவன் இஷ்டத்துக்கு ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டில் போடுறான்னு வச்சுக்கோங்க. நவ் த கோர்ட் வில் எக்ஸாமின் வெதர் தேர் இஸ் எனி ரியல் மெரிட் ஆர் நாட். But then I will file an application. He has himself agreed. Today he is taking a defense that is not worthwhile. He is taking a moonshine defense. He is taking a false defense. அதனால் அவனே ஏற்கனவே ஒத்துக்கிட்டதுனால இந்த கிளைமை அவன் நிராகரிக்கிறதுக்கு அவனுக்கு எந்த விதமான ஆப்பர்ச்சுனிட்டியுமே இதுக்கு மேலே கிடையாது, அவனே ஏற்கனவே ஒத்துக்கிட்டான் அப்படின்னு நான் அப்ளிகேஷன் போட்டேன்னா அந்த கோர்ட் வில் எக்ஸாமின் ஆல் திஸ் அண்ட் சே ஆமாம் நீ வந்து வீம்புக்குன்னு டிஃபென்ஸ் போட்டிருக்க, இல்லை ஒன்றும் மெரிட்டே கிடையாது, ஸோ ஐ எம் டிக்ரீயிங் த சூட் இன் ஃபேவர் ஆஃப் த பிளெயின்டிஃப் அப்படின்னு த கோர்ட் கேன் டிசைட். இப்போ அதே மாதிரி நான் உனக்கு லெட்டர் எழுதியிருக்கேன்னு வச்சுக்கோங்க, சாரிப்பா நான் உனக்கு தெரியாமல் மோசமான குவாலிட்டி கொடுத்துட்டேன், இதுக்கு நீ காசு கொடுக்க வேணாம், இதுக்கு பதிலாக நான் உனக்கு வேறு தரேன் அப்படின்னா டிஃபெண்டன்ட் வில் ஃபைல் அன் ஆர்டர் 13A அப்ளிகேஷன் செய்யும். அவரே அப்படி சொல்லியிருக்காரு, குவாலிட்டி சரியா இல்லை, இதுக்கு நீ கொடுக்க வேணான்ட்டு. இப்போ வந்து அவர் அதே ஸ்டாக்குக்கு இப்போ என்கிட்ட பணம் கேட்குறாரு. He has no real prospect of succeeding in this claim. அதனால் இது எவிடன்ஸ் வரைக்கும்லாம் இழுத்து எங்களை அலக்கழிக்காதீங்க, இங்கேயே அதை முடிச்சு விட்ருங்க அப்படின்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறது தான் ஆர்டர் 13A, ரைட்? இதுதான் அந்த டெஸ்ட்டு. கம்பலிங் ரீசன் அண்ட் நோ ரியல் ப்ராஸ்பெக்ட். அதாவது உண்மையாக ஏதாவது ஒரு சத்து இருக்கணும் அந்த கேஸ்லேயோ இல்லை எதிர்த்தரப்பு போடுற ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்லேயோ அந்த நிஜமாக உண்மையான ஒரு சத்து இருக்கா இல்லையான்னு கோர்ட்டால் அந்த ஸ்டேஜ்லேயே டிசைட் பண்ண கூடிச்சுன்னா முடிஞ்சதுன்னா the court will decide and at least a part of the suit, if not the entire suit, will be completed on that day, right? இப்போ நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டது தான் இது, ஒன்றும் புதுசாக எதுவுமே இல்லை. பிஃபோர் தட் இந்த ஆர்டர் 13A எக்ஸ்பிளைன் பண்ணி there are various judgments. உங்களுக்காக ஒரு 5 or 6 judgments மட்டும் இம்பார்ட்டண்ட்டாக இந்த ரியல் ப்ராஸ்பெக்ட்னா என்ன, எனி அதர் இஷ்யூஸ் இருக்கான்னு பார்க்குறது என்ன, வெதர் இட் கேன் பி அ பார்ட் ஆஃப் தி கிளைம் ஆர் தி என்டையர் கிளைம், இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுற ஜட்மெண்ட்ஸ்லாம் நான் இங்கே இது பண்ணியிருக்கேன், நீங்களும் நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு முன்னாடியே சர்க்குலேட் பண்ணியிருக்காங்களா, உங்கள் எல்லாருக்கும் வந்தது இல்லையா? அதனால் முக்கியமாக நீங்கள் இதெல்லாம் நோட் பண்ணிக்கணும், ஏன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஜட்மெண்ட்ஸ். இது இப்போ தெரிஞ்சிட்டதுக்கு பிறகு நல்ல ஆழமாக புரிஞ்சுக்கணுன்னா இந்த ஜட்மெண்ட்ஸை படிச்சிங்கன்னா புரியும். நான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொன்னேன் இல்லையா, 3 வித்தியாசமான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, 3தோட ஆப்ஜெக்ட்டுமே ஒன்று தான், ஆனால் 3ம் சில இடத்துல மட்டும் சில வேறுபாடுகள் இருக்குது அப்படிங்கிறத ஒரு டேபிள் மாதிரி போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஆர்டர் 12 ரூல் 6னா ஜட்மெண்ட் ஆன் அட்மிஷன், ஆர்டர் 37னா சம்மரி சூட், அண்ட் ஆர்டர் 13A அதுதான் இப்போ நம்ம கமர்ஷியல் கோர்ட்ஸ் ஆக்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிற சம்மரி ஜட்மெண்ட், ரைட்? ஸோ இந்த ப்ரொவிஷன் எந்த மாதிரி சூட்டுக்கெலாம் அப்ளிகபிள் ஆகும்? ஸோ ஆர்டர் 12 ரூல் 6 பொறுத்த வரைக்கும் இப்போ நான் சூட்டு போட்ட அப்புறம் டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் த ப்ரொசீடிங்ஸ் இஃப் தெர் இஸ் அன் அப்சல்யூட் அட்மிஷன் ஃப்ரம் த டிஃபெண்டன்ட், இப்போ நான் வந்து அவன் எனக்கு 10 லட்ச ரூபா கொடுக்கணும் அப்படின்னு நான் சூட்டு போடுற போது அவர் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டில் ஆமாங்க நான் அவனுக்கு 10 லட்ச ரூபா கொடுக்கணும்னு போட்டான்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் எதுக்கு ட்ரையல் போகணும், எதுக்கு டாக்குமெண்ட் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணணும், விட்னஸ் கிராஸ் எக்ஸாமினேஷன்லாம் தேவையில்லாத வேலை. ஸோ அப்போ ஐ வில் ஃபைல் அன் அப்ளிகேஷன் அண்டர் ஆர்டர் 12 ரூல் 6 saying he has admitted that he owes me that money. In the suit itself he has admitted, there is no escaping that அப்படின்னு அந்த எக்ஸாக்ட் ஃபிகர் அவரே அட்மிட் பண்ணிக்கிறார். ஐ வில் ஃபைல் அன் அப்ளிகேஷன் அண்டர் ஆர்டர் 12 ரூல் 6. ஆர்டர் 37 வந்து நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக சம்மரி சூட்டுனே ஃபைல் பண்ணணும், அது ரெகுலர் சிவில் சூட்டுக்கு அப்பாற்பட்டு சம்மரி சூட் அப்படின்னே ஒரு ப்ரொவிஷன் இருக்குது, தட் இஸ் அண்டர் ஆர்டர் 37. ஸோ இந்த ஆர்டர் அப்படி ஃபைல் பண்ணால் மட்டும்தான் ஆர்டர் 37 அப்ளை ஆகும். நீங்கள் ரெகுலர் சூட்டை கன்வெர்ட் பண்ண முடியாது இன்டு அ சம்மரி சூட். அண்ட் ஆர்டர் 13A கமர்ஷியல் சூட்ஸில் மட்டும்தான் ஃபைல் பண்ண முடியும். நீங்கள் ரெகுலர் சிவில் சூட் பெண்டிங் சிவில் சூட்டில் போய்ட்டு ஆர்டர் 13A போட முடியாது, ரைட்? அண்ட் யாருனால இந்த ப்ரொவிஷன் கீழே அப்ளிகேஷன் ஃபைல் பண்ண முடியும்? ஆர்டர் 12 ரூல் 6 பார்த்தீங்கன்னா பிளெயின்டிஃபும் போடலாம், டிஃபெண்டன்ட்டும் பிளெயின்டிஃப் ஏதாவது அட்மிட் பண்ணிட்டாருன்னா டிஃபெண்டன்ட்டும் டு தட் எக்ஸ்டென்ட் ஆர்டர் 12 ரூல் 6 போடலாம். ஆர்டர் 37 சம்மரி சூட் பார்த்தீங்கன்னா பிளெயின்டிஃப் தான் இனிஷியேட் பண்ண முடியும், ஏன்னா இது சூட்டே சம்மரி சூட் தான், இது சூட்டில் போடுற ஒரு அப்ளிகேஷன் கிடையாது, நேச்சர் ஆஃப் த சூட்டே வேறு. இது
எப்படி நம்ம கமர்ஷியல் சூட்னா ஒரு டிஃப்ரெண்ட் நேச்சர்னு சொல்கிறோமோ, டு அ சர்டன் எக்ஸ்டென்ட் சம்மரி சூட்னாலும் இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அ ரெகுலர் சிவில் சூட். ஸோ சூட் இனிஷியேட் பண்ணுறது யார்? பிளெயின்டிஃப் தான் பண்ணுவாங்க. அண்ட் ஆர்டர் 13A பொறுத்த வரைக்கும் பிளெயின்டிஃபாலையும் ஃபைல் பண்ண முடியும், டிஃபெண்டன்ட்டாலையும் ஃபைல் பண்ண முடியும். அண்ட் அட் வாட் ஸ்டேஜ் இந்த அப்ளிகேஷனோ இந்த சூட்டோ எந்த ஸ்டேஜில் நம்மளால் ஃபைல் பண்ண முடியும்னு பார்த்தா, ஆர்டர் 12 ரூல் 6 பொறுத்த வரைக்கும் சூட்டோட பெண்டன்சி எனி டைம் டியூரிங் த பெண்டன்சி ஆஃப் த சூட் ஃபைல் பண்ணலாம். சம்மரி சூட்டை பொறுத்த வரைக்கும் அதுதான் சூட்டோட இனிஷியேஷனே. நான் சம்மரி சூட்டாக தான் போடுறேன்னே, அதனால் அது இனிஷியேஷன் ஆஃப் த சூட்டில். அண்ட் ஆர்டர் 13A பொறுத்த வரைக்கும் சம்மன்ஸ் சர்வ் ஆனதுலேருந்து இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணுற வரைக்கும் இன்பிட்வீனில் எப்போ வேணால் போடலாம். பட் டுடே அந்த நான் கொடுத்த லிஸ்ட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ஸில் தெர் ஆர் ஜட்ஜ்மெண்ட்ஸ் விச் ஆல்சோ சே ஆஃப்டர் இஷ்யூஸ் ஆல்சோ an application under order 13A can be filed. 12A மாதிரி mandatory கிடையாது. This is only directory in nature. The court will then decide whether to entertain it at such a later stage or not. And சுவமோட்டோவா கோர்ட்டே வந்து ஒரு அட்மிஷன் இருக்குன்றதை பார்த்து கோர்ட்டே சுவமோட்டோ கேன் இட் பாஸ் அன் ஆர்டர் அண்டர் எனி ஆஃப் தீஸ் ப்ரொவிஷன்ஸ்னு பார்த்தா ஆர்டர் 12 ரூல் 6 கீழே மட்டும்தான் கோர்ட்டால் சுவமோட்டோ ஆர்டர் பாஸ் பண்ண முடியும். சம்மரி சூட் அஃப்கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி இனிஷியேட் பண்ணுற சூட். ஆர்டர் 13A ஸ்பெசிஃபிக் லாங்குவேஜ் ப்ரொவிஷன்லேயே இட்ஸ் இஸ் பை அப்ளிகேஷன் ஆஃப் ஐதர் பார்ட்டி தான். ஸோ ஏதாவது ஒரு பார்ட்டி அந்த ப்ரொவிஷனுக்கு கீழே ஸ்பெசிஃபிக்காக அப்ளிகேஷன் போட்டால் ஒழிய இந்த கோர்ட் கேனாட் பை இட் செல்ஃப் பாஸ் அன் ஆர்டர் அண்டர் ஆர்டர் 13A. அண்ட் இது மூணுமே சம்மரி இன் நேச்சர். மூணுமே இஸ் டு அவாய்ட் ட்ரையல். மூணுமே இஸ் டு அவாய்ட் எலாங்கேட்டட் கிராஸ் எக்ஸாமினேஷன், டேட்டு மாற்றி டேட்டு போகாமல் இருக்க. சம்மரி இன் நேச்சர் தான் இந்த மூணு ப்ரொவிஷனுக்கு கீழே நடக்கிற ப்ரொசீடிங்ஸ் வில் பி சம்மரி இன் நேச்சர். அண்ட் இதில் என்ன டெஸ்ட்டு ஒன்றுத்துக்கும் நான் ஒரு டெஸ்ட் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இப்போ நான் லேட்டஸ்ட்டாக சொன்னது ஆர்டர் 13A. ஆர்டர் 13A என்ன டெஸ்ட்டு? தெர் இஸ் நோ ரியல் ப்ராஸ்பெக்ட் ஆஃப் சக்சீடிங் இன் அ கிளைம். பிளெயின்டிஃபை பொறுத்த வரைக்கும் நோ ரியல் ப்ராஸ்பெக்ட் ஆஃப் டிஃபெண்டிங் அ கிளைம் டிஃபெண்டண்ட்டை பொறுத்த வரைக்கும். கரெக்டாக? அண்ட் தெர் இஸ் நோ அதர் கம்பெலிங் ரீசன். அதுதான் ஆர்டர் 13A டெஸ்ட். த்ரெஷ்ஹோல்டு வந்து கொஞ்சம் ஹை தான். ஆனால் தேர் ஆர் ஜட்ஜ்மெண்ட்ஸ் வச்சு இந்த நோ ரியல் ப்ராஸ்பெக்ட் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து வைடாக கன்ஸ்ட்ரூ பண்ணும். ஆர்டர் 12 ரூல் 6 மாதிரி ரொம்ப எக்ஸாக்டாக நேரோவாக கன்சிடர் பண்ணக்கூடாது. யூ மஸ்ட் டேக் இன் டு கன்சிடரேஷன் ஆல் தி ஃபேக்டர்ஸு அப்படின்ட்டு ஜட்ஜ்மெண்ட்ஸ் நான் இப்போ உங்களுக்கு சொன்ன ஜட்ஜ்மெண்ட்ஸில் அதுவும் இருக்குது. ஆர்டர் 37 பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஆர்டர் 37 சூட்டை ஃபைல் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சூட்டோட சம்மன்ஸ் டிஃபெண்டண்ட்டுக்கு போன அப்புறம் அவன் இமீடியட்டாக வந்து சூட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. டைரெக்டாக ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டும் போட முடியாது. ஃபஸ்ட்டு லீவ் டு டிஃபெண்டுன்னு ஒன்று போடணும். அந்த லீவ் டு டிஃபெண்ட் போடுறதுக்கே அவனுக்கு 10 நாள் தான் டைம். சம்மன்ஸ் போன அன்னிலேருந்து 10 நாள் தான் டைம் அவனுக்கு லீவ் டு டிஃபெண்ட் போடுறதுக்கு. அந்த லீவ் டு டிஃபெண்டில் ஹி மஸ்ட் சாட்டிஸ்ஃபை த கோர்ட் தட் ஹி ஹாஸ் எ ரியல் வேலிட் டிஃபென்ஸ் தட் இஸ் லைக்லி டு சக்சீட். அது பண்ணாதான் த கோர்ட் will even allow him to participate as a defendant in the proceedings. ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டோ எவிடென்ஸோ எல்லாமே அதுக்கப்புறம் தான். சம்மரி சூட்டில் லீவ் டு டிஃபெண்ட் ஸ்டேஜ்லேயே டிஃபெண்டண்ட்டால் ஒரு நல்ல டிஃபென்ஸை காமிக்க முடியல, லீவ் டு டிஃபெண்ட் டிஸ்அலோவ் ஆயிடுச்சுன்னா plaintiff will proceed with the suit. Defendant will have no say in that. Order 12 rule 6 slightly different. அந்த அட்மிஷன் வந்து கிளியர், அன்இக்யூவக்கல் அண்ட் அன்ஆம்பிகுவஸாக இருக்கணும். எந்த விதமான குழப்பமும் இல்லாமல், ஒரு வேளை இதுவாக இருக்கலாமோ, மேபி நான் அவனுக்கு 10 lakhs கொடுக்கணும் அப்படின்லாம் இல்லாமல் எக்ஸாக்டாக அன்ஆம்பிகுவஸாக எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடம் இல்லாத அளவுக்கு அட்மிஷன் இருந்தால் மட்டும்தான் the court can pass an order under order 12 rule 6. அண்ட் இந்த டெஸ்ட்டெல்லாம் ஒன்றுத்துக்கும் ஒரு டெஸ்ட் இருக்குல்ல. இந்த டெஸ்ட்டை யார் ப்ரூவ் பண்ணும்? பிளெயின்டிஃபோட பேர்டனா டிஃபெண்டண்ட்டோட பேர்டனா? ஒன்றுத்துலேயும் ஒரு மாதிரி இல்லை. ஆர்டர் 12 ரூல் 6 யார் அப்ளிகேஷன் போடுறாங்களோ அவங்களோட பேர்டன். அந்த அட்மிஷன் வந்து அப்சல்யூட் அட்மிஷன், இதை மீறி எதுவுமே அவனால் சொல்ல முடியாதுங்கிறது. டிஃபெண்டண்ட் அப்ளிகேஷன் போட்டான்னா டிஃபெண்டண்ட் ஹேஸ் டு ஷோ தட். அதே மாதிரி பிளெயின்டிஃப் போட்டானா the plaintiff has to show such an admission. ஆர்டர் 37 பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன் இல்லையா, லீவ் டு டிஃபெண்ட் போடணும்னு. ஸோ இட் இஸ் அப்சல்யூட்லி த டிஃபெண்டன்ஸ் ஹெட்ஏக் ஆர் த டிஃபெண்டன்ஸ் பர்டன் டு ஃபர்ஸ்ட் ஷோ தட் ஹி ஹாஸ் அ வேலிட் டிஃபென்ஸ். அப்போ தான் அவனால் பார்ட்டிசிபேட்டே பண்ண முடியும். ஆர்டர் 13A பொறுத்த வரைக்கும் 2 டெஸ்ட் இருக்குது இல்லையா. நோ ரியல் ப்ராஸ்பெக்ட் டெஸ்ட் ஒன்று இருக்குது, அதர் கம்பெலிங் ரீசன்ஸ் டெஸ்ட் ஒன்று இருக்குது. ஸோ நோ ரியல் ப்ராஸ்பெக்ட் டெஸ்ட் வந்து இப்போ நான் அப்ளிகேஷன் போடுறேன்னா, பிளெயின்டிஃபாக இருந்துக்கிட்டு நான் அப்ளிகேஷன் போடுறேன்னா நான் சொல்லணும், ஐ ஷுட் பி ஏபிள் டு ஷோ தட் டிஃபெண்டன்ட் ஹேஸ் நோ ரியல் ப்ராஸ்பெக்ட் ஆஃப் சக்சீடிங். அதே மாதிரி அதர் கம்பெலிங் ரீசன்ஸ்னு ஒரு டெஸ்ட் இருக்கு இல்லையா, சுற்றி வர வேறு எந்த ஃபேக்டர்ஸும் இருக்கக்கூடாதுங்கிற டெஸ்ட் இருக்கு இல்லையா. அது வந்து
இப்போ நான் வந்து அப்ளிகேஷன் போடும்போது ஐ ஷுட் ஷோ தட் ஹி ஹாஸ் நோ ரியல் ப்ராஸ்பெக்ட் ஆஃப் சக்சீடிங். The defendant should show that there are other compelling circumstances which you should bear in mind, the result of which is you should not pass such an order. And the reason லாமும் இருக்கிறதுனால நீங்கள் இந்த ஆர்டரை பாஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு defendant will have to show. அண்ட் என்ன மாதிரி ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணலாம், என்ன மாதிரி ஆர்டர்ஸ்? ஆர்டர் 12 ரூல் 6ல பார்த்தீங்கன்னா the court can give a judgment on a part or whole of the claim to the extent of that admission. அவன் எந்த அளவுக்கு அட்மிஷன் இருக்கோ அந்த அளவுக்கு the court can dispose of that matter. ஆர்டர் 37ல பார்த்தீங்கன்னா லீவ் டு டிஃபெண்ட் அலோவ் பண்ணலாமா வேண்டாமா, அலோவ் பண்ணி ஆர்டர் பாஸ் பண்ணால் ரெகுலர் சூட்டாக அது கண்டினியூ ஆகும். லீவ் டு டிஃபெண்ட் டிஸ்மிஸ் ஆகிடுச்சுன்னா the plaintiff will become entitled to a decree. அண்ட் ஆர்டர் 13A பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் ஆர்டர்ஸ் கேன் பி பாஸ்ட். ஆக்சுவலி அந்த ப்ரொவிஷன்லேயே நான் காமிச்சிருக்கணும், பட் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. வெரைட்டி ஆஃப் ஆர்டர்ஸ், ஒரு பார்ட் ஆஃப் த கிளைம், இல்லை ஒரு ஃபுல் கிளைம், இல்லை மல்டிபிள் கிளைம்ஸ், எந்த விதமான ஆர்டர் வேணாலும் பாஸ் பண்ணலாம். இல்லை அப்ளிகேஷனை டிஸ்மிஸும் பண்ணலாம். இல்லையா, the court is convinced that he has no real prospect, but there are some surrounding circumstances which require trial. அப்படின்னா the court can even pass conditional orders. It can ask the defendant to furnish security or furnish security sufficient to cover the cost of the litigation. இந்த மாதிரி multiple different kinds of orders can be passed. The power of the court very wide. ஆர்டர் 13A பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட விதமான ஆர்டர்ஸை கோர்ட்டால் பாஸ் பண்ண முடியும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி காஸ்ட், இது மூணுமே கோர்ட் கேன் அவார்ட் காஸ்ட். அண்ட் காஸ்ட் வந்து இஸ் அன் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் கமர்ஷியல் கோர்ட்ஸ் ஆக்ட். காஸ்ட் ஐ திங்க் மை ஃப்ரெண்ட் வில் டேக் யூ த்ரூ த ப்ரொவிஷன். ஸ்பெசிஃபிக்காகவே ஒரு ப்ரொவிஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க தட் the litigant should not suffer the cost of the litigation. So the person who becomes a judgment debtor will also have to pay the cost of the litigation to the decree holder. And so ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஸோ நான் வந்து எக்யூப்மெண்ட் ஹையர் சார்ஜஸ், ஸோ ஐ எம் ஃபைலிங் அ சூட் ஃபார் ரெக்கவரி ஆஃப் ஹையர் சார்ஜஸ் ஆஃப் அன் எக்யூப்மெண்ட். ஆனால் அதில் கான்ட்ராக்ட்லேயே சொல்லிடுறாங்க என்ன, ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்லாம் அவன் அந்த அக்ரி பண்ணிட்டான். நான் சம்மரி சூட்டாக போடலை, பிளைண்ட் போட்டு அவன் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டில் ஆமாம் நான் கொடுக்கணும்னு அட்மிட் பண்ணிட்டாங்கன்னா நான் ஆர்டர் 12 ரூல் 6 போடுவேன் ஃபார் ஜட்மெண்ட் ஆன் அட்மிஷன். இதே வந்துட்டு மூன்ஷைன் டிஃபென்ஸ், இல்லை நான் அவன் இது பண்ணலன்ட்டு வேறு விதமாக சுற்றி விட பார்க்குறான் அப்படின்னா ஐ கேன் ஃபைல் அன் அப்ளிகேஷன் அண்டர் ஆர்டர் 13A வேர் த கோர்ட் கேன் எக்ஸாமின் வெதர் த டிஃபென்ஸ் இஸ் அ வேலிட் டிஃபென்ஸ் ஆர் நாட். ஸோ ஐ திங்க் ஐ ஹவ் கவர்ட் மை போர்ஷன் ஆஃப் இட். தேங்க்யூ ஆதர்ஷ். சுருக்குமுறை விசாரணை, இதுதான் சம்மரி ப்ரொசீடிங்ஸ். சுருக்குமுறை விசாரணை நீங்கள் சிபிசியில் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். அது ஏற்கனவே இவர் சொன்னது நான் 5 நிமிஷத்தை சொல்லிடுறேன், அப்புறம் டீக்கு போயிடலாம். ஒரு மாதிரி எல்லோரும் கொஞ்சம் எனக்கே கூட கொஞ்சம் வெளில போயிட்டு வரணும் போல தோணுது. ரைட், 2 நிமிஷத்தில் சொல்லிடுறேன். ஏற்கனவே சிபிசியில் ஜட்ஜ்மெண்ட் ஆன் அட்மிஷன் ஒன்று இருந்தது, அதுதான் ஆர்டர் 12 ரூல் 6 சொன்னார் அவர். ஏற்கனவே சிபிசியில் ஆர்டர் 37 ஒன்று இருந்தது, அதுக்கு பேரே சம்மரி சூட்டுன்னு பேர். இதில் யூஸ் பண்ணின வேர்டு வந்து சம்மரி ப்ரொசீடிங்ஸு. கமர்ஷியல் கோர்ட்ஸ் ஆக்டில் இருக்கிற வேர்டிங் வந்து சம்மரி ப்ரொசீடிங்ஸ். ஸோ நார்மலாக ஒரு வழக்கு போட்டால் என்ன ஆகும், நம்ம என்ன மைண்ட் செட்டில் ஒரு வழக்கு போடுவோம், காலாகாலமாக வருஷக்கணக்காக எவ்வளவோ 50 60 70 80 வருஷங்களாக நம்ம எப்படி வழக்கு போடுறோம். நான் வந்து ஒரு பிராது போடுவேன், அவர் வந்து ஒரு பதில் போடுவார், அது ரெண்டுத்தையும் வச்சு கோர்ட் வந்து இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணுவாங்க. கோர்ட் இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணதுக்கு அப்புறமா பிளெயின்டிஃப் சைடில் இருக்கிற விட்னஸஸ் எல்லாம் கூப்பிடுவாங்க, அவர் டிஃபெண்டன்ட் சைடில் இருக்கிறவங்கலாம் குறுக்கு விசாரணை பண்ணுவாங்க, அப்புறம் டிஃபெண்டன்ட் அவருடைய விட்னஸஸ் எல்லாம் கூப்பிடுவார், அது பிளெயின்டிஃப் சைடில் எல்லாரையும் குறுக்கு விசாரணை பண்ணுவாங்க, அப்புறமா கடைசியில் ஜட்ஜ்மெண்ட்டில் போய் முடியும். இதுதான் நம்மளுடைய ஃபார்மேட், நம்ம புத்திக்குள்ளே பதிஞ்ச ஃபார்மேட் இதுதான். அதனால் இந்த ஜட்ஜ்மெண்ட் ஆன் அட்மிஷனு இதை பற்றிலாம் யாரும் கேரே பண்ணல. எப்படி செக்ஷன் 89 ஏடிஆரை பற்றி யாரும் கேர் பண்ணலையோ, ஜட்ஜ்மெண்ட் ஆன் அட்மிஷனை பற்றி கூட யாரும் கேர் பண்ணல. ஏன்னா நம்மளுக்கு பதிஞ்சு போயிடுச்சு அது. அண்டு அட்வொகேட்டுக்கு அந்த 4 கேஸ் வச்சு தன்னுடைய வாழ்க்கையே வாழ்ந்துருவார். அப்படியே இப்படி ட்ரையல் போட்டு, அப்படி அப்ளிகேஷன் போட்டு, இப்படி குறுக்கு விசாரணை பண்ணி, இப்படி ரீகால் விட்னஸ் போட்டு இப்படியே ஓடிட்டு இருக்கோம். இதை இப்போ பிரேக் பண்ணுறாங்க. எதில்? இந்த கமர்ஷியல் கோர்ட் ஆக்டில் பிரேக் பண்ணுறாங்க. பிரேக் பண்ணி சம்மரி ப்ரொசீடிங்ஸ்னு ஒன்று எடுத்துன்னு வந்துட்டாங்க. சம்மரி ஜட்ஜ்மெண்ட், அதுக்கு பேர் சம்மரி ஜட்ஜ்மெண்ட். சம்மரி ஜட்ஜ்மெண்ட்னா என்னென்னா,
திஸ் கான்செப்ட் ஆஃப் அட்மிஷன் அப்படின்றத சிபிசிலேருந்து எடுக்கிறாங்க. ஆர்டர் 12 ரூல் 6லேருந்து எடுத்தாங்க. அட்மிஷன்றது வந்து நேராக அட்மிட் பண்ணலாம். இல்லாட்டனா இவர் வேற ஒருத்தருக்கு லெட்டர் போடுறாரு. ஏ பி மேலே வழக்கு போட்டு 10,000 ரூபா கொடுக்கணும்னு போடுறாரு. பி யாரோ ஒருத்தருக்கு எழுதி நான் எப்படியுமே ஏக்கு 10,000 ரூபா கொடுக்கணும், நீ எனக்கு வந்து ஒரு 5,000 ரூபா கொடுக்கணும், நீ எனக்கு வந்து ஒரு 15,000 ரூபா கொடுக்கணும், அந்த 15,000 ரூபாவில் 10,000 ரூபாவை நீ ஏக்கு அனுப்பிச்சிருன்னு ஒரு லெட்டர் எழுதுறாருன்னு வைங்க. அட்மிட் பண்ணிட்டார். இல்லை, அவர் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறார். அந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் ரிசீவபிள்ஸ் பேயபிள்ஸில் டெட்டில் ஏக்கு கொடுக்க வேண்டிய அந்த கடனை பற்றி அவருடைய புக்கில் அவர் மெயின்டைன் பண்ணுறார். அதுக்கு பேரும் அட்மிஷன். ஸோ இது மாதிரி இதுக்கு பேர் தான் அட்மிஷன்ஸ்ன்னு பேர், ரைட்? ஆனால் சிபிசியில் ஜட்ஜ்மெண்ட் ஆன் அட்மிஷன் போடணுன்னா இந்த அளவுக்கு தெளிவான ஒரு அட்மிஷனாக இருக்கணும். அதில் டவுட் வரக்கூடாது. அது வந்து கண்டஸ்டல், 2 பேருமே வந்து அதை பற்றி விவாதம் பண்ணி 2 பேருமே அதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடிஞ்சால் தேர் இஸ் நோ கிளாரிட்டி. ஸோ அதை வச்சு பண்ண முடியாது. ஆனால் கமர்ஷியல் கோர்ட்ஸ் ஆக்டில் ஆர்டர் 13A எடுத்துகிட்டு வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா, ஓரளவுக்கு எவிடன்ஸ் ஸ்கூலில் கூட போக முடியும் கோர்ட்டால். இப்போது அட்மிஷன் ஆன் ஜட்ஜ்மெண்ட் ஆன் அட்மிஷனில் வந்து எவிடன்ஸ்க்கெல்லாம் போக முடியாது. ஜட்ஜ்மெண்ட் ஆன் அட்மிஷனுக்கு தேர் மஸ்ட் பி a ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அட்மிஷன். நீங்கள் எவிடன்ஸ் ஆக்ட் படிச்சிருந்தீங்களா தெரியும். What need not be proved, what has been admitted need not be proved. What has been admitted need not be proved. அதுதான் எவிடன்ஸ் ஆக்டுடைய ஃபண்டமெண்டல். அதே மாதிரி what has been admitted need not be proved in court. I don't need to go on a trial. I can pass a judgment on that admission. இதுதான் தாத்பரியம். ஆனால் இதில் ஸ்கோப்பை எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணி என்ன சொல்கிறாங்க, இதுதான் வழக்கு, இந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, இந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் இருக்கிறதுனால அவர் கேட்ட அந்த 1 கோடியில் நீ ஏற்கனவே 50 கோடி 50 லட்சத்துக்கான விஷயத்தை நீ ஏற்கனவே ஒத்துக்கிட்டு இருக்க. அதனால் இவர் என்ன சொன்னார், பலவிதமான ஆர்டர்ஸ் போடலான்னாரு. ஸோ மொத்தத்தையும் ஒத்துக்கிட்டா 1 கோடிக்கும் போட்டுடலாம். 50 லட்சத்துக்கு மாத்திரம் இருந்ததுன்னா 50 லட்சத்துக்கு போடலாம். இல்லையா, இவருக்கு இதில் 50 லட்சத்துக்கு ஸ்ட்ராங்காக கேஸ் இருக்குது, ஆனால் இந்த 50 லட்சத்துக்கு சம்மந்தப்பட்ட ஒரு கண்டிஷனல் ஆர்டர் போடலாம். ஒரு பேங்க் கேரண்டி கொடு 50 லட்சம் ரூபாய்க்கு, அப்படி கண்டிஷனல் ஆர்டர் போடலாம். ஸோ இது மாதிரி அந்த கோர்ட்டுக்கான அந்த ஜூரிஸ்டிக்ஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு எடுத்த கான்செப்ட் வந்து சிபிசிலேருந்து எடுத்தது. ஆர்டர் 37 பொறுத்த வரைக்கும் ஆர்டர் 37க்கு பேரே சம்மரி சூட். அந்த சம்மரி சூட்டுன்றது எல்லாத்துலேயும் போட முடியாது. அந்த சம்மரி சூட்டுன்றது அந்த ஆர்டர் 37க்கு கீழே இருக்கிற வெரைட்டியான சூட்ஸுக்கு தான் போக முடியும். சூட்டான ப்ராமிசரி நோட்டு, சூட்டான ஹுண்டி, சூட்டான நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட், அந்த கண்டிஷன்ஸ்குள்ளே விழணும். விழுந்ததுன்னா சூட் இட் செல்ஃப் இஸ் ஃபைல்ட் ஆஸ் அ சம்மரி சூட், விச் மீன்ஸ் தட் த கோர்ட் ஹேஸ் டு பாஸ் அ ஜட்ஜ்மெண்ட் ஸ்ட்ரெயிட் அவே ஆன் த பிளைண்ட். ஆனால் டிஃபெண்டண்ட்டுக்கு அதில் கேஸ் இருந்ததுன்னா he will file an application called as leave to defend. அந்த leave to defendக்கு அப்புறமா if the court finds that yes it is a contestable case, it will become a regular suit. If the leave to defend is not made out, judgment is passed. இதுக்கு பேர் தான் சம்மரி சூட். ஆர்டர் 12 ரூல் 6 நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இது ரெண்டுத்துக்குள்ளே இருக்கிற கான்செப்ட் ப்ளஸ் broadening or widening the scope of a commercial court. ஏன் நான் சொன்னேன், ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், இதனுடைய அப்ஜெக்டிவ் என்ன, கேஸ் சீக்கிரம் முடியணும், ரிலீஃப் சீக்கிரம் கொடுக்கணும், அதற்கான ஒரு வழிமுறை தான் இந்த சம்மரி ஜட்ஜ்மெண்ட்டு. நீ இதை வச்சுக்கிட்டு இல்லை நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, கேஸை காலகாலமாக பண்ணி கடைசியாக தான் கொடுக்க முடியும் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டை உடைக்கிற ஒரு இடம் தான் இந்த ஆர்டர் 13A, ரைட்? ஸோ இப்போ நம்ம வீல் பிரேக். ஸோ 12 o'clock. Thank you.
Thank you.
ஆதர்ஷ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறது வந்து ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ் இன் கமர்ஷியல் கோட்ஸ் ஆக்ட். ஸோ கமர்ஷியல் கோட்ஸ் ஆக்டுக்கு கீழே ஒரு கேஸ் வரணும் அப்படின்னு சொன்னால் என்னென்னலாம் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அதை தவிர கமர்ஷியல் கோட்ஸ் ஆக்டில் இருக்கிற சில ஸ்பெஷல் திங்ஸ் விச் ஆர் நாட் அவைலபிள், அதுக்கு அவர் சம்மரி ஜட்ஜ்மெண்ட்ஸ் அதெல்லாம் பண்ணார். கரெக்ட். ஸோ இப்போ அவர் வந்து பேசிக்காக ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ் டு பிரிங் அ கேஸ் பிஃபோர் அ கமர்ஷியல் கோர்ட் ஆர் அ கமர்ஷியல் டிவிஷன் அண்ட் ப்ரீ சூட் மீடியேஷன் செக்ஷன் 12A வரைக்கும் ப்ரீ சூட் மீடியேஷன் வரைக்கும் பண்ணிருக்காரு. இப்போ நம்ம இதிலிருந்து இதை எப்படி நகர்த்துவோம்னாக்கா we will get into pleadings. ஸோ ப்ளீடிங்ஸ் ஏரியாக்குள்ளே அவர் போகும்பொழுது நான் பேரலாக சிபிசியில் எப்படி இருக்குது ப்ளீடிங்ஸ்னு சொல்லிக்கிட்டே வரேன் உங்கள்கிட்ட. ஸோ யூ வில் கெட் அ ப்ராட் ஐடியா அபவுட் வாட் திஸ் ப்ளீடிங்ஸ் இஸ் ஆல் அபவுட். ஏன்னா திஸ் கமர்ஷியல் கோட்ஸ் ஆக்ட் வந்து ப்ளீடிங்ஸ்னு புதுசாக ஒன்றும் சொல்லலை, ஏற்கனவே இருக்கிற சிபிசியை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் சில விஷயங்களை ட்வீக் பண்ணியிருக்காங்க ப்ளீடிங்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ ப்ளீடிங்ஸை அவர் முடிச்சிருவார். ப்ளீடிங்ஸை முடித்த பிறகு நெக்ஸ்ட்டு இவர் கண்டினியூ பண்ணும்பொழுது இன்ட்ராகேட்டரிஸ், அதுக்கப்புறமா வந்து இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ், அதுக்கப்புறமா வந்து கேஸ் ஹியரிங், இதெல்லாம் பற்றி பேசுவார். விச் இஸ் ப்ரொசீஜர் தட் இஸ் அடாப்டட் இன் அ கமர்ஷியல் கோர்ட் ஆஃப்டர் த ப்ளீடிங்ஸ் இஸ் கம்ப்ளீட் அண்ட் த கேஸ் கோஸ் டு த நெக்ஸ்ட் ஸ்டேஜ். ஸோ அதெல்லாம் இவர் டச் பண்ண பிறகு ஆஃப்டர் அ ஜட்ஜ்மெண்ட் இஸ் பாஸ்ட், ஹவு திஸ் எனாக்ட்மெண்ட் இஸ் லிமிட்டிங் தி பவர் ஆஃப் அப்பீல். If there is no power of appeal, is there a power of revision? அப்படின்ற லாஸ்ட் போர்ஷனுக்கு திருப்பி இவர் வருவார். ஸோ இப்போ நம்ம இப்படி தான் அதை ஸ்ட்ரக்சர் பண்ண போகிறோம், ரைட்? ஸோ அவங்க ரொம்ப டீட்டெயில்டாக உள்ளே போக மாட்டாங்க. they will only go into the concepts, என்ன முக்கியன்றதை அதெல்லாம் முடிச்சிட்ட பிறகு we will try to finish it off on another
1.5 hours மேக்ஸிமம் 1.5 ஹவர்ஸ்க்குள்ளே முடிச்சுட்டு கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ்க்குள்ளே போயிடலாம். ரைட்? ஃப்ரெஷ் ஆகிட்டிங்களா? வீல் ஸ்டார்ட். சத்தமே இல்லையே. சபாஷ். ஸ்டார்ட். குட் ஆஃப்டர்நூன். வணக்கம். ஸோ இப்போ நான் வந்து டீல் பண்ண போகிற டாபிக் வந்து இஸ் அபவுட் ப்ளீடிங்ஸ். ஜென்ரலாக மிஸ்டேக்ஸ் என்ன நடக்குதுன்னா, ஹைகோர்ட் ஸ்டேஜில் அந்த லோவர் கோர்ட்டில் வந்து நிறையா ப்ளீடிங்ஸை வந்து ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டாக போடுறதில்ல, ரொம்ப வேகாக போடுறாங்க. ஸோ அதோட கான்சிக்வன்சஸ் என்னென்னா, ஹைகோர்ட் வரும்போது உங்கள் கேஸ் நீங்கள் பிளெயின்டிஃப் இருந்தாலும் சரி, டிஃபெண்டண்ட்டாக இருந்தாலும் சரி, அந்த என்ன கேஸுன்னு ஆக்சுவலாக வந்து அது வந்து கம்யூனிகேட் ஆக மாட்டேங்குது. ஸோ அதோடைய இம்ப்ளிகேஷன்ஸ், எஸ்பெஷலி டிஃபெண்டண்ட்டாக இருக்கும் போது இம்ப்ளிகேஷன்ஸ் வந்து நிறைய இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. என்னென்னா, இப்போ நீங்கள் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போடும் போது ஒரு ஃபார்மேட் இருக்குது. இப்போ நீங்கள் பேர் டினையல் பண்ண முடியாது. இப்போ இன்னார் பிளெயின்ட்டில் வந்து அவங்க போட்டிருக்காங்க தட் இந்த மாதிரி தி டிஃபெண்டன்ட் ஓஸ் மீ அ சம் ஆஃப் rupees 1 lakh and I had given that 1 lakh on so and so date அப்படின்னு போடுறாங்க. டிஃபெண்டன்ட் வந்து அதை பேராக டினை பண்ணக்கூடாது. ஐ டினை தி என்டையர் அவர்மெண்ட்ஸ் மேட் இன் தி பிளெயிண்ட் அப்படின்னு சொன்னால் மட்டும் அது ஸ்பெசிஃபிக் டினையல் ஆகாது. சிபிசியில் ஏற்கனவே வந்து சில ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. ஸோ பட் அதுக்கு முன்னாடி டக்குன்னு ப்ளீடிங்ஸ்னால் என்னன்னு சொல்லிடுறேன். ஆர்டர் 6 ஆஃப் சிபிசி டீல்ஸ் வித் வாட் இஸ் ப்ளீடிங்ஸ். ப்ளீடிங்ஸ் மீன்ஸ் plaint unwritten statement. Pleadings means plaint unwritten statement. So order 6 deals with what pleadings are. Pleadings means plaint unwritten statement. Order 7 deals with what a plaint must contain, or what all can be done through a plaint. And order 8 contains written statement, set off, counterclaim, etc. So we are dealing with order 6, order 7, order 8. ஸோ ப்ளீடிங்ஸ்ன்ற வேர்டு உங்கள் காதில் விழுந்ததுன்னா உங்களுக்கு சிபிசியில் ஞாபகம் வர வேண்டிய ப்ரொவிஷன் இஸ் ஆர்டர் 6, ஆர்டர் 7 அண்ட் ஆர்டர் 8. ஃபைன். ஆர்டர் 6 when it deals with pleadings, it will say what all should be contained in a plaint. It will say what all should be contained in a written statement. என்னென்ன பிளெயிண்ட்ல இருந்து ஆகணும், என்னென்ன ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்ல இருந்து ஆகணும் அப்படின்னு சொல்லும். ஆர்டர் 7 will talk about the procedure involved in that. But what has to be there in the pleadings is spoken in order 6. Right? So முன்னாடியே நாங்கள் சொன்ன மாதிரி ஈவன் அ கமர்ஷியல் கோர்ட்டில் வர கேஸும் இஸ் a different miniature form of a CPC which is coming before a designated court. அதற்காக வரையுரைக்கப்பட்ட ஒரு நீதிமன்றத்தில் வர வழக்குது. அங்கேயுமே கூட பிளெயிண்ட் தான், அங்கேயுமே கூட ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் தான். அதனால் ஆர்டர் 6 இருக்கிற ரிக்குயர்மெண்ட் இதுலேயும் சாட்டிஸ்ஃபை பண்ணி ஆகணும். இந்த ஃபண்டமெண்டல்ஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா இப்போ ஒரு சொல்கிறது ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ சார். ஸோ சார் சொன்ன மாதிரி ப்ளீடிங்ஸ் தான் என்னென்னு வந்து சார் சொல்லிட்டாரு. இப்போது கமர்ஷியல் கோர்ட்ஸ் ஆக்டில் நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் வந்திருக்கு சிபிசிக்கு. அதில் ஃபஸ்ட்டு லிம்ப் என்னென்னா வந்து ப்ளீடிங்ஸில் என்ன இருக்கணும். ஃபஸ்ட் ப்ளீடிங்ஸில் வந்து இட் ஷுட் பி வெரிஃபைட் பை அன் அஃபிடவிட். ஸோ இது ஏன் சொல்கிறாங்கன்னா, இந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் இஸ் மேண்டேட்ரி. அண்ட் அலாங் வித் ஆல் ப்ளீடிங்ஸ், அஃபிடவிட் தவிர, வெரிஃபைடு அஃபிடவிட் தவிர நீங்கள் வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ட்ரூத்தும் வைக்கணும். அண்ட் அது வந்து இஸ் செட் அவுட் ஆஸ் பர் தி அப்பெண்டிக்ஸ் டு த ஷெட்யூல் விச் இஸ் தேர் அனெக்ஸ் டு தி கமர்ஷியல் கோர்ட் ஆக்ட். ஸோ இது ரெண்டும் வைக்கலைன்னா, வெரிஃபைடு அஃபிடவிட்டும் சரி அண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ட்ரூத்தும் வைக்கலைன்னா, அந்த ப்ளீடிங்ஸ் வந்து கேன் பி ரிஜெக்டட். இட் கேன் நாட் ஈவன் பி டேக்கன் இன் டு கன்சிடரேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அகெயின் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் என்னென்னா, ப்ளீடிங்ஸ் எல்லா ப்ளீடிங்ஸோடையும் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ட்ரூத் மேண்டேட்ரி அண்ட் வெரிஃபைடு அஃபிடவிட் இஸ் மேண்டேட்ரி. ஏன்னா இது உங்களோட ரெகுலர் பிளெயிண்ட்டில் என்ன போடுறீங்களோ அதை போட்டுட்டு
ப்ளஸ் பிளெயின்ட்டோ ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டோ இது வந்து சப்ளிமெண்ட் பண்ணணும் வித் அ வெரிஃபைட் அஃபிடவிட் ஆஸ் வெல் as அ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ட்ரூத். எதுக்குன்னா வந்து இன்னா சொன்னது உண்மை அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரூத் சர்டிஃபிகேட் வந்து அது கொடுக்கணும். அண்ட் அஃபிடவிட் எதுக்குன்னா அந்த அஃபிடவிட் ஃபுல்லாக படிச்சுட்டு பிளெயின்ட் ஃபுல்லாக படிச்சுட்டு அஃபிடவிட் வந்து வச்சதுக்கப்புறம் ஏதாவது பொய் சொன்னாங்க ஒரு மிஸ்லீடிங் இன்ஃபர்மேஷன் சொன்னாங்க ஒரு ஃபால்ஸ் பண்ணாங்கன்னா they'll be liable for perjury. ஸோ இது ஸ்ட்ரென்தன் பண்ணதுக்கு தான் இந்த ப்ளீடிங்ஸை பொறுத்த வரைக்கும் அஃபிடவிட் வெரிஃபைட் அஃபிடவிட்டும் மேண்டேட்ரிக்கும் வந்து கமர்ஷியல் சூட்டில் ஃபஸ்ட்டு இது ஏன் கமர்ஷியல் சூட்டுன்னு சொல்லணும். இப்போ வந்து நிறையா கண்டிஷன்ஸ் இருக்குது ஆர்டர் 7 ஆஃப் சிபிசி. அது தவிர சில கண்டிஷன்ஸும் வந்து நம்ம வந்து பிளெயின்ட்டில் வந்து போடணும். ஃபஸ்ட்டு ஏன் இது கமர்ஷியல் சூட்? இப்போ என்னோடய கொலீக் வந்து ஆதர்ஷ் முன்னாடியே சொன்னார் வாட் கான்ஸ்டியூட்ஸ் அ கமர்ஷியல் டிஸ்பியூட்னு. அதை நீங்கள் வந்து எக்ஸ்பிளிசிட்டாக ஒரு பேராகிராஃபில் ஹவு இட் இஸ் அ கமர்ஷியல் சூட்டுன்னு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதை எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட்டு ஹியரிங்கில் ஜட்ஜ் அதை அட்மிட் பண்ணும் போதோ லீவ் டு சூ கிராண்ட் பண்ணும் போது அந்த ஜட்ஜுக்கு வந்து தெரியும் தட் ஓகே இது கமர்ஷியல் சூட் தான் வித் அ ஸ்பெசிஃபைட் வேல்யூ. ஸோ அந்த த்ரெஷ்ஹோல்ட் பார்க்கறதுக்கு ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இஸ் இட் ஷுட் எக்ஸ்பிளிசிட்லி சேட் தட் திஸ் சூட் இஸ் ஃபைல் அண்டர் திஸ் சூட் ஷால் பி கான்ஸ்டியூட்டட் அஸ் இஸ் அ கமர்ஷியல் சூட். அது ஒன்று. அண்ட் ஹவு இட் கான்ஸ்டியூட்ஸ் அ கமர்ஷியல் சூட். 3 எந்த பிஜன் ஹோல் ஆஃப் தி டெஃபினிஷன் ஆஃப் கமர்ஷியல் சூட்டில் வந்து கமர்ஷியல் டிஸ்பியூட்டாக வருதுன்னு அதையும் வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ இது வந்து வில் பி வெரி சப்ஜெக்டிவ் இன் நேச்சர். பட் நீங்கள் என்ன பிளெயிண்ட் போட்டாலுமே வந்து இதை வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்க்க வேண்டியது இதை ஸ்டேட் பண்ணணும் தட் இட் இஸ் அ கமர்ஷியல் சூட். ஏன் கமர்ஷியல் சூட்டுன்னு விச் பிஜன் ஹோல் இட் ஃபால்ஸ் அண்டர் அண்ட் ஹவு இட் இஸ் வித்தின் தி or வந்து it crosses the specified value as per the Commercial Codes Act. இது தவிர plaintiff எங்கெங்கெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கிளைம் பண்ணுறாங்களோ ஸோ தட் அவங்க வந்து என்ன சொல்லணும்னா this is part of a commercial transaction that pleading specific pleadings should also be made. and pleadingsல வந்து வேறு என்னெல்லாம் சொல்லணும்னா என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் அவங்க கிளைம் பண்ணுறாங்க, எண்ணிலேருந்து அந்த இன்ட்ரெஸ்ட் கிளைம் பண்ணுறாங்க. ஏன்னா கமர்ஷியல் டிஸ்பியூட்டோட ஆப்ஜெக்டே என்னென்னா வந்து காசு. இப்போ வந்து காசு நீங்கள் பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் வட்டியும் நீங்கள் முதலும் வட்டியும் சேர்த்து தான் கிளைம் பண்ண போகிறீங்க கமர்ஷியல் சூட்டில், மோஸ்ட் ஆஃப் தி கமர்ஷியல் சூட்ஸில். ஸோ அதனால் வந்து நீங்கள் அதோட இன்ட்ரெஸ்ட் காம்பனன்ட் கிளைம் பண்ணும்போது ஸ்பெசிஃபிக்காக கமர்ஷியல் கோர்ட் ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் என்ன பர்சன்டேஜ் சொல்லணும், எப்போலேருந்து எப்போ வரைக்கும் நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் கிளைம் பண்ணுறீங்கன்னு சொல்லணும், என்ன டேட் வரைக்கும் நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணுறீங்கன்னு அந்த அமௌண்ட்டும் வந்து சொல்லணும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஃப்யூச்சர் இன்ட்ரெஸ்ட் அதுவும் நீங்கள் என்ன ரேட்டில் கிளைம் பண்ணுறீங்கன்னு அதுவும் வந்து நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும். ஸோ இது வந்து இஸ் மேண்டேட்ரி. தட் இஸ் வாட் தி கமர்ஷியல் கோர்ட் ஆக்ட் வந்து தி ஸ்கெட்யூல் ஸ்டிப்புலேட்ஸ். இப்போது அண்ட் மற்றபடி பிளெயின்ட் பார்த்தா அதே காஸ் ஆஃப் ஆக்ஷன் ஜூரிஸ்டிக்ஷன் எல்லாமே சேமாக தான் இருக்கும். அண்ட் ஆர்டர் 7 வந்து வீல் ஹேவ் டு கம்ப்ளை வித் இட். அதோட கான்சிக்வன்ஸ் என்ன, ஆர்டர் 7 ரூல் கம்ப்ளை பண்ணலன்னா அதோட கான்சிக்வன்ஸ் வந்து ரிஜெக்ஷன் ஆஃப் பிளெயின்ட் போடலாம். தேர் அதர் மெத்தட்ஸ் ஆஃப் ரிஜெக்ஷன் ஆல்சோ. ரிட்டர்ன் ஆஃப் பிளெயின்ட் இருக்குது ஆர்டர் 7 ரூல் 10. பட் இப்போதைக்கு நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். இப்போது ஸோ ஜென்ரல் கண்டிஷன்ஸ் ஆஸ் டு ஆர்டர் 7 நீங்கள் வந்து ஃபுல்லாக சிபிசியை ஒரு தடவை நீங்கள் வந்து பார்த்துக்கணும் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் தி இம்ப்ளிகேஷன்ஸ் ஆன் தி கமர்ஷியல் கோட்ஸ் ஆக்ட். இப்போ வாட் பிகம்ஸ் மோர் இம்பார்ட்டண்ட் இஸ் ஹவு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வந்து ஷுட் பி மேட். முன்னாடி சிபிசியிலேயே வந்து சில க்ரைட்டீரியா செட் அவுட் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டர் 8 ரூல் 3, ஆர்டர் 8 ரூல் 5 இதெல்லாம் வந்து வேர் இட் மேண்டேட்ஸ் தட் தேர் ஷுட் பி அ ஸ்பெசிஃபிக் டினையல் அண்ட் இன் கேஸ் ஆஃப் நோ ஸ்பெசிஃபிக் டினையல் இட் ஷால் பி டீம் டு பி அன் அட்மிஷன். ஸோ அப்படின்னா வந்து இப்போ பிளெயின்டிஃப் ஒரு அவர்மெண்ட் போடுறாங்கன்னா அதை வந்து ஜென்ரல் டினையல் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க சிபிசியில். இப்போது அண்ட் வந்து அப்படி ஜென்ரல் டினையல் பண்ணலன்னா இட் கேன் பி கன்ஸ்ட்ரூ டு பி அன் அட்மிஷன். அந்த பர்டிகுலர் ஃபேக்ட் ஹஸ் பீன் அட்மிட்டட் வந்து கன்ஸ்ட்ரூ பண்ணிக்கலாம். இது சிபிசியில் ஏற்கனவே இருந்தது. இப்போ கமர்ஷியல் கோர்ட்ஸ் ஆக்டில் என்ன வந்து புதுசாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னா ஹவு டினையல் ஷுட் பி மேடுன்னு. ஸோ அதுதான் வந்து an explicit amendment was made to the code of civil procedure itself. அந்த amendment தான் வந்து has set out in detail வந்து how denial should be. Again இப்போ நான் ஆரம்பிச்சும் போது என்ன சொன்னேன்னா வந்து என்ன ப்ராப்ளம் வரும். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபேக்ட் வந்து அலெஜ் பண்ணுறீங்க, கிளைண்ட் வந்து சில வந்து உங்ககிட்ட ஃபேக்ட் சொல்லியிருக்காமல் இருக்கலாம்.
அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் பேர் டினையல் போடுவீங்க. அதோட இம்ப்ளிகேஷன்ஸ் வந்து would be very drastic. ஏன் டிராஸ்டிக்னா இட் வில் பி டீம் டு பி an அட்மிஷன். பிளெயின் டினையல் மட்டும் போடவே கூடாது. அது நீங்கள் வந்து என்ன சினாரியாவில் கமர்ஷியல் சூட் நான் கமர்ஷியல் சூட் எந்த சினாரியாவில் இருந்தாலுமே பிளெயின் டினையல் should not be made at all. You should deal with every amendment specifically. இப்போ கமர்ஷியல் கோட்ஸ் ஆக்டில் வந்து பார்த்தீங்கன்னா Order 8 Rule 3A was brought into effect. Yes. So now let us see how Order 8 Rule 3A வந்து has stemmed into அதோட purpose என்னன்னு. First, it should specify how a defendant must deny an allegation in a commercial suit. இதுதான் வந்து ஆப்ஜெக்ட். எப்படி டினையல் பண்ணணும்னு சொல்லிட்டு Order 8 Rule 3A சொல்லுது. இதோட இன்னொரு ஆப்ஜெக்ட் என்னன்னா it will lead to a very structured and very clean pleadings. ஸோ அந்த ஜட்ஜு படிக்கும் போதே அவங்களுக்கு வந்து ஈஸியாக ஸ்ட்ரக்சர்டாக புரியும் என்ன டினையல் இருக்குது, எதுக்கு டினை பண்ணுறாங்க, எப்படி டினை பண்ணுறாங்க, இதுக்கு எதாவது டாக்குமெண்ட்ஸ் இருக்கா. ஸோ இது வந்து ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக ஜட்ஜுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், உங்களுக்குமே வந்து ஸ்ட்ராங் கேஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அண்ட் இந்த ப்ராசஸில் வந்து பேக் அண்ட் ஃபோர்த் ப்ளீடிங்ஸ் போக வேண்டாம். ஸோ இட் லீட்ஸ் டு லாட் மோர் எஃபிஷியன்சி. ஸோ இப்போ இந்த பேராகிராஃப் பிளெயிண்டில் வந்து ஒரு பேராகிராஃப் இருக்குன்னா இந்த பேராகிராஃப்க்கு இருக்கிற ஸ்பெசிஃபிக் ரிப்ளை டினையல் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் பார்த்தாலுமே இட் வில் லீட் டு மோர் எஃபிஷியன்சி, நாட் இன் டர்ம்ஸ் ஆஃப் தி ஜட்ஜஸ் அலோன், இன் டர்ம்ஸ் ஆஃப் லாயர்ஸ் ஆல்சோ. உங்களுக்குமே இந்த பர்டிகுலர் ஃபேக்ட் ஹவு இட் இஸ் பீன் டெல்ட் வித்ன்னு இந்த ஸ்ட்ரக்சரில் தெரிய வரும். யா, ஒன்றே ஒன்று ஆட் பண்ணுறேன். ஆஸ் இட் இஸ் Order 8 Rule 3ல it will provide that the denial must be specific. அப்படின்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பிளெயிண்டில் ஒரு 6 பேராகிராஃப் இருக்குன்னு வைங்களேன், அதில் வந்து பிளெயிண்ட் கிளைம் வந்து 3வது பேராகிராஃப்லேருந்து 6வது பேராகிராஃப் வரைக்கும் இருக்குது. இவர் என்ன எழுதுவார் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டில், ஆல் அவர்மெண்ட்ஸ் மேட் இன் பேராகிராஃப் 3 to 6 ஆர் ஹியர் பை டினைட் அண்ட் இட் இஸ் ஃபால்ஸ், இட் இஸ் ஃபார் த பிளெயின்டிஃப் டு ப்ரூவ் ஹிஸ் கேஸ். இதுக்கு பேர் டினைல் இல்லை, இதுக்கு பேர் டினைல் இல்லை. அவர் 3லேருந்து 6 வரைக்கும் ஸ்பெசிஃபிக்காக சில விஷயங்களை குறிப்பிட்டிருப்பார். இவர் வந்து இந்த டைமில் எங்கள் வீட்டுக்கு வந்து கடன் கேட்டார், கடன் கேட்டபொழுது நான் கொடுக்குறேன்னு சொன்னேன், கொடுக்குறேன்னு சொன்னபோது நான் அவர்கிட்ட வந்து நீங்கள் இதுக்கு ஒரு ப்ராமிசரி நோட் எழுதி கொடுக்கணும்னு சொன்னேன். ப்ராமிசரி நோட்டை எழுதி கொடுத்தாரு. எழுதி கொடுக்கும்பொழுது இவங்க இருந்தாங்க இந்த இடத்துல. எழுதி கொடுக்கும்பொழுது நான் அவர்கிட்ட பணமாக இவ்வளோ கொடுத்தேன், கேஷாக இவ்வளோ கொடுத்தேன். அதன் பிறகு நான் அவர்கிட்ட பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கு கேட்டேன். அவர் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்கல, பிரின்சிபலும் கொடுக்கல. அதன் பிறகு வேறு வழி இல்லாமல் நான் சூட்டு போட்டேன்னு எழுதாருன்னு வைங்க. டிஃபெண்டன்ட் வந்து ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் எழுதும்போது ஐ டினை ஆல் அவர்மெண்ட்ஸ்னு எழுதினா பிரயோஜனப்படாது. ஸோ ஸ்பெசிஃபிக் டினையல்னால் என்ன? முதல்ல அவர் என்ன சொன்னார், வீட்டுக்கு வந்தார், கடன் கேட்டார், ப்ராமிசரி நோட் எழுதினார், நான் பணமாக கொடுத்தேன், அது இருந்தபோது இவங்கெல்லாம் பார்த்தாங்க. இதெல்லாம் ஒரு ஸ்பெசிஃபிக்காக மீட் பண்ணணும் அவருடைய ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டில். அதனால் ஒரிஜினலாகவே சிபிசியில் அந்த ப்ரொவிஷன் இருந்தது. Order 8 Rule 3ல ஸ்பெசிஃபிக் டினையல் மஸ்ட் பி தேர் ஆர் எல்ஸ் இட் வில் பி கன்ஸ்ட்ரூட் டு பி அன் அட்மிஷன். இஃப் இட் இஸ் கன்ஸ்ட்ரூட் டு பி அன் அட்மிஷன்னா ஆதர்ஷ் என்ன சொன்னார், தேர் கேன் பி எ ஜட்ஜ்மெண்ட் பை அட்மிஷன் அப்படின்னு சொன்னார். கரெக்ட். எல்லாத்தையுமே ரிலேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரிலேட் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் ஒன்றுத்துக்கு ஒன்றுக்கு இருக்கிற கனெக்ஷன் தெரியும் நம்மளுக்கு. பண்ணிட்டார். பட் இப்போ என்ன பண்ணுவாங்க நம்ம ஆளுங்கன்னா, அடிஷ்னல் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போடுறேன்னு ஆரம்பிப்பாங்க. சிபிசி ப்ரொவைடட் ஃபார் அன் அடிஷ்னல் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டு. அதில் ஒரிஜினல் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் இல்லாததெல்லாம் பேலன்ஸ் பண்ணிவிடுவாங்க எடுத்துகிட்டு வந்து. இப்போ அதை கமர்ஷியல் கோட்ஸ் ஆக்டில் பண்ண முடியாது. ஒன்று ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு அதனால் ப்ளீடிங்ஸில். ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, அவர் கடந்து போகிறதுக்கு முன்னாடி ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டை 30 நாளைக்குள்ளே போடணும். எதில்? சிபிசியில். அதுக்கு கண்டோனபிள் லிமிட் 90 days. ஸோ 90 + 30 120 days இஸ் தி மேக்ஸிமம். இப்போது இந்த 120 daysக்கு பிறகு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போடலாமா போடக்கூடாதான்னு ஒரு கொஸ்டின் வந்தது. சேலம் பார் அசோசியேஷன் கேஸுன்னு ரொம்ப ஃபேமஸ் கேஸ் அது. அந்த 2002 அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறமா பெரிய சண்டை நடந்தது. அது வந்தபோது சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா, இட் இஸ் நாட் மேண்டேட்டரி, இட் இஸ் ஒன்லி டைரக்டரி.
அதனால் 120 நாள் கழித்து ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போட்டாலும் கூட இஃப் சஃபிஷியன்ட் ரீசன்ஸ் ஆர் கிவன் இட் கேன் பி கண்டோன்ட். அப்படி சொல்லும்பொழுது ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்க. மேண்டேட்டரினா எப்படி கண்டுபிடிக்கிறது, டைரக்டரினா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஒரு டெஸ்ட் ஒன்று கொடுத்தாங்க. அப்போ இந்த நாள் வரைக்கும் நம்ம அந்த டெஸ்ட்டு தான் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணுறோம். அந்த டெஸ்ட்டு என்னென்னா, இஃப் தி ஆக்ட் இட் செல்ஃப் ப்ரொவைட்ஸ் ஃபார் அ கான்சிக்வன்ஸ், ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் 120 நாளைக்குள்ளே போடலைன்னா அந்த ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டை என்டர்டெயினே பண்ண முடியாதுன்னு ஆக்ட் சொல்லிடுச்சுன்னு வைங்க, இட் இஸ் மேண்டேட்டரி. இப்போ திரும்பி நான் ஆர்பிட்ரேஷனுக்கு போகிறேன். போனாட்டி ஆர்பிட்ரேஷனில் சொன்னபோது செக்ஷன் 34 போடும்பொழுது என்ன சொன்னேன், 3 மாதம் ப்ளஸ் 30 நாள்னு சொன்னேன் நான். கரெக்ட்? அந்த ஆக்டில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பியாண்ட் தட் இட் கேனாட் பி என்டர்டெயின்னு போட்டிருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், இட் இஸ் மேண்டேட்டரி. ஆனால் அது வந்து இட் இஸ் ஆப்சென்ட் இன் சிபிசி. சிபிசி டஸ் நாட் சே வாட் வில் ஹேப்பன் இஃப் இட் இஸ் ஃபைல்டு பியாண்ட் தோஸ் 120 days. Therefore, in Salem Bar Association case, Supreme Court said it is only directory and it is not mandatory. Ana Commercial Courts Act la, if you don't file it, then it is mandatory. நீங்கள் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் அதுக்கப்புறமா போடவே முடியாது. 120 நாளை கடந்துடுச்சுன்னா யூ கேனாட் ஃபைல் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட். அது ரொம்ப முக்கியமான ஒரு வித்தியாசம் சிபிசிக்கும் நம்ம கமர்ஷியல் கோர்ட்ஸ் ஆக்ட்டுக்கும். அடுத்த முக்கியமான வித்தியாசம் அவர் என்ன சொன்னார், ஸ்பெசிஃபிக் டினையல் சொன்னார். ஸ்பெசிஃபிக் டினையல் யூ கேனாட் ஓவர் கம் இன் கமர்ஷியல் கோர்ட்ஸ் ஆக்ட். கண்டிப்பாக. தேங்க்யூ சார். ஸோ அதோட இம்ப்ளிகேஷன் என்னென்னா வந்து, நீங்கள் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணலைன்னா உங்களோட ப்ளீடிங் ஸ்டேஜ் வந்து இஸ் ஃபோர்ஃபீட்டட். ஸோ அதனால தான் வந்து நீங்கள் வந்து அதை மைண்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ எப்படி ஸ்பெசிஃபிக் டினையல் பண்ணணுன்னு வந்து பார்க்கணும். ஸோ சப் ரூல் 2 இருக்குது, அந்த ஆர்டர் 8 ரூல் 3A. அது வந்து வில் செட் அவுட் தி கிளாசிஃபிகேஷன் ஹவு அ டினையல் ஷுட் பி. எப்படி ஒரு டினையல் இருக்கிறதுன்னு ஒரு கிளாசிஃபிகேஷன் இருக்குது. ஒன்று டினைட் அலிகேஷன்ஸ். அப்படின்னா வந்து எக்ஸ்பிளிசிட்டாக நான் டினை பண்ணுறேன் இந்த ஸ்டேட்மெண்ட்டை அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கிறது. வேர் யூ வில் ஹாவ் டு அட்யூஸ் யுவர் ஓன் ரீசன்ஸ். அதுக்கு நம்ம வருவோம், சப்சிக்வெண்ட்டாக வரும். ரெண்டாவது ஃபார்ம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் என்னென்னா, இஸ் அலிகேஷன்ஸ் ரிக்வயரிங் ப்ரூஃப். இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து டிஃபெண்டண்ட்டுக்கு அட்மிட்டும் பண்ண முடியாது, டினையும் பண்ண முடியாது, சில ஃபேக்ட் தெரியல. ஸோ அப்போ என்ன பண்ணுவோன்னா, யூஆர் புட் டு சப்ஜெக்ட் டு ஸ்ட்ரிக்ட் ப்ரூஃப் ஆஃப் த சேம்னு சொல்லுவோம். அது எக்ஸ்பிளிசிட்டாக போடணும். நிறையா வந்து ரெகுலர் சூட்டில் போட விட்டுருவாங்க, பட் கமர்ஷியல் சூட்டில் வந்து இது ஸ்பெசிஃபிக்காக போடணும். அண்ட் எங்கேருந்து வந்து ஹவு டிரைவிங் தட் பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் வித் எனி ப்ரூஃப், இது தெரியலண்ணா. மூணாவது அட்மிட்டட் அலிகேஷன்ஸ். Say for instance facts which are not in dispute. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே அதுக்கு. The defendant had received goods worth 10 lakhs on 1st Jan 2024. Defendant's reply எப்படி இருக்கணும்னா, the defendant denies the said averment. There was no such transaction which occurred on so and so such date அப்படின்னு போடணும். நீங்கள் வந்து வெறும் I deny the statementோ the defendant denies the statementோ விடக்கூடாது. நீங்கள் எக்ஸ்பிளிசிட்டாக வந்து சொல்லணும், அந்த மாதிரி ஒரு டிரான்சாக்ஷனே நடக்கலைன்னு. ஸோ இதுதான் வந்து இஸ் அ ஸ்பெசிஃபிக் டினையல், ஒரு இல்லஸ்ட்ரேஷன்ஸ். இப்போ இந்த சப் ரூல் 2 பார்த்ததுக்கப்புறம் இதுதான் கிளாஸிஃபிகேஷன். ஒன்று கிளாஸிஃபிகேஷன் அகேன் அட்மிட்டட் ஃபேக்ட் எப்படி பார்க்கணும், உங்களுக்கு தெரியாத ஃபேக்ட்டுக்கு வந்து எப்படி யூ ஷுட் புட் தி அதர் சைட் டு ஸ்ட்ரிக்ட் ப்ரூஃப் ஆஃப் த சேம். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து ஹவு டினையல் ஷுட் பி மேட், அது நம்ம இப்போ பார்த்தோம். இப்போது சப் ரூல் 3 என்ன சொல்லுதுன்னா வந்து டாக்ஸ் அபவுட் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் டினையல். ஸோ அதான் திருப்பி சொல்கிறது என்னென்னா, சிம்பிள் அண்ட் பேர் டினையல் இஸ் நாட் சஃபிஷியன்ட் அக்கார்டிங் டு தி கமர்ஷியல் கோர்ட்ஸ் ஆக்ட். இன்ஃபேக்ட் இன்க்ளூடிங் வந்து சிபிசி இட் இஸ் நாட் பர்மிட்டட். ஃபர்ஸ்ட் என்ன இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் பார்க்கணுன்னா, த டிஃபெண்டன்ட் மஸ்ட் ப்ரொவைட் ரீசன்ஸ் ஃபார் டினையல். அது ஏன் டினை பண்ணுறோன்னு சாலிட் ரீசன்ஸ் சொல்லணும். அதான் ஆப்போசிட் டு பேர் டினையல் தான் இது. You should suffice it with adequate reasons as to denial. இப்போ நீங்கள் denial முடிச்சுட்டு உங்களுக்கு ஒரு different facts or different version of the fact இருக்குன்னா, different set of facts வந்து உங்களுக்கு வந்து place பண்ணணும் ரெக்கார்ட்லன்னு இருக்குன்னா, you should state that explicitly. ஸோ உங்கள் தரப்பில் இருக்கிற நரேட்டிவ் ஆர் ஸ்டோரி என்னையோ
அதை வந்து யூ ஷுட் எக்ஸ்பிளிசிட்லி மென்ஷன் இட் இன் தி ரிட்டன் ஸ்டேட்மெண்ட். அவர் சொல்கிறத மட்டும் டினை பண்ணக்கூடாது, ஹவு இட் இஸ் ராங் நீங்கள் சொல்லணும், ப்ளஸ் வாட் இஸ் தி கரெக்ட் ஃபேக்ட்னு வந்து ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டில் டிஃபெண்டண்ட்டும் போடணும். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே. The defendant had failed to deliver the contracted quantity of steel rods. இதுதான் வந்து plaintiff-ஓட allegation. இப்போ defendant response எப்படி இருக்கணும்னா, the defendant denies the statement that it had failed to deliver the contracted quantity of steel rod. அந்த மாதிரி வந்து நான் deny பண்ணுறேன் that அவர் சொல்கிற வந்து ஸ்டேட்மெண்ட் தட் நான் வந்து கான்ட்ராக்டட் அமௌண்ட் ஆஃப் ஸ்டீல் நான் சப்ளை பண்ணல. இதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்லணும்னா, the full quantity, அந்த இருக்கிற எல்லா குவான்டிட்டி ஆஃப் ஸ்டீல் ராட்ஸ் வந்து வாஸ் சப்ளைட் ஆன் so and so date. இப்படி தான் வந்து அந்த ரிப்ளை இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து யூ ஷுட் நாட் ஸ்டாப் வித் டினாயல். நீங்கள் ஏன் டினாயல்னு சொல்லிவிட்டு செகண்ட் இதில் வந்து யூ ஷுட் ஸ்டேட் த ரீசன். இல்லை இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் நான் ஸ்டீலை வந்து நான் சப்ளை பண்ணிட்டேன் இந்த நாள் அன்னைக்கு. இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து உங்கள் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டோட யூ கேன் அட்டாச் த டாக்குமெண்ட்ஸ் சே டெலிவரி சலான்ஸ் அலாங் வித் தி ரிட்டன் ஸ்டேட்மெண்ட். ஸோ இது இந்த மாதிரி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணீங்கன்னா இட் வில் மேக் யுவர் கேஸ் வந்து ராக் சாலிட். அப்படின்னா நீங்கள் சொல்கிறதுல வந்து உண்மைத்தனம் இருக்குது, ஏன் நீங்கள் வந்து பேர் டினாயல் பண்ணல, ஏன் வந்து அந்த ஃபேக்டே தப்புன்னு சொல்லும் போது உங்களுக்கு ஒரு டிஃபெண்டன்ட் கவுன்சிலாக வந்து இட் வில் பி எய்டிங். பிளெயின்டிஃபாக இருந்தாலுமே இந்த மாதிரி இவ்வளோ டீட்டெயிலாக போடணும், பேர் ப்ளீடிங்ஸ் போடக்கூடாது. டிஃபரெண்ட்டாக இருக்கும்போது இன்னும் அக்யூரேட்டாக வந்து நம்ம வந்து சொல்லணும். ஸோ ரூல் இப்போ 2 and 3 நம்ம பார்த்தோம், கிளாஸிஃபிகேஷனும் பார்த்தோம், ஹவு த டினாயல் ஷுட் பி மேடுன்னு பார்த்தோம். இப்போது ஜூரிசிக்ஷனல் டிஸ்பியூட் வந்து இருக்கலாம். இப்போ சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் கோர்ட் டஸ் நாட் ஹேவ் ஜூரிசிக்ஷன் அப்படின்னு வந்து ஒரு ஸ்டான்ஸ் ஜென்ரலாக வந்து ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டில் எடுப்போம். கமர்ஷியல் கோர்ட் ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, எந்த கோர்ட்டுக்கு ஜூரிசிக்ஷன் இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு நம்ம வந்து சொல்லணும். இங்கே வந்து ஜஸ்ட் திஸ் கோர்ட் டஸ் நாட் ஹேவ் ஜூரிசிக்ஷன் அப்படின்னு மட்டும் சொல்லக்கூடாது. யூ ஷுட் கிளியர்லி ஸ்டேட் த ரீசன்ஸ் ஃபார் த சேம் அண்ட் வந்து யூ ஷுட் டெல் விச் கோர்ட் ஹேஸ் தி அப்ராப்ரியேட் ஜூரிசிக்ஷன். எக்ஸாம்பிளுக்கு, the dispute pertains to property located in Chennai. As per section 20 of CPC, jurisdiction lies with the City Civil Court Chennai and not Commercial Court in Delhi. ஸோ இப்போ வந்து ஒரு டிஸ்பியூட் வந்து இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் டிஸ்பியூட் வந்து சென்னையில் நடக்குது, பட் ஆனால் வந்து பிளெயின்டிஃப் வந்து இது டெல்லியில் ஃபைல் பண்ணுறாங்கன்னா நீங்கள் வந்து இந்த செக்ஷனை கோட் பண்ணி எல்லா காஸ் ஆஃப் ஆக்ஷனும் சென்னையில் தான் நடந்தது அப்படின்னு வந்து நீங்கள் எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லணும். நீங்கள் வந்து திஸ் கோர்ட் டஸ் நாட் ஹேவ் ஜூரிஸ்டிக்ஷன் விடக்கூடாது, but you should go a step further and tell as to which court has the jurisdiction and why that court did not have jurisdiction in the first place. So ரெண்டுமே வந்து சொல்லணும் written statementல. இன்னொரு செட் ஆஃப் டிஃபென்சஸ் என்ன வந்து பார்ட்டிஸ் எடுப்பாங்கன்னா டிஃபெண்டன்ட் கவுன்சில்ஸ் ஆன் வேல்யூவேஷன். இப்போது இஃப் நீங்கள் வந்து டிஃபெண்டண்ட்டாக இருக்கீங்க ஒரு டிஃபெண்டன்ட் கவுன்சிலாக இருக்கீங்கன்னா அந்த பிளெயிண்ட் எப்படி அந்த சூட்டை வேல்யூ பண்ணியிருக்காங்களோ அது தப்புன்னு நீங்கள் மட்டும் சொல்லிட்டா போகாது. ஏன் தப்புன்னு சொல்லணும், என்ன அமௌண்ட் வேல்யூவேஷன் இருக்குதுன்னு வந்து நீங்கள் தெளிவாக சொல்லணும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் பிளெயின்டிஃப் வந்து ஒரு ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட்கோசரம் வந்து 5 கோடி ரூபாய் கிளைம் பண்ணியிருக்கான். நீங்கள் வந்து அந்த வேல்யூவேஷனே வந்து நீங்கள் வந்து கொஸ்டின் பண்ணுறீங்க, இல்லை அப்படி கிடையவே கிடையாதுன்னு. அதுக்கு நீங்கள் வந்து எக்ஸ்பிளிசிட்டாக டினை பண்ணிவிட்டு வாட் இஸ் தி ஆக்சுவல் வேல்யூவேஷன் சொல்லணும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து தி ஆக்சுவல் டிரான்சாக்ஷன் இஸ் ஒன்லி வேல்யூட் அட் 1 crore or 90 lakhs and this is based on the invoices submitted to the plaintiff on so and so date. ஸோ இந்த மாதிரி டிஸ்பியூட்ஸ் ஆஸ் டு வேல்யூவேஷன் வரும்போதும் எக்ஸ்பிளிசிட்டாக என்ன கரெக்டான வேல்யூ அப்படின்னு சொல்லி வந்து நம்ம ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டில் மென்ஷன் பண்ணணும். இப்போது ஏன் வை டஸ் திஸ் ரூல் 3A வந்து மேட்டர் அ லாட், ஏன் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்? ஒன்று, இட் லீட்ஸ் டு அ வெரி கிளியர் அண்ட் ஸ்பெசிஃபிக் ப்ளீடிங்ஸ். ஸோ இப்போ ஒரு பிளெயின்டிஃப் இது என்ன சொல்கிறாங்க, டிஃபெண்டன்ட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்து ரொம்ப கிளியர் கட்டாக வந்து நரேட்டிவ் வந்துடும். ஸோ இதில் வந்து ஜட்ஜோட வேலை என்னென்னா வந்து ஜட்ஜோட வேலை வந்து இஸ் டு அசர்டைன் த ட்ரூத். இப்போ போத் த பார்ட்டிஸ் டு நாட் கிவ் தெம் அடிக்வேட் ஃபேக்ட்ஸ் டு டிட்டர்மின் த ட்ரூத், அப்போ வந்து ஹூஸ் டு பி பிளேம்? இட் இஸ் தி பார்ட்டிஸ் அண்ட் தி கவுன்சில்ஸ். ஸோ இதுக்கு தான் வந்து ஆர்டர் 8 ரூல் 3A வந்து இட் வில் லீட் டு மோர் ஒரு ஸ்ட்ரக்சர்ட் clear and specific pleadings right from the plaintiff, the plaint as well as the written statement. ரெண்டாவது, it will avoid delays, unnecessary delays. ஏன்னா இப்போ ஒரு வேக் டினையல் மட்டும் போட்டுட்டோன்னா பிளெயின்டிஃப்க்கும் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது ஏன் அப்படி டினை பண்ணுறான்னு. ஸோ இப்போ வந்து
there'll be some room for ஒரு வெரி வேக் ஒரு ப்ராட் ப்ளீடிங்ஸ் போட்டுட்டு எவிடன்ஸ் ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் கவர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க அடிஷ்னல் ஃபேக்ட்ஸ் சொல்லி. லா என்ன சொல்லுதுன்னா வந்து எவிடன்ஸ் cannot go beyond pleadings. பட் இருந்தாலுமே வந்து இப்போ வந்து எதாவது செட் பண்ண உள்ள ட்ரை பண்ணுவாங்க அந்த பிஜன் ஹோல்குள்ளே தட் இட் கேன் பி ஐ மேட் அ ப்ளீடிங் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து சப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இட் வாஸ் ஒன்லி தீஸ் எவிடன்ஸ் இஸ் ஒன்லி டு சப்ளிமெண்ட் த ப்ளீடிங்ஸ் அப்படின்னு எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணுவாங்க. இந்த டிலே வந்து அவாய்ட் பண்ணலாம். இன்ஃபேக்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே உங்களுக்கு வந்து கேஸ் என்ன, டாக்குமெண்ட்ஸ் என்ன ஃபேக்டர் ஃப்ரம் போத் த சைட்ஸ் தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு biggest advantage என்னன்னா it will make it very easy for judges to adjudicate the disputes. இப்போ when everything is clear, everything is in format, இப்போ ஜட்ஜஸ்க்கு வந்து ascertain பண்ணுறது இப்போ அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லேயே they'll be able to understand and adjudicate the matter. But இது வந்து will facilitate and it will be easier for them to, it will make their process easier. ஸோ இதுதான் வந்து அண்ட் அதான் டைம்லைன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். 30 டேஸ்க்குள்ளே நீங்கள் வந்து போடணும். 30 டேஸ் கூட போடலன்னா நீங்கள் கண்டனேஷன் அப்ளிகேஷன் வந்து 120 டேஸ் வரைக்கும் பர்மிசிபிள். அந்த 120 டேஸ்மே கமர்ஷியல் கோர்ட் ஆக்ட் பொறுத்த வரைக்கும் ஜட்ஜஸ் ஆர் வெரி ஸ்ட்ரிக்ட். இது வந்து நீங்கள் மைண்டில் வந்து வச்சுக்கணும். காஸ்ட் இம்போஸ் பண்ணலாம் இஃப் யூ டோன்ட் அட்யூஸ் சஃபிஷியன்ட் காஸ்ட் அண்ட் டே பை டே வந்து யூ ஷுட் எக்ஸ்பிளைன் தி டிலேஸ் ரைட் ஃப்ரம் த பிகினிங். ஏன் வந்து அதை போடலைன்னு இல்லாட்டா வந்து காஸ்ட் இப்போ ரெகுலர் சூட்ஸ்லாம் வந்து இருக்கிற காஸ்ட் வந்து மைட் பி சப்ஸ்டான்ஷியலி லெஸ். கமர்ஷியல் டிவிஷன் நீங்கள் ஹைகோர்ட்டில் வந்தீங்கன்னா காஸ்ட்டே வந்து 25,000 50,000 போடுவாங்க. ஸோ அதனால் வந்து அண்ட் ஒன்ஸ் யூ ஃபோர்ஃபீட்டட் யுவர் ரைட், உங்களுக்கு வந்து ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் ஃபோர்ஃபீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ரைட் டு ஃபைல் யுவர் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட், டெக்னிக்கலி யூ ஷுல் ஒன்லி டிபெண்ட் அப்பான் கிராஸ் எக்ஸாமினிங் தி பிளெயின்டிவ்ஸ் விட்னஸ் அண்ட் தென் ஆர்கியூயிங் ஆன் த லா. ஸோ உங்களுக்கு எசென்ஷியலி ஃபேக்சுவல் உங்களோட வெர்ஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ் அந்த ரிட்டன் டிஃபெண்டன்ஸ் வெர்ஷன் ஆஃப் ஃபேக்ட் கேன் நெவர் பி ப்ளீடட் அட் லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம். ஸோ வந்து நீங்கள் இருக்கிற அந்த பிளெயின்டிஃபோட கேஸ் ஏன் தப்புன்னு தான் சொல்ல முடியுமே தவிர உங்களால் வந்து உங்கள் கேஸ் ஏன் கரெக்டுன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆகிடும். ஸோ அதனால தான் டைம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கமர்ஷியல் சூட்டில். இந்த வந்து அண்ட் டீட்டெயில்டாக வந்து அந்த ஃபேக்ட் போடணும் ஃபார் த பிளெயின்டிஃப் ஆஸ் வெல் அஸ் ஃபார் தி டிஃபெண்டன்ட் மோஸ்ட். ஸோ வந்து யூ ஷுட் கேட்டர் டு த டினையல். எப்படி டினை பண்ணுறீங்க, ஏன் டினை பண்ணுறீங்க அண்ட் என்ன டாக்குமெண்ட்ஸ் வச்சுருக்கீங்க, இது எல்லாமே போட்டுட்டு யூ ஷுட் மேக் யுவர் கேஸ் ஸ்ட்ராங்கர். ஸோ வித் திஸ் வந்து என்னோட இந்த பார்ட் ஆஃப் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட். யா ஸோ சம்மரி ஃபாஸ்ட்டாக ஒன்று சொல்லிடுறேன். ஆர்டர் 8 ரூல் 3 ஆஃப் சிபிசி டீல்ஸ் வித் டினையல். ஆர்டர் 8 டீல்ஸ் வித் வாட்? ரிட்டன் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஆர்டர் 8 ரூல் 3 ஸ்பெசிஃபிக்கலி டீல்ஸ் வித் டினையல். நான் என்ன சொன்னேன்? கமர்ஷியல் கோர்ட்ஸ் ஆக்ட் இஸ் நத்திங் பட் எ மினியேச்சர் ஃபார்ம் ஆஃப் சிபிசின்னு சொன்னேன். ஸோ இதில் எடுத்துகிட்டு வந்த அமெண்ட்மெண்ட் இஸ் ஆர்டர் 8 ரூல் 3A. ரூல் 3Aவை எடுத்துகிட்டு வந்து அந்த டினையலை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அந்த டினையலை எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது டினையல் மூணு வகையாக பிரிக்கிறாங்க. முதல் வகை டினையல் ஆஃப் ஃபேக்ட்ஸ், இரண்டாவது வகை டினையல் ஆன் தி கொஸ்டின் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன், மூன்றாவது வகை டினையல் ஆன் வேல்யூவேஷன் ஆஃப் தி சூட். Broadly these are the 3 types of denials, right? அடுத்தது denial of fact ரெண்டு வகைப்படும். denial of factல there may be certain facts which are not within the knowledge of the defendant. இப்போ அந்த ப்ளீடிங்கில் எழுதும்போது அவர் என்ன சொல்கிறாரு? எனக்கு நடந்த இந்த டிரான்சாக்ஷனை பற்றி நான் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் கூட சொல்லியிருந்தேன், இவருடைய ரிலேட்டிவான எக்ஸ் கிட்ட கூட அதை பற்றி நான் பேசியிருந்தேன், இது எல்லாம் நான் சொல்லியிருந்தேன்னு அவர் எழுதுறாருன்னு வைங்களேன். நான் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போடும்பொழுது நான் என்ன போடுவேன்னாக்கா, தி ப்ளீடிங்ஸ் by the plaintiff to the effect that this transaction was informed to the department, this transaction was the plaintiff is put to strict proof of the same. இது அவர் தான் ப்ரூவ் பண்ணோம், ஏன்னா எனக்கு தெரியாது, ரைட்? இது ஒரு வகையான டினையல் ஆஃப் ஃபேக்ட். ரெண்டாவது வகையானது வந்து யூ ஆல்சோ அட்மிட் பட் யூ கிவ் யுவர் வெர்ஷன் அபவுட் வாட் ஹேப்பன். இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் எங்கள் வீட்டுக்கு வந்தார், எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு கடன் கேட்டார்.
பிளெயின்டிஃப் சொல்கிறான், எங்கள் வீட்டுக்கு வந்தார், எங்கள் வீட்டுக்கு வந்து கடன் கேட்டார். கடன் கேட்கும்பொழுது நான் வந்து அவருக்கு 50 லட்ச ரூபா கொடுத்தேன். நான் சும்மா ஜென்ரலாக சொல்கிறேன், கமர்ஷியல் டிஸ்பியூட்டுன்னு நீங்கள் அதுக்குள்ளே டெக்னிக்கலெல்லாம் போயிடாதீங்க. ஜென்ரலாக ப்ளீடிங்ஸ் புரியறதுக்காக சொல்கிறேன். 50 லட்ச ரூபா கொடுத்தேன். அந்த 50 லட்ச ரூபாவை வந்து கொடுத்தபொழுது அவர் வந்து எனக்கு அந்த 50 லட்ச ரூபாவை திருப்பி தரல. இதுதான் கேஸுன்னு வச்சுக்கோங்களேன். 50 லட்ச ரூபாய் கொடுத்ததை பற்றி டிஃபெண்டன்ட் வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கும் இந்த பிளெயின்டிஃபுக்கும் முன்னாடியே ஒரு டிரான்சாக்ஷன் இருந்தது. அந்த டிரான்சாக்ஷனில் அவர் எனக்கு இந்த அமௌண்ட்டை தர வேண்டி இருந்தது. அந்த அமௌண்ட்டை தான் அவர் என்கிட்ட கொடுத்தாரு. அது ஆக்சுவலாக அவருக்கு எனக்கு கொடுத்த கடனே இல்லை, அது வந்து அவர் எனக்கு கொடுக்க வேண்டிய பணம் அப்படின்னு சொல்கிறாரு வைங்க. இங்கே எதையோ அட்மிட் பண்ணுறாரு டிஃபெண்டன்ட்டு. எதை அட்மிட் பண்ணுறாரு, அவர் பிளெயின்டிஃப் வீட்டுக்கு போனதை அட்மிட் பண்ணுறாரு, அந்த பண பரிவர்த்தனையை அட்மிட் பண்ணுறாரு. ஆனால் அது எப்படி நடந்ததுன்றதுக்கு இவர் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறார். ஸோ இது செகண்ட் டைப் ஆஃப் ப்ளீடிங் ஆன் ஃபேக்ட்ஸ். ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் ப்ளீடிங் ஆன் ஃபேக்ட்ஸ் இஸ் தட் த பிளெயின்டிஃப் இஸ் புட் டு ஸ்ட்ரிக்ட் ப்ரூஃப் ஆஃப் த சேம் பிகாஸ் ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியல. அவர் ஏதோ சொல்கிறாரு, அவர்கிட்ட சொன்னேன் இவங்கள்ட்ட சொன்னேன்னு சொல்கிறார், எனக்கு தெரியாது. செகண்ட் டைப் இஸ் ஐ அட்மிட் but I give an explanation as to what is actually that entire transaction is all about. மூணாவது denial on facts is denying the fact that I even went to his house. இதே எக்ஸாம்பிள் திருப்பி நான் வந்து 13ஆம் தேதி ஜனவரி 2025 வந்து பிளெயின்டிஃப் வீட்டுக்கு போனதாகவும், பிளெயின்டிஃப் வீட்டில் வந்து சி அப்படின்ற ஒரு முன்னிலையில் அந்த பணத்தை வாங்கினதாகவும் பிளெயின்டிஃப் சொல்லியிருக்கார். ஸோ உங்களுடைய முதல் டினைல் என்ன இருக்கும், திஸ் அவர்மெண்ட் மேட் இன் த பிளெயின்டிஃப் ஹியர் பை டினைடு. இதோட நிறுத்தினா அதுக்கு பேர் என்ன, பேர் டினையல். அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறார் அவர். அப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஆக்சுவலாக 13ஆம் தேதி ஜனவரி 2025 நான் பழனியில் இருந்தேன், நான் அந்த இடத்துல இல்லவே இல்லை. அன்றைக்கி நான் உடம்பு சரியில்லாமல் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகியிருந்தேன். அன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனுக்காக வேண்டி இந்த இடத்துக்கு போயிருந்தேன். அன்றைக்கி இவர் சி இருந்தாருன்னு வீட்டில் இருந்தாருன்னு சொல்கிறாரு பாருங்கள். அந்த சீன்றவர் எங்கள் வீட்லேயே இல்லை, அவரே என் கூட அந்த ஃபங்க்ஷனில் தான் இருந்தார். ஸோ இதில் என்ன பண்ணார் அவர், he denied saying that no such transaction took place and after denial he explains his version of it. உங்களுக்கு அந்த வித்தியாசம் புரியுதா? அந்த முதல்ல ரெண்டாவது நான் சொன்னதுக்கும் மூணாவதுக்கும் புரியுதா? முதல்ல இருந்த டினையல் வந்து நடந்ததை சொல்கிறாரு, ஆனால் அவருடைய வர்ஷன் அவருடைய எக்ஸ்ப்ளனேஷனை கொடுக்குறாரு. மூணாவது அது மாதிரி நடக்கவே இல்லைன்னு சொல்கிறார், ரைட்? ஸோ அந்த மூணாவது வர்ஷன் இதை சொல்லி முடிச்சுட்டு என்ன சொல்கிறாரு, அதனால் இதை போன்ற ஒரு பண பரிமாற்றம் நடக்கவே இல்லைன்னு பதில் எழுதுறாரு அவர். இது வந்து டினையல் ஆஃப் ஃபேக்ட்ஸில் 3 வெரைட்டி. அடுத்த டினையல் இஸ் டினையல் ஆன் ஜூரிஸ்டிக்ஷன். Denial on jurisdiction is what? A suit can be filed only in a court which has the cause of action. What is cause of action? Cause of action is a bundle of facts which gives rise to a right to the plaintiff to approach the court and seek for a relief. அது பேர் தான் cause of action னு பேர். Cause of action டிசைட் பண்ணி போகிறதுக்கு CPC provides. Section 20 of CPC says how it has to be done. செக்ஷன் 20 சிபிசி. நான் பேரலாக சிபிசி சொல்லும்போது கொஞ்சம் நீங்கள் யூ ஹேவ் டு ரைட் இட் லைக் தட். அப்படியே சிபிசி கமர்ஷியல், சிபிசி கமர்ஷியல், அப்படி அதுக்காக தான் நான் எழுந்து பேசிக்கினே இருக்கேன் இதை. ஸோ காஸ் ஆஃப் ஆக்ஷனில் போடும்பொழுது அவர் என்ன சொல்கிறாரு, இந்த எல்லாமே தேனியில் தான் நடந்தது. இவர் நேராக வந்து சென்னையில் கேஸை போட்டிருக்காரு. த சென்னை கோர்ட் neither the entire cause of action took part in Chennai. Section 20 says part of the cause of action also. So ஒரு சின்ன part of cause of action happens in Theni. You can file a suit in Theni. பட் இவர் என்ன சொல்கிறாரு, இது அத்தனை விஷயமும் சென்னையில் தான் நடந்தது. அவர் வந்து சென்னைக்கு வந்தபோது தான் நாங்கள் மீட் பண்ணோம், சென்னையில் தான் நாங்கள் 2 பேரும் வந்து பேசிக்கிட்டோம், சென்னையில் தான் இந்த பரிமாற்றம் நடந்தது, சென்னையில் தான் இந்த கையெழுத்தெல்லாம் போட்டோம். ஆனால் இவர் வந்து தேனியில் இருக்காருன்றதுக்காக தேனி கோர்ட்டில் போய் போட்டார். இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணணும். அவர் என்ன சொன்னார், ஐ ஹியர் பை the averment made by the plaintiff with respect to the jurisdiction of the court is hereby denied. அப்படின்னு நிறுத்திட்டா பேக் denial. Then he has to say why the court in Theni does not have the jurisdiction. அதை சொல்லணும்.
அதே மாதிரி வேல்யூவேஷன் அண்ட் கோர்ட் ஃபீஸ், வேல்யூவேஷன் கோர்ட் ஃபீஸ் both goes together. Valuation and court fees, he should not say the plaintiff has not valued the suit properly and he has not paid the proper court fees. இதை ஸ்டெனோவே அடிச்சிருவோம். இதுக்கு ஒரு அட்வொகேட் தேவையே இல்லை. இது பாதி ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது யாரும் அட்வொகேட் நிறைய பேர் பண்ணுற எல்லாம் ஸ்டெனோ தான் பண்ணுறாங்க. அதனால தான் இந்த மாதிரி எழுதுகிறாங்க ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டை. அப்போ அவர் சொல்லணும், அப்படின்னா நான் சொல்கிற வேல்யூவேஷன் என்ன, அப்படி இருந்ததுன்னா எந்த ப்ரொவிஷன் பிரகாரம் என்ன கோர்ட் ஃபீஸ் கட்டியிருக்கணும் அப்படின்றத டிஃபெண்டன்ட் சொல்லணும். இது எல்லாமே ஒரு சூட்டு ஃபைல் பண்ணும்போதே கூட சொல்லணும். வெறும் கமர்ஷியல் கோர்ட்டில் தான் இதை சொல்லணும்லாம் அவசியம் கிடையாது. ரெகுலர் சிவில் கோர்ட்லேயே கூட நீங்கள் எல்லாத்தையும் சொல்லி தான் ஆகணும். ஆனால் அதை மாதிரி சொல்லலைன்னாக்கா சிவில் கோர்ட்டில் கான்சிக்வன்ஸ் இல்லை, கமர்ஷியல் கோர்ட்டில் கான்சிக்வன்ஸ் இருக்குது. அண்ட் if you lose your right to defend yourself, அந்த 120 days தாண்டி போயிடுச்சுன்னா court can pass a judgment unless on the pleadings court finds that there is something to be considered. Pleadings போடலைன்னா கூட இது ஒரு additional factor. The defendant has the right to cross-examine the plaintiff on the basis of the pleadings contained in the plaint. கிராஸ் எக்ஸாமினேஷன் போது டிஃபெண்டன்ட் போடாத ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அவருடைய ஃபேக்டெல்லாம் அவுத்து விட முடியாதுங்க. கிராஸ் எக்ஸாமின் பண்ணும்போது he can only cross examine based on what pleadings are available before the court, right? So இதில் இருக்கிற இன்னொரு டேஞ்சர் இஸ் the court can pass a judgment. அவர் சொன்னார் பாருங்க, சம்மரி ஜட்ஜ்மெண்ட். court can pass a summary judgment based on whatever is available. அந்த ஒரு டேஞ்சரும் இருக்குது. ஆனால் this is very very important, right? So pleading portion இதுதான். ப்ளீடிங் அவர் பிளைண்ட்டில் என்ன இருக்கணும்னு சொன்னார், பிளைண்ட்டை தவிர 2 சொன்னார். என்ன பிளைண்ட்டை தவிர என்ன ஒன்று சொன்னார், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ரூஃப்னு ஒன்று சொன்னார். எனக்கு அந்த பார்ட்டிசிபேஷன் தேவை, உங்களெல்லாம் போய் ரீச் ஆச்சான்னு பார்க்கணும். அதனால் பிளைண்ட்டுக்கு இந்த ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க டு என்ஷோர் தட் பிளைண்டிஃப் டஸ் நாட் bluff பிஃபோர் த கோர்ட். he comes up with all correct facts. ஸோ பிளைண்டிஃபுக்கு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. டிஃபெண்டண்ட்டுக்கு கேஸை ட்ராக் பண்ணுற ஆள் டிஃபெண்டன்ட், பிளைண்டிஃப் ட்ராக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அவனுக்கு தான் ரிலீஃப், அவனுக்கு தான் வயிற்று வலி. அதனால் டிஃபெண்டன்ட் இஸ் ட்ராகிங்ன்றதுனால அவனுக்கு இன்னும் கூட ஸ்ட்ரிஞ்சண்ட்டாக ப்ரொவிஷன்ஸை வச்சுருக்காங்க. ஸோ ப்ளீடிங்ஸ் போர்ஷன் முடிஞ்சிச்சு. இப்போ ப்ளீடிங்ஸுக்கு அப்புறமா டெஃபினட்டாக போய் இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணணுமா, அதை பண்ணணுமா, இதை பண்ணணுமா, எவிடன்ஸ் எடுக்கணுமான்னா அதுக்கு முன்னாடியும் சில விஷயங்களை பண்ணியிருக்காங்க. இப்போ அதை அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். Thank you, sir. Good afternoon, everyone. So, I'm going to deal with disclosure, discovery, and inspection of documents. I think this is the most ignored sections in the CPC and in the Commercial Courts Act. Basically, the procedure of discovery and inspection is like a brahmastra for the councils, but in 95% of the suits that are being filed in the country, they don't make use of it. Correct. So before I explain the procedure of what is discovery, what is inspection of documents, what is production of documents, let me give you 2 live examples because of which we have significantly benefited because of these processes. Firstly, in relation to notice of inspection. So we were dealing with a construction of a power plant. We were for the contractor. The contract was for 15 months, but the contract went on for 60 months. Now the issue is, who is responsible for delay? And I am not the only contractor in the project, there are multiple contractors. So one of the contentions that I have raised is, delays are not attributable to me, it is attributable to the other parties involved in the contract. The respondent denied this. Based on that, we filed a notice of inspection, basically stating that there are some internal documents which the respondent has considered while extending the time from 15 months to 60 months. Those documents have not been produced before the court. Therefore, those documents have to be filed before the court. We filed a notice of inspection and the court allowed it. In fact, Adit and I went to Ahmedabad to inspect the documents. We sat there for 2 days and we have pulled out those documents. You will not believe,
the entire question of delay has been decided solely on the basis of documents which we found at the stage of inspection. And damages of 300 crores has been granted on this basis. So that is the importance of notice of inspection. Now let's see another example of importance of notice to produce. This is another metro construction project where again the project was for 22 months. It went on for 110 months. Again the question was who is responsible for delay, and generally the contract was with a public sector undertaking, and whenever a public sector undertaking extends the time from 22 months to 110 months, what they do is there will be an internal notings. Without the internal notings, they cannot grant the extension of time. So what they do is internally they'll decide whether we can extend the contract or not, whether this contractor is competent to execute the work or not. So again the question was who is responsible for delay. We filed the notice to produce those internal notings to see who is responsible for the delay. And the tribunal directed them to produce the documents, internal notings, and the internal notings showed that the delays are not attributable to the contractor. And on that basis, again, we have won that particular matter, and 110 crores of damages has been awarded to us. So that is the importance of notice to produce and notice of inspection. Yes. So with this background, now we will see what is the procedure for discovery and inspection. And before that, I will also deal with disclosure. Disclosure of documents. Disclosure of documents is basically when you file a commercial suit, what are the documents that you have to file along with the plaint? Commercial Codes Act says that whatever documents which are in support of your claim, all the documents have to be produced along with the plaint itself. Please make note of this because this is a very, very crucial provision. If you don't disclose the documents along with the plaint under the Commercial Codes Act, the consequences are very, very severe. To file additional documents after filing the plaint is next to impossible task. So you have to be very, very careful while filing the plaint itself. Number one, you have to disclose to the court that what are the list of documents that you are filing, and you have to give a declaration of oath saying that these are the only documents which pertains to this dispute, and there are no other documents which are withheld from the court. That includes, for example, in case of a breach of a contract, when you say that the other side has committed a breach of contract, there will be some correspondences where other side say, no, I am not at breach, because of your breach, the project has been extended. In those circumstances, you cannot withhold the information which the other side has sent to you contemporaneously. Basically, the idea is to bring all the documents at the pleading stage before the court, so there won't be additional applications being filed to extend the process of trial. So when you look into the process of disclosure, you have to keep the object of the Commercial Codes Act in mind. That is, every stage, the meticulous effort has been taken in the legislation to reduce the time it takes to conduct a trial. And the starting is disclosure of documents. And while filing the documents, sometimes you will have the originals with you, sometimes you will have the photocopies with you. So whether you are filing an original copy of the document or photocopy of the document, you have to set that out in detail along with the plaint. Next. Adarsh. Next. Yeah. Now, if you ask me, are there any exceptions
to this absolute proposition. There are 3 recognized exceptions. This exception you can see on the screen. Number 1 is for the cross-examination of the defendant witness. For example, along with the plaint, you have filed some set of documents. But along with when the defendant files their proof affidavit or witness statement, they make some allegations, which are new allegations. Therefore, to confront the witness with the truth, you can produce a document which is not on record as well. That is one exception. The second exception is in answer to any case set up by the defendant subsequent to the filing of the plaint. One example for this is limitation. For example, the respondent in its written statement says introduces the defense of limitation. At that point of time, if there are any material documents which have been withheld from the court, at that juncture, you can introduce the documents pertaining to limitation. This is one example. The next exception is handing over to a witness merely to refresh his memory. For example, if there are documents which are only to refresh the memory of the witness, though they are not part of the plaint and the written statement, it can still be introduced at the stage of cross-examination. These are the only 3 recognized exceptions, and let's apply this disclosure of documents and these exceptions in an example. One second. On the examples போகிறதுக்கு முன்னாடி again summary. Order 11 of CPC deals with disclosure, discovery and inspection of documents. So இது ஒன்றும் புதுசாக எடுத்துகிட்டு வரல கமர்ஷியல் கோர்ட்ஸ் ஆக்டில். ப்ளீடிங்ஸ் மாதிரியே தான். ப்ளீடிங்ஸில் நான் சொன்ன மாதிரியே தான். ப்ளீடிங்ஸ்லேயும் புதுசாக ஒன்று எடுத்துகிட்டு வரல. ஏற்கனவே டினையல்ன்ற வேர்டு இருந்தது, ஏற்கனவே பிளெயிண்ட் எப்படி போடணும்னு இருந்தது. பட் கமர்ஷியல் கோர்ட்ஸ் ஆக்டில் ஸ்பெசிஃபைடாக சில விஷயங்களை உள்ளே எடுத்துகிட்டு வந்து மேண்டேட்டரின்னு சொன்னாங்க. அதே மாதிரி இந்த டிஸ்க்ளோஷர், டிஸ்கவரி, இன்ஸ்பெக்ஷனை ஏன் சீரியஸ் ஆக்கினாங்கன்னா, கிராமத்துலேருந்து வர குப்புசாமி எந்த டாக்குமெண்ட் முக்கியம் எந்த டாக்குமெண்ட் முக்கியம் இல்லைன்னு அவனுக்கு தெரியாது. அவன் ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்டை மடித்து வேஷ்டிக்குள்ளே வச்சுருப்பான். இந்த இடத்துல அவனுக்கு அது முக்கியமான டாக்குமெண்ட்னு தெரியாது. முதல் தடவை வக்கீல்கிட்ட வந்து பார்க்கும்பொழுது அவனுக்கு கோர்வையாக பேச தெரியாது. அவன் நினச்சதெல்லாம் பேசுவான். வக்கீலினுடைய வேலை அதை எல்லாத்தையும் எடுத்து கோர்வையாக எடுத்து பண்ணுறது. அப்படி பேசும்போதே கூட அவனுக்கு எது முக்கியமான டாக்குமெண்ட்டு எது முக்கியம் இல்லாத டாக்குமெண்ட் அவனுக்கு தெரியாது. அதனால் சிபிசியில் என்ன பண்ணாங்கன்னா, டாக்குமெண்ட்டை சப்சிக்வெண்ட்டாகவே கூட நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம், எந்த ஸ்டேஜில் வேணால் எடுத்துகிட்டு வரலாம். ஆனால் நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும். அதனால் அந்த லிவரேஜ் இருந்தது சிபிசியில். இதை பண்ணுறவன் குப்சாமி இல்லை, கமர்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறவன் படித்தவன். கமர்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறவன் எப்படி கமர்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ்குள்ளே வந்து என்டர் பண்ணணும், எப்படி அதை செயல்படுத்தணும், எப்படி வந்து அதிலிருந்து வர விளைவுகளை சந்திக்கணும் எல்லாம் தெரிஞ்ச ஆள். அதனால் ரெகுலர் சிபிசியில் வர குப்சாமி முன்சாமிக்கும் கமர்ஷியல் கோர்ட்ஸ் ஆக்டில் வர ஒரு பிஸ்னஸ் மேனோ இல்லை அக்ரிமெண்ட் போட்டவனுக்கோ வித்தியாசம் இருக்குது. அந்த வித்தியாசத்தினால இந்த இன்ஸ்பெக்ஷன், இந்த டிஸ்க்ளோஷர் இது எல்லாத்தையும் ஸ்ட்ரிக்ட் ஆக்கிட்டாங்க. இப்போது அடுத்தது பிரின்சிபிள்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ்னு ஒன்று கேட்டிருக்கீங்கல்ல, எல்லோரும் கேட்டிருப்பீங்க. ஜூரிஸ்ப்ரூடன்ஸில் வந்திருக்கும் அது பிரின்சிபிள்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ், விச் மீன்ஸ் ஐ மஸ்ட் நோ வாட் யூ ஆர் ரிலையிங். இப்போ பிளெயின்டிஃப் வந்து ஒரு சூட் போடுறாரு, சூட்டு போடும்பொழுது எல்லாத்தையும் எழுதுறாரு, எழுதி லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் போடுறாரு. அவர் ஒரு ஒரு டிஃபெண்டண்ட்டை வந்து ஷாக் பண்ணணும், ஒரே ஒரு டாக்குமெண்ட் எடுத்து ஹோல்டு பண்ண முடியாது, எல்லா டாக்குமெண்ட்டையும் கொடுத்து ஆகணும். அப்படி கொடுக்கலன்னா அவர் வந்து ஏன் கொடுக்கலன்னு சொல்லணும். அதனால் நீங்கள் அந்த ஆர்டர் 14 பார்த்தீங்கன்னாலே அந்த ஃபார்மேட் இருக்கும் சிபிசியில். ஆனால் சிபிசியில் இருக்கிற எல்லாமே வந்து ப்ரொசீஜர்னே ஓடிடுச்சு. யாருமே அதை ரொம்ப சீரியஸாக எடுத்து அமல்படுத்தலை. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா, சிபிசி இஸ் ஆஃப்டர் ஆல் தி ஹேண்ட் மேட் ஆஃப் ஜஸ்டிஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஜஸ்டிஸ் டெலிவரி சிஸ்டமில் இது உங்களுக்கு ஒரு ப்ரொசீஜர் கொடுக்குது, இந்த ப்ரொசீஜரை வச்சுக்கிட்டு ஒருத்தனுடைய ரைட்டை டிஃபீட் பண்ணாதீங்கன்னு சுப்ரீம் கோர்ட் திரும்பி சொல்லிக்கிட்டே இருக்காங்க.
ஆனால் கமர்ஷியல் கோர்ட் ஆக்டினுடைய அப்ஜெக்டிவ் அது டிஃபீட் பண்ணும் அந்த வேலையெல்லாம் பண்ணானாக்கா. அதனால் போத் பார்ட்டிஸ், plaintiff filing a suit for a relief or defendant making a claim for counter claim. அவன் கேட்குறான், எனக்கு இல்லைங்க plaintiff ஆக்சுவலாக எனக்கு 1000 ரூபாய் தரணும் அப்படின்னு அவன் கவுண்டர் கிளைம் போடுறான். இல்லை அந்த 1000 ரூபாயில் நான் 900 ரூபாய் கொடுத்துட்டேன், 100 ரூபாய் தான் செட் ஆஃப், இதெல்லாம் பண்ணுறான்னா தென் he must also file the relevant documents along with the written statement, right? So documents filed along with the plaint, documents filed along with the written statement, that is the one which gives you the full picture about this case. So there are documents filed, but there are certain documents which are in his custody. அவன் வச்சுக்கிட்டு இருக்கான், அவனுடைய அந்த பிளெயின் டவர்மெண்ட்ல இருந்தோ இல்லை அவன் போட்ட டாக்குமெண்ட்ஸ்குள்ளே இருந்தோ தெரியுது, இதில் ஏதோ சில ரெஃபரன்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு தெரியுது. இட் இஸ் வித்தின் இஸ் கஸ்டடி. ஸோ இதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கோர்ட்டுக்கு போய் ட்ரையல் நடத்துறதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் இருக்குன்றதை நீங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கோங்க. சும்மா கோர்ட்டில் வந்து முதல் தடவை பண்ணாதீங்க வேலையை. நீங்களே நோட்டீஸ் கொடுங்க. சிபிசியில் இருந்தது, பட் அதை யாரும் ஃபாலோ பண்ணலை, இதில் ஃபாலோ பண்ணி ஆகணும்னு ஆயிடுச்சு. நீங்களே நோட்டீஸ் கொடுங்க, இந்தந்த டாக்குமெண்ட்டெல்லாம் எனக்கு நீங்கள் அனுப்புங்கன்னு சொல்லுங்கள். அனுப்பலையா கோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் போடுங்க, போட்டு கோர்ட்டில் ஒரு ஆர்டரை வாங்குங்க, போய் இன்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். அடுத்தது அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அவர் சொன்னார். இன்ஸ்பெக்ஷன் நாங்கள் போய் பண்ணின போது இந்த விஷயம்லாம் வெளியில் வந்தது அப்படின்னு சொன்னார். அது மாதிரி சொல்லாத டாக்குமெண்ட், மறைக்கப்பட்ட டாக்குமெண்ட், முக்கியமான டாக்குமெண்ட், இதை டிஸ்கவர் பண்ணலாம். நீங்கள் போய் அதுக்கு நீங்கள் டிமாண்ட் பண்ணலாம், கிடைக்கலன்னா கோர்ட்டில் அப்ளிகேஷன் போடலாம், பண்ணி யூ கேன் டிஸ்கவர் டாக்குமெண்ட்ஸ். அண்ட் ஒன்ஸ் யூ டூ தட், என்ன ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு, பட் பிளெயின்டிஃபுக்கு டிஃபெண்டன்ட் என்னென்ன டாக்குமெண்ட் கையில் வச்சுருக்காருன்னு தெரிஞ்சு போச்சு, டிஃபெண்டன்ட்டுக்கு பிளெயின்டிஃப் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வச்சுருக்காருன்னு தெரிஞ்சு போச்சு. சொன்ன டாக்குமெண்ட், சொல்லாத டாக்குமெண்ட், மறைக்கப்பட்ட டாக்குமெண்ட், எல்லா டாக்குமெண்ட்டும் இப்போது சர்ஃபேஸ்க்கு வந்துடுச்சு. வந்த பிறகு இப்போ அவர் அடுத்த ஸ்டேஜுக்குள்ளே போகிறாரு. அந்த ஸ்டேஜுக்கு பேர் அட்மிஷன் அண்ட் டினையல் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ். நார்மலாக இது கோர்ட்டில் தான் நடக்கும். கோர்ட்டில் வந்து எவிடன்ஸில் ஒரு டாக்குமெண்ட் நீட்னா என்னென்னலாம் வரும், அதில் ரெலவன்சி, ப்ரூஃப், அட்மிசிபிலிட்டி அப்படின்னு 3 வார்த்தை வரும். அது எல்லா டாக்குமெண்ட்டுக்கும் அவசியம் இல்லை. நீங்கள் உங்களுக்குள்ளேயே தீர்மானிச்சுக்கோங்க எந்தெந்த டாக்குமெண்ட். ஆர்பிட்ரேஷன் போது உங்கள்கிட்ட இதையே தான் நான் சொன்னேன், அதனால தான் நான் ரிப்பீட் பண்ணுறேன். ஆர்பிட்ரேஷன் ப்ரொசீடிங்ஸுக்கு வந்து ப்ரொசீஜர்லாம் ஒன்றும் கிடையாது, பார்ட்டிஸே தீர்மானிச்சிக்க வேண்டியது தான். பட் அதை பண்ணும்பொழுது த ஜென்ரல் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் சிபிசி, ஜென்ரல் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட் ஆர் அப்ளைட். அப்படி வரும்பொழுதே நான் என்ன சொன்னேன், வேர் தி பார்ட்டிஸ் ஆர் அக்ரியபிள் டு டாக்குமெண்ட்ஸ், தே டோன்ட் ஹேவ் எனி டிஸ்பியூட் ஆன் த டாக்குமெண்ட்ஸ், தென் தே டோன்ட் ஈவன் நீட் டு கோ ஆன் அ ட்ரையல். அப்படின்ற விஷயம் கமர்ஷியல் கோர்ட்ஸ் ஆக்டில் பண்ணிடலாம். கமர்ஷியல் கோர்ட்ஸ் ஆக்டில் அல்டிமேட்லி இன்ஸ்பெக்ஷன், டிஸ்கவரி எல்லாம் வந்த பிறகு அட் அ ஸ்டேஜ் வேர் போத் பார்ட்டிஸ் ஆர் ஏபிள் டு see those documents. இதுக்கு என்னதுக்கு ட்ரையலு? நீ என்னப்பா 1லேருந்து 10 டாக்குமெண்ட் ஒன்று இருக்கா, அதில் ஒரு 8 டாக்குமெண்ட் எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்கள்கிட்ட எவ்வளோ டாக்குமெண்ட் இருக்குது, 15 டாக்குமெண்ட் இருக்குது, 15ல் 13 டாக்குமெண்ட் எனக்கு ப்ராப்ளம் இல்லை. இப்போ ப்ராப்ளம் எங்கே இருக்குது, இவங்ககிட்ட இருக்கிற ஒரு டாக்குமெண்ட்டு, எங்கிட்ட இருக்கிற ஒரு 2 டாக்குமெண்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது. அவ்வளவுக்கு வந்து நீங்கள் ட்ரையல் நடத்தினா போதும். புரியுதா? ஸோ இந்த இன்ஸ்பெக்ஷன் இதெல்லாம் ஏன் வைக்கிறாங்கன்னாக்கா ஆப்ஜெக்டிவ். வாட் இஸ் த ஆப்ஜெக்டிவ்? ஆப்ஜெக்டிவ் இஸ் டு ஃபினிஷ் த கேஸ் ஆஸ் early as possible. ஃபார் தட் பர்பஸ் தே மேக் த ப்ரொசீஜர் stringent. சிபிசியால் எப்படி அதை வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக வச்சுருந்தாங்களோ அதை எல்லாத்தையும் பிடிச்சி டைட் பண்ணிட்டாங்க. டைட் பண்ணி எதுக்கு டைட் பண்ணாங்க? ஸோ தட் த சேம் ப்ராப்ளம் விச் வி ஃபேஸ்ட் வித் சிபிசி வி டோன்ட் ஃபேஸ் வித் கமர்ஷியல் கோர்ட்ஸ் ஆக்ட். அண்ட் the persons who are coming within the scope of commercial courts act are not those villagers or the unlettered person. படிக்காதவன் வரல, கமர்ஷியல் டிரான்சாக்ஷனில் வரவன் விஷயம் தெரிஞ்சவன் வரான். ஆனால் அவனுக்கு நீங்கள் அந்த யார்ட் ஸ்டிக்கை அப்ளை பண்ண முடியாது. புரியுதுங்களா? ஸோ இதுதான் what he is attempting to say. Thank you, sir. Yes, now let's look at the example. A initiates a suit for damages against B in a road construction contract due to delays in the project attributable to B. A has a claim for delay damages. Now, along with the plaint, for this claim for damages, what are the documents that you have to file?
Number one, what are the documents pertaining to the breach? For example, I have to construct this building. For that, you have to give me the entire site. If you don't give me the entire site, there is a breach. So for that breach, I would have written some 10-15 letters. So all those letters have to be produced. But is that sufficient? No, because when you claim for damages, you also claim for some particular amount. And the law is you have to prove your damages as well. Therefore, along with the plaint, you have to file the documents pertaining to the quantification of your claim as well. For example, if you say, I have to get one excavator for 20 months, but because of your delay, that excavator is there for 60 months in the site. So the rental charges that I have paid to the excavator, you have to reimburse me. There you have to submit the proof what are the payments made to the excavator. So you have to ensure all the documents in relation to the breach and the quantification are filed along with the plaint. The next thing is, like I said, even if a particular document has an adverse impact on you, you still have to file those documents for the sake of completeness. And you also have to specify whether the documents filed are originals or office copies or photocopies. And after all this, you have to provide a declaration of oath, basically stating that these are the only documents which is in my power, possession and custody. Now, Commercial Codes Act contemplates each and every situation. It gives answers to each and every problem. So, whether the rule that I have to file all the documents along with the plaint applies to the urgent filings as well? No. Commercial Codes Act says that whenever there is a urgent filing, you have to file the case immediately to get some relief. There, you don't have to file the documents along with the plaint, but within 30 days from the filing of the suit, you have to ensure all the documents are filed and you have to produce the declaration of oath. So this is one of the exceptions carved out to the main rule. Next, like I said, if you don't file the documents along with your plaint, what are the consequences? You cannot rely upon those additional documents at a later stage. That's what Order 11, Rule 5 and Rule 6 says. If you see, only in very few cases, the additional documents at a later stage will get allowed under the Commercial Codes Act. I think this is one proposition where all the courts across the country are unified and they say the same thing. If you don't file the documents along with the plaint, it cannot be allowed at a later stage. I have set out judgments from various high courts which have taken similar stand on this aspect. Please make a note of them. So, in very, very few cases, you will find the documents being allowed by showing why you could not have filed those documents along with the plaint, and that too along with a heavy penalty. So, you have to ensure all the documents are filed along with the plaint. Yes. So, now the question is whether all these rules applies only to the plaintiff? No, it applies to the defendant as well. The defendant, while filing its counterclaim or written statement, have to follow the same rules which applies to the plaintiff as well. So, that's about the disclosure under the Commercial Codes Act. Now, the next topic is discovery by interrogatories. Now, the first question is, what are interrogatories? Interrogatories are basically, for example, when you file a suit, both the parties have filed their pleadings. Now, there are some questions which are left open, which have to be proven in the trial. So, before the trial starts, you can give a list of questions to the respondent, or the respondent can give it to the plaintiff, where you ask them to answer those questions.
Those are interrogatories. But what is the purpose of these interrogatories? The purpose is basically, for example, while answering the questions, the defendant or the plaintiff makes an admission, it makes the job of the parties and the court much easier. You don't have to lead any evidence, you don't have to produce one person to speak about that particular fact, to prove that particular fact. So it will save lot of time, lot of effort for both the parties and the court. So again, this has a significant impact on how you conduct the trial. Now coming to the procedure for interrogatories, it can be raised at any stage of the suit, either by the plaintiff or the defendant, and there is a form prescribed under the CPC which have to be filled in and produced to the other side, and within 10 days they have to reply to the interrogatories. ஸோ பேசிக்காக இன்ட்ராகேட்ரிஸை பொறுத்த வரைக்கும் ட்ரையலில் நீங்கள் என்ன கேள்வி கேட்பீங்க? கோர்ட்டில் பாக்ஸில் ஏறி இப்போ எந்த ஸ்டேஜில் இது வருது? ப்ளீடிங்ஸ் முடிஞ்சிடுச்சு, பிறகு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இன்ஸ்பெக்ட் பண்ணியாச்சு, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்க்ளோஷர்லாம் முடிஞ்சு போச்சு. ஸோ ரெண்டு சைடுக்கும் என்ன கேஸுன்னு தெளிவாக இப்போ தெரியும். தெரிஞ்ச பிறகு எங்கே டிஸ்பியூட் இருக்குதுன்னு தெரியும், எங்கே ப்ராப்ளம் இருக்குது, எந்த இடத்துல பிளெயின்டிஃப் டிஸ்பியூட் பண்ணுறாரு, எந்த இடத்துல டிஸ்பெண்டன்ட் டிஸ்பியூட் பண்ணுறாருன்னு தெரியும். அந்த டிஸ்பியூட்டட் இடங்களுக்கு ஒரு கொஸ்டினர் மாதிரி நீங்கள் என்னென்ன கேட்கணுமோ அது விஷயமாக ஒரு கொஸ்டினர் அனுப்புவீங்க. அதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்குது, அதை இந்த டைமுக்குள்ளே பண்ணணும், அது வந்து ப்ரொசீஜர், அதுக்குள்ளே நம்ம போகணும். இன்ட்ராகேட்ரிஸ்னால் என்னென்னு புரியணும். இன்ட்ராகேட்ரிஸும் புதுசு இல்லை, இன்ட்ராகேட்ரிஸும் ஏற்கனவே சிபிசியில் இருந்தது தான். ஆனால் யாருமே அந்த இன்ட்ராகேட்ரிஸ்லாம் யூஸ் பண்ணினதே கிடையாது. இந்த இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ், இந்த டிஸ்கவரி, இந்த இன்ட்ராகேட்ரி இதெல்லாம் வந்து எக்ஸாம் எழுதுறதோடு போயிடும். எக்ஸாமில் கூட அந்த கேள்வியெல்லாம் கேட்குறாங்களான்னு எனக்கு தெரியல, யாருமே அதை பார்க்கவே மாட்டாங்க. ஆனால் அதெல்லாம் ரொம்ப முக்கியமாக போயிடுச்சு இப்போ இந்த கமர்ஷியல் கோர்ட்ஸ் ஆக்டில். ஸோ இன்ட்ராகேட்ரியில் என்ன பண்ணுவாங்கன்னா கேள்வி கேட்பாங்க, வரிசையாக கொஸ்டின் கேட்டு கேள்வி கேட்பாங்க. கேள்வி கேட்டு இதுக்கெல்லாம் எனக்கு உன் பதிலை கொடுன்னுவாங்க. அதே மாதிரி இந்த சைட்லேருந்து கேள்வி கேட்பாங்க, இந்த பதிலெல்லாம் கொடுன்னுவாங்க. அது கேட்டால் என்ன ஆகிடும்னா ஒரு அளவுக்குள்ளே தெளிவு வந்துடும். டீட்டெயில்டாக அவருடைய தாத்தா காலத்துலேருந்து ட்ரையலில் கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? நம்ம கிராஸ் எக்ஸாமினேஷனில் கேட்குற முக்கால்வாசி 90% கேள்வி வந்து வேஸ்ட் கேள்வி. ஏதோ 2-3 தான் ரெலவெண்ட்டாக இருக்கும். பாவம் இருக்கிற ஜட்ஜஸுக்கெல்லாம் அது தெரியும் என்னதுன்னு சொல்லிட்டு, டெய்லி சஃபர் பண்ணின்னு இருக்கிறவங்க அவங்க தான். அதனால் அதெல்லாம் கட் பண்ணுறதுக்கு தான் இந்த இன்ட்ராகேட்ரிஸை முக்கியமாக எடுத்துகிட்டு வந்ததே. இதில் இன்ட்ராகேட்ரிஸ், டாக்குமெண்ட்ஸ், அட்மிட்டட் இதெல்லாம் வந்துடுச்சுன்னா ஸ்கோப் ஆஃப் ட்ரையல் ரொம்ப கம்மியாகிடும். நம்மளுக்கு டிலே எங்கே வருது? டிலே ட்ரையலில் தான் வருது. ஏன்னா பார்ட்டி வரணும், அவன் வரணும், இவன் வரணும். அந்த ட்ரையலில் வர டிலேவை எங்கே கட் பண்ணுறதுன்றது தான் இந்த இன்ட்ராகேட்ரிஸ்ன்றது வந்தது. ஸோ அந்த இன்ட்ராகேட்ரிஸ்ன்றது இஸ் நத்திங் பட் கிவிங் எ கொஸ்டினர் டு த அதர் சைட் அண்ட் ஆஸ்கிங் த அதர் சைட் டு கிவ் தி ஆன்சர். இதுக்கு பேர் தான் இன்ட்ராகேட்ரிஸ். இன்ட்ராகேட்ரிஸ்னால் ஏதோ பயங்கரமான விஷயம்லாம் நினச்சிக்காதீங்க, சாதாரண மேட்டர் தான் அது. இன்ட்ராகேட்ரிஸ் இஸ் ஜஸ்ட் யூ கிவ் த கொஸ்டினர், தே கிவ் தி ஆன்சர்ஸ். அதுக்கு என்ன ப்ரொசீஜர் நோண்டி இப்போ அவர் சொல்லுவார். Yes, thank you, sir. So, Commercial Court Act itself provides the form in which you have to ask those interrogatories and the form in which you have to answer those questions as well. So, there are strict timelines under this. The minute you give the interrogatories, the defendant has to get back to you within 10 days. And within 10 days, even after he answers the questions insufficiently or evades answering a particular question, you can write to the court, you can file an application directing them to answer all these questions. That scheme is also provided under Commercial Courts Act to ensure the process of interrogatories is very, very effective. I have set out one live example which we have benefited through interrogatories. This is a dispute where between a supplier and the buyer. We are for the one important thing is the answers to interrogatories is by way of an affidavit. It is not some tick answer. One line adallam kediyadu. It is by way of an affidavit, which means that what you are giving by way of a solemn affidavit before the court is like an evidence. You cannot wriggle out of it.
இது ரொம்ப முக்கியம். அது இன்ட்ராகேட்டரிஸ்ன்றது வந்து நீங்கள் இருந்தீங்களா இல்லையா, இல்லை, அதுக்கு பேர் கிடையாது. இட் ஹேஸ் டு பி கிவன் பை வே ஆஃப் அன் அஃபிடவிட். அதுதான் ரொம்ப முக்கியம். தட் இஸ் இன்சிஸ்டட் அண்ட் அஃபிடவிட்டில் கொடுத்த பிறகு ஒன்ஸ் யூ கிவ் தட் ஆன்சர், தேர் ஆஃப்டர் வாட் இஸ் அலவுட் இஸ் அன் எக்ஸ்பிளனேஷன் விச் யூ கேவ் டு தட் ஆன்சர். யூ கேனாட் ரிகல் அவுட் ஆஃப் இட். ஒன்லி அன் எக்ஸ்பிளனேஷன் விச் யூ கிவ். உங்களுக்கு புரியுதா? நான் அதனால தான் ஐம் சாரி, ஐ எம் இன்டர்ஜெக்டிங் யூ பிகாஸ் ஜஸ்ட் டு என்ஷோர் தட் மெசேஜ் ரீச்சஸ். அந்த இன்ட்ராகேட்டரிஸில் ரிப்ளைன்றது வந்து நீங்கள் ரிப்ளை நோட்டீஸ் மாதிரி இல்லை. இட் இஸ் பை வே ஆஃப் அன் அஃபிடவிட் தட் பைண்ட்ஸ் த பார்ட்டி ஹூ கிவ்ஸ் த ஆன்சர். அதனால் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். Thank you, sir. So, yes, the example. So, the contract is between a buyer and a supplier. We have to supply 5,000 metric ton of steel. So, the dispute was there was only part supply of 3,000 metric ton. And the defendant had stated that in the 300 metric ton that you had supplied also, there are defects. That's why you are not entitled to any amounts at all. But that is the defense that they have taken 3 years after the supply. So when we supplied, they have inspected the quantity and they have taken it to their site. Now, the list of interrogatories that we filed in that particular suit was, according to the respondent, what quantity of steel fabricated by the claim has it inspected? Please provide the dates on which the LC's letter of credit were finally issued by the respondent in favor of the claimant and their corresponding period of validity. Please provide details of all contemporaneous emails and communications provided by respondent to main employer containing the updates in relation to the quantities fabricated by the claimant. எவ்வளவு தூரம் கேள்வி கேட்கலாம் பாருங்க. எவ்வளவு நுணுக்கமான கேள்விகள்லாம் கேட்க முடியும்னு பாருங்க. வாட் இஸ் பார் இஸ் ஒன்லி வெக்ஸேஷியஸ் கொஸ்டின்ஸ். இன்ட்ராகேட்டிவ்ல வந்து நீ கருப்பா சவுப்பான்லாம் கேட்க முடியாது. நீ டெய்லி காத்தல எப்போ எழுந்துப்பேன்னு கேட்க முடியாது. These have nothing to do which the judges suffer on a daily basis. You cannot do that in an interrogatory. In an interrogatory, what is barred is only vexatious, frivolous questions which has nothing to do with the dispute. But you can ask very intricate questions, very deep, detailed questions with lot of depth. இதில் என்ன இந்த எக்ஸாம்பிளில் எவ்வளோ தூரம் கேட்குறாங்கன்னு பாருங்கள். ப்ளீஸ் apply your mind in what he is saying. Look at the amount of the answer they are asking. And அதுக்கு கொடுக்குற answer will turn the whole case itself. That's what he is saying. What he can do in a trial before the court, you can achieve the same thing in an interrogatory. Exactly. Which means you are saving the time of the court and the dispute is also coming to an end within a very short period. You understand? இன்ட்ராகேட்டரிஸ்னுடைய தாத்பரியம் அதை இப்போ அவர் சொன்ன அத்தனை விஷயமும் உங்களுக்கு புரியணுன்ற அவசியம் இல்லை. நான் திரும்பி ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட சொல்கிறது அதுதான். உங்களுக்கு இப்போ சொன்ன அத்தனையும் 30 நாள் 80 நாள் அதெல்லாம் வேணாம். அதெல்லாம் நீங்கள் மெதுவாக படிச்சுக்கும் போது பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தெரிய வேண்டியது கான்செப்ட் தெரியணும். இப்போ நீங்கள் இந்த இடத்த விட்டு வெளில போகும்போது கமர்ஷியல் கோர்ட்ஸ் ஆக்ட்னா என்னன்னே தெரியாத சில அட்வொகேட்ஸை விட நீங்கள் பெட்டராக இருப்பீங்க இல்லையா? சில அட்வொகேட்ஸ்க்கு கமர்ஷியல் கோர்ட்ஸ் ஆக்ட்னா என்னென்னே தெரியாது. ஆனால் அவங்களாம் லா முடிச்சிட்டாங்க. ஆனால் நீங்களாம் ஸ்டூடெண்ட்ஸு. ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு கமர்ஷியல் கோர்ட்ஸ் ஆக்டை பற்றி ஒரு ஃபேர் ஐடியா இருக்குது. யார் உயர்ந்து நிற்கிறீங்க இங்கே? அதுதான் பர்பஸ். தட் இஸ் த பர்பஸ். ஸோ அந்த இன்ட்ராகேட்டரிஸை பொறுத்த வரைக்கும் இட் ஆக்சுவலி brings down the case or narrows down the case so much that at one stage you may not even need a trial. The type of questions, look at the depth of these questions. அப்படியே உள்ள எங்க இஷ்யூவோ அதுக்கான 3 கேள்வி கேட்டாங்க. இதுக்கு அவன் பதில் கொடுத்து ஆகணும். இதுக்கு he has to give an answer. If he does not give an answer, they have the right to compel him to give an answer by filing an application. And when he gives an answer, he gives that answer by way of an affidavit. Finished. Why are we going to trial? You understand? ரொம்ப முக்கியமான provision இது. In fact, that's what happened as the outcome, sir. Ultimately, when they answered the question, they said around 2,580 metric ton has been inspected by them. So, at the stage of final arguments, we used the same thing, and even the judge said that you have already admitted that 2,500 metric ton is admitted. So, the dispute narrows down to 400 metric ton. So, that's how effectively we used interrogatories. So,
Commercial Codes Act provides these kind of procedures to shorten the commercial trial. So you have to ensure what are the circumstances under which you have to use this, and when you use it, the results are amazing. Okay. Admissions. Yes. The next significant section in the commercial suits is admissions and denials of documents. Basically, the purpose of this admissions and denials is, again, to reduce the extent of evidence that you have to lead in the trial. The purpose is, for example, if I file 70 documents, in the 70 documents, defendant has to say which are the documents they are denying. And if they are denying, they can't give a bare denial. They have to set out the reasons why they are denying a particular document. And in the event they don't give the reasons and they give the bare denial, then the court will presume that the document has been proved. Order 8 Rule 3 மாதிரியே bare denial திருப்பி bare denial of pleadings மாதிரி bare denial of documents இது. Bare denial is never accepted in a commercial court. So admission and denial of documents la kuda, if you deny a document, you must give reasons as to why you are denying. எல்லா இடத்துலையும் பொடி வைக்கிறாங்க. ஏன்னா நம்ம அட்வொகேட்ஸ் எப்படிலாம் யோசிச்சோன்றதை இவங்க யோசிச்சாங்க, எங்கெங்கெல்லாம் டிலே பண்ணுறாங்கன்னு பார்த்தாங்க, கரெக்டாக அங்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பொடி வச்சுட்டாங்க. ஸோ டினையல் பண்ணும்பொழுது யூ ஷுட் சே வை ஐ எம் டினையிங் இட், வாட் இஸ் த ரீசன் ஃபார் மை டினையல். Then the court will apply its mind, and if the court finds that the denial has nothing to do with the case, it is not necessary to conduct a trial for that document. The court can admit. So this is another shortcut method whereby the court narrows down the trial to only those documents where there is a genuine denial which requires some explanation from the witness. எவ்வளோ இப்போ ட்ரையலை எவ்வளோ சின்னதாகிடுச்சு பாருங்கள். என்னென்னலாம் ட்ரையலில் பண்ணணுமோ அது அத்தனையும் ட்ரையலுக்கு முன்னாடியே பண்ணியாச்சு. ட்ரையலுக்கு போகும்போது இருக்கிற ஸ்கோப் ரொம்ப கம்மியாயிடும். ட்ரையலுக்கே கூட போகாமல் போயிடலாம். யூ கேன் கம்ப்ளீட்லி அவாய்ட் ட்ரையல், ஆர் யூ கேன் நேரோ டவுன் த ஸ்கோப் ஆஃப் த ட்ரையல் so much that your trial will be over in 1 hour. முடிஞ்சு போயிடும். அதுதான் அந்த ஆப்ஜெக்ட். That is the object. That is why this admission and denial is important. The reason why I got in again is bare denial என்ற word யூஸ் பண்ணார். bare denial னு வந்ததுனாலே order 8 rule 3 போயிடணும் நீங்கள். Your mind must go there. And whatever test is applied for the denial in so far as the pleading is concerned will apply to this also. இல்லை இந்த நான் ஒத்துக்கலை, அது அந்த விதண்டாவாதெல்லாம் வேலை செய்யாதீங்க. இங்கே ரீசன்ஸ் மாத்திரம் தான் வேலை செய்யும் இந்த இடத்துல. தேங்க்யூ. So again, this admissions and denial, it has to be given in the form of an affidavit. So that is very, very crucial. So you will be, any statement that you make, you will be bound by that statement. And if the court feels that you are unnecessarily, just to delay the process, you are giving a bare denial, the court can even impose costs on you. And the only exception for bare denial is in the event where I rely upon a third party document. For example, there is an employer and a contractor. Contractor has a subcontractor to execute some works, and I produce some communication between contractor and subcontractor, which the employer is not privy to. In those circumstances alone, the employer can say, I deny this document, because he is not privy to it. That is the only exception carved out under the Commercial Codes Act for a bare denial in admissions and denials. Same thing happened in pleadings. I said denial of facts. There are certain denials about which the defendant does not have a personal knowledge. தெரியுதா? Defendant does not have a personal knowledge. So அவன் என்ன பண்ணா? He said, I am denying, and the plaintiff is put to strict proof of the same னு சொன்னாங்க. ஏன் சொன்னான்னா, he has no direct knowledge. Same concept will apply in denial of document also, because it was not a document as between the parties. It was a document as between one party and a third party, about which the person who is admitting or denying the document is not aware. So he can make we can tell in the affidavit that I have nothing to say on this document.
and the plaintiff is put to strict proof of the same insofar as proof of that document is concerned, that is acceptable. Thank you, sir. So, based on these admissions and denials, the court can even pass orders on the admitted documents stating that there is no requirement of further proof, or based on the admissions and denials, it can at the outset reject few documents as well, based on the nature of the document that you produce. Now, I have put that in the form of an example. What are the things that you have to consider while drafting an admission denial are set out here. As you can see, the first thing is the correctness of contents of documents. Second, existence of document. 3, execution of document. 4, issuance of receipt. 5, custody of document. If you see the first document, it is a letter from claimant to the respondent. Therefore, the respondent, while filing the admissions and denials, denied the correctness of the document. But the respondent, since it has received the document, they have admitted the existence of the document, and execution of document, it was stated that it is not applicable because the respondent is not the person who executed the document. Next, issuance of receipt, admitted because the respondent is in receipt of that particular letter. And custody of the document, whether that particular document is in the records of the respondent or not. So these are the details you have to mention for each and every document to ensure whether there is any further proof required in relation to a particular document. Yeah, I have already discussed the production of documents. Now I'll directly deal with case management hearing. Yes. Case management hearing is another procedure where the court can regulate the timelines and the time taken by the parties to do the cross-examination or to file the proof affidavit or to fix the date for the final arguments. So court, after the completion of the admission and denials, court will call both the parties for a case management hearing. And during that case management hearing, both the parties have to mutually agree on the dates on which they file the proof affidavit, when the cross-examination of that particular witness will happen, and when the defendant will file their affidavit, and when the cross-examination of that particular person will happen, and the dates on which the parties will argue the case as well. This will ensure parties will stick to the timelines. The court knows and the parties knows what are the timelines within which we have to act in relation to this particular case. So the entire process is streamlined in such a way to expedite the process of a commercial suit. I have explained this in the form of an example. Generally, this is how it is filed before the court. You mentioned the stage of hearing and what are the timelines. The serial number 1, if you see, it is in relation to chief examination of PW1 and followed by the cross-examination of the plaintiff's witness, followed by proof affidavit of the defendant's evidence, and then followed by cross-examination of that person, and when the written arguments will be filed by both the parties, and lastly, when the parties will finally argue the particular matter. After the parties submit this joint case management hearing schedule, court will pass orders in relation to the same. I have set out one sample order which is passed in one of our matters. For the previous example that I had set out, court acknowledges the dates agreed by both the parties and records it in the order so that the parties are aware that this is the timeline they have to stick to and how these timelines are sacrosanct. That's about my presentation. Thank you. இப்போ அந்த ஒரு ப்ரொடக்ஷன், இன்ஸ்பெக்ஷன், இன்ட்ராகேட்ரிஸ், அதுக்கப்புறமா வந்து அந்த இது வரைக்கும் சொன்னார் இல்லையா, இந்த கேஸ் மேனேஜ்மெண்ட்ன்றதுக்கு முன்னாடி தான் அவர் சொன்ன சம்மரி ஜட்மெண்ட் வரும். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அப்போ தான் உங்களுக்கு அந்த ஹோல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தட் கமர்ஷியல் கோர்ட்ஸ் ஆக்ட் உங்களுக்கு தெரியும்.
ஸோ கமர்ஷியல் கோர்ட்ஸ் ஆக்டை அவர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கான்செப்டை பண்ணார். அவர் வந்து ப்ரீ சூட் மீடியேஷன் வரைக்கும் பண்ணார். பிறகு இவர் வந்து ப்ளீடிங்ஸ் எடுத்தார். ப்ளீடிங்ஸுக்கு போனோம். ப்ளீடிங்ஸ் முடிஞ்ச பிறகு என்னென்ன பண்ணலான்னு இவர் சொன்னார். இன்ஸ்பெக்ஷன் பண்ணலான்னு சொன்னார். அப்புறம் இது சர்ச் டிஸ்கவரி பண்ணலான்னு சொன்னார். இன்ட்ராகேட்ரிஸ் கொடுக்கலான்னு சொன்னார். எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அங்கேருந்து ஆதர்ஷ் சொன்ன சம்மரி ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போயிடலாம். ஏன்னா அந்த ஸ்டேஜில் கோர்ட்டு சம்மரி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கான எல்லா மெட்டீரியலும் கோர்ட்டுக்கிட்ட இருக்கும். ஸோ கோர்ட் அந்த இடத்துல என்ன டிசைட் பண்ணலான்னா, இதுக்கு ட்ரையலுக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது. இதோ நீ எல்லா இன்ட்ராகேட்ரிஸில் எல்லா ஆன்சரும் வந்துடுச்சு, எல்லா டாக்குமெண்ட்டும் வந்துடுச்சு, உங்கள் ப்ளீடிங்ஸ் எல்லாம் இருக்குது, ஒரு ட்ரையலும் தேவையில்லை, இதை வச்சுட்டு நான் ஜட்மெண்ட் போடுறேன், ஜட்மெண்ட் போட்டுடலாம். அதை சிபிசியில் பண்ண முடியாது. வேற கமர்ஷியல் கோர்ட்ஸ் ஆக்டில் அதை பண்ண முடியும். ஸோ இந்த கேஸ் மேனேஜ்மெண்ட்றது சம்மரி ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ண முடியாத ஒரு பட்சத்தில் கேஸ் மேனேஜ்மெண்ட் டீட்டெயில்ஸ்னு போகிறாங்க. இந்த கேஸ் மேனேஜ்மெண்ட்னு அவர் சொல்லும்போதே நான் போன கிளாஸில் உங்கள்கிட்ட சொன்னது ஞாபகம் இருக்கணும். போனதில்லை, அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் கிளாஸில் ஆர்பிட்ரேஷன் நடத்தும்போது என்ன நடக்கும்? ஆர்பிட்ரேட்டர் வில் கால் த பார்ட்டிஸ், ஆர்பிட்ரேட்டர் வில் ஃபிக்ஸ் த டேட்ஸ். எல்லாத்துக்கும் டேட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த இதுக்குள்ளே ப்ளீடிங்ஸை முடிச்சிருங்க, இந்த இதுக்குள்ளே டாக்குமெண்ட்ஸ் ஃபைல் பண்ணுங்க, இந்த டைமுக்குள்ளே அட்மிஷன் டினைல் ஆஃப் டாக்குமெண்ட்ஸை முடிச்சிருங்க, இந்த டைமுக்குள்ளே ட்ரையலை முடிச்சிருங்க. இது டேட் ஃபிக்ஸ் பண்ணுவார். அந்த கான்செப்டை ஆர்டர் 15 அமெண்ட் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டாங்க. கேஸ் மேனேஜ்மெண்ட் ஹியரிங். கேஸ் மேனேஜ்மெண்ட் ஹியரிங்க்கு முன்னாடியே ஒரு கேஸ் முடியலாம். Because of all those provisions which are provided under the Act. Summary judgment can come after the inspection interrogatories itself. கேஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. சூட்டில் ட்ரையல் நடத்தி தான் ஆகணுன்ற அவசியம் இருக்கிற மாதிரி எல்லாம் இதில் அவசியம் இல்லை. இட் கேன் ஹேப்பன். ஸோ கேஸ் மேனேஜ்மெண்ட் ஹியரிங் வந்துருச்சு. இப்போது கேஸ் மேனேஜ்மெண்ட் ஹியரிங்க்கு பிறகு ஃபைனலி இட் வில் பி ஹர்ட் அண்ட் ஃபைனலி எ ஜட்ஜ்மெண்ட் வில் பி பாஸ்ட். இப்போ இவர் பேச போகிற அந்த கடைசி 5 minutes வில் பி அபவுட் வாட் ஹேப்பன்ஸ் ஆஃப்டர் அ ஜட்ஜ்மெண்ட் இஸ் பாஸ்ட். நான் என்ன சொன்னேன்? யூ ஹாவ் டு லிமிட் தி இன்டர்ஃபியரன்ஸ் ஆஃப் த கோர்ட். திருப்பி கன்சிடரிங் த மெயின் ஆப்ஜெக்ட் ஆஃப் தி ஆக்ட். ஸோ அந்த எவ்வளோ தூரம் அந்த லிமிட்டேஷன் இருக்குது, நம்பர் 1. நம்பர் 2, அதை கர்டைல் பண்ணுறதுக்கு கோர்ட் காஸ்ட்ன்ற பேரில் என்னென்னலாம் இம்போஸ் பண்ண முடியும். ஒரு கேஸில் வந்து சிட்டிங் ஆஸ் அ கமர்ஷியல் டிவிஷன் ஜட்ஜ், the cost that I imposed in that case was whatever claim was made by the plaintiff. I said that will be paid as a cost to the defendant. That is the level of jurisdiction that the court has. கடுமையான காஸ்ட் போட முடியும் இந்த பர்டிகுலர் எனாக்ட்மெண்ட்டில், ஜஸ்ட் டு என்ஷோர் தட் எ ஃப்ரிவலஸ் லிட்டிகேஷன் டஸ் நாட் கம் டு த கோர்ட் அண்ட் யூ ஆர் வேஸ்டிங் த டைம் ஆஃப் த கோர்ட், ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் விச் எ கமர்ஷியல் டிரான்சாக்ஷன் டஸ் நாட் கெட் இன்டர்ஃபியர்ட், ரைட்? ஸோ அதனால் அந்த ரெண்டே கான்செப்ட் 20 பேசுவார். அதுக்கப்புறமா யூ கேன் ஸ்டார்ட் கலெக்டிங் த கொஸ்டின்ஸ். தேங்க்யூ சார். ஸோ இன்னொரு இம்பார்ட்டண்ட் ஃபீச்சர் ஆஃப் தி கமர்ஷியல் கோர்ட் ஆக்ட் பார்த்தீங்கன்னா, இன்ட்ரிம் ஆர்டர்ஸ் இருக்குன்னா அது வந்து ரிவிஷன் வந்து யூ கான் கம் பிஃபோர் தி ஹை கோர்ட். ஸோ செக்ஷன் 8 ஆஃப் தி ஆக்ட் கிளியர்லி சேஸ், ஆர் அது வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணது இன்ட்ரிம் ஆர்டர்ஸ் அகேன்ஸ்டாக நீங்கள் டைரெக்டாக வந்து ரிவிஷன் போக முடியாதுன்னு. ஸோ இது வந்து இதோட ரீசன் ஏன்னா வந்து ஒன்று, இட் அவாய்ட்ஸ் டிலேஸ். ஸோ ஃப்ரீக்வெண்ட் ரிவிஷன்ஸ் திருப்பியும் நீங்கள் வந்து மேல் கோர்ட்டு போயிட்டு பெண்டிங்காக வச்சுட்டு வருது வந்து இட் வில் அவாய்ட் ஆல் சச் கைண்ட் ஆஃப் டிலேஸ் அண்ட் இட் வில் லீட் டு ஸ்பீடி டிஸ்போசல். அதுதான் ஆப்ஜெக்டிவ் கமர்ஷியல் கோர்ட் ஆக்டே. ஏன்னா இப்போ இன்டர்ம் ஆர்டரே மேலே போயிட்டு சுப்பீரியர் கோர்ட்டுக்கு போயிட்டு திருப்பி கீழே வருது, அப்புறம் மேலே போயிட்டு கீழே வருதுன்னா வந்து இது டிலே ஆகுது. ஸோ இதை ப்ளக் பண்ணுறதுக்கு தான் இன்டர்ம் ஆர்டர்ஸ் என்ன பாஸ் பண்ணாலுமே ரிவிஷன்னா நீங்கள் வந்து சுப்பீரியர் கோர்ட்டுக்கு போக முடியாது. சிபிசியில் எப்போ ரிவிஷனுக்கு வந்து போகலாம் interim orders against her? One where the lower court has exercise jurisdiction not vested in law. So அந்த கோர்ட்டுக்கு பவரே எல்லாம் நம்ம ஆர்டரை பாஸ் பண்ணுறதுக்கு பாஸ் பண்ணால் சிபிசியில் வந்து நம்ம வந்து ரிவிஷன் போகலாம். ஆர் எங்கே வந்து ஜூரிஸ்டிக்ஷன் எக்ஸசைஸ் பண்ணியிருக்கணுமோ அவங்க கோர்ட் பண்ணாமல் போயிட்டாங்க, திருப்பி ரிவிஷன் வரலாம். ஆர் 3, it is exercise jurisdiction illegally or with material irregularity. For instance, ஒரு plaintiff வந்து ஒரு defendant எக்ஸ்பார்ட்டி ஆகியிருக்காங்க without giving notice. ஸோ இதுதான் சிபிசி 115ல் வந்து செக்ஷன் 115ல் வந்து ரிவிஷன் வரலாம்.
இப்போ கமர்ஷியல் கோர்ட் ஆக்ட் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வர முடியாது. ஸோ இன்டர்ம் ஆர்டர் பாஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அதை சேலஞ்ச் பண்ணணும்னா டிகிரி வர வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும். ஸோ இது வந்து வாட் இட் அல்டிமேட்லி லீட்ஸ் டு இஸ் ஸ்பீடி டிஸ்போசல், unnecessary அப்பீல்ஸ் அண்ட் வந்து பெண்டன்சி. அங்கே மேட்டர் ஹைகோர்ட்டில் பெண்டிங்காக இருக்குது, நீங்கள் நடத்தாதேங்க இந்த மாதிரி ப்ளீஸ்லாம் எடுக்காமல் அந்த ஒரு அப்யூஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ரிவிஷன் வந்து அவங்க ப்ரொஹிபிட் பண்ணியிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ஃபைனல் டிகிரி ஆகுது. இப்போ கமர்ஷியல் கோர்ட் வந்து ஹஸ் பாஸ்ட் அ ஃபைனல் டிகிரி. வாட் வில் பி அ ரெமெடி? ஒன்று, சப்ஜட்ஜ் கேடரில் இருந்தாங்கன்னா in commercial appellate court, which is the district court வந்து will have the jurisdiction to get into an appeal. Or if the matter is before the commercial court வந்து of civil cadre, then it will come before the commercial division of the high court, commercial appellate division of the high court. இப்போ மூணாவது விதம் வந்து ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இருக்கிறதுனால அங்கே இருக்கிற கமர்ஷியல் டிவிஷன் வந்து பாஸ் பண்ணிடுச்சுன்னா ஏதாவது டிகிரி, அது அகேன் அப்பீல் வில் லை பிஃபோர் தி கமர்ஷியல் அப்பellate டிவிஷன் ஆஃப் தி ஹைகோர்ட். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா செகண்ட் அப்பீலில் இருக்கிற கான்செப்டே கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ஒரே ஒரு அப்பீல் தான், அந்த அப்பீல் முடிஞ்சதுக்கப்புறம் டேரெக்டாக சுப்ரீம் கோர்ட். ஸோ இப்போ வந்து அதான் 10 years பெண்டிங்காக இருக்கிறது, 20 years பெண்டிங்காக இருக்கிறது, செகண்ட் அப்பீல் பெண்டிங்காக இருக்கிறது, அந்த மாதிரி வந்து ஒரு கொஸ்டினே இல்லாமல் நவ் தட் இஸ் ஆல்சோ பீன் பிளக்ட் இன் டு. ஸோ அதனால தான் வந்து தெர் இஸ் ஒன்லி ஒன் அப்பீல், நோ செகண்ட் அப்பீல், டைரக்ட்லி யூ கோ டு சுப்ரீம் கோர்ட். ஸோ வந்து ஒரு சர்டனிட்டி இருக்கும், அந்த டிகிரியோட வேலிடிட்டி வந்து சர்டனிட்டி இருக்கும், அண்ட் டைரெக்டாக யூ கேன் கோ ஃபார் எக்ஸிக்யூஷன். இப்போது டிகிரி ஆகும் போது கமர்ஷியல் கோர்ட் ஆக்ட் வந்து இப்போ என்ன புதுசாக வந்து எடுத்துகிட்டு வந்திருக்குன்னா காஸ்ட். இந்த காஸ்ட் எப்படின்னா வந்து ஜென்ரலாக ஒரு லீகல் பிரின்சிபிள்ஸ், கம்ப்ளீட் டிஸ்கிரிஷன் இஸ் வித் தி கமர்ஷியல் கோர்ட் ஜட்ஜ். அவங்க லீகல் காஸ்ட் வந்து அவாய்ட் பண்ணலாம், கோர்ட் ஃபீ அவாய்ட் பண்ணலாம், அந்த ரீஇம்பர்ஸ்மெண்ட். அதுக்கப்புறம் வந்து அட்வொகேட்டுக்கு வந்து நீங்கள் என்னெல்லாம் எக்ஸ்பென்சஸ் இன்கர் பண்ணியிருக்கீங்களோ அதை அவாய்ட் பண்ணலாம். அண்ட் ஃபோர்த்து வந்து வாட் எவர் காஸ்ட், இப்போ நீங்கள் ஒரு விட்னஸை கூட்டின்னு வந்திருக்கீங்க, ஸோ இந்த மாதிரி வந்து அண்ட் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரிலாம் வந்து இஃப் யூர் ஏபிள் டு ஜஸ்டிஃபை இட், காஸ்ட் கேன் பி அவார்டு. ஆன் வாட் பேசிஸ் வில் தி காஸ்ட் பி அவார்டு? ஜென்ரலாக வந்து இது வந்து ஒரு வெஸ்டர்னைஸ் கான்செப்ட், லூசர்ஸ் பே. எவன் தோக்குறானோ அவன் தான் வந்து காஸ்ட்டை வந்து கட்டணும், பேர் பண்ணணும். இப்போ சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து ஒரு 4 கிளைம் இருக்குது ஒரு சூட்டில், 4 கிளைமில் 2 கிளைம் மட்டும் அலோவ் பண்ணியிருக்காங்க ஜட்ஜு, மீதி 2 கிளைம் டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல வந்து ப்ரொபோர்ஷனேட் காஸ்ட் கேன் பி அவார்டு. ஸோ இது எதுக்குன்னா வந்து அன்னெசரியாக லிட்டிகேஷனை ட்ராக் பண்ணதுக்கோசரம் டிஃபெண்டன்ட்க்கோ யார் அந்த லூசிங் பார்ட்டிக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட், இட் கேன் பி எய்தர் பிளெயின்டிஃப் ஃபார் தி டிஃபெண்டன்ட். ஸோ இந்த கமர்ஷியல் கோர்ட் ஆக்ட் வந்து கிவ்ஸ் அ வெரி குட் mechanism for awarding of cost, and courts have started exercising their jurisdiction. முன்னாடிலாம் வந்து காஸ்ட் வந்து அவ்வளோ ஈஸியாக கொடுக்க மாட்டாங்க, நோ காஸ்ட்னு சொல்லி தான் போடுவாங்க. இப்போலாம் வந்து காஸ்ட் have been awarded in commercial disputes, so losers வந்து will have to pay, but this is completely வந்து the discretion of the judge. ஸோ இதுதான் முடிச்சுக்கு. ஓகே, தேங்க்யூ. Any questions? ஏதோ வந்திருக்கா questions? Hello. Good afternoon, sir. Sir, I have a question with section 12A, sir. The concept of this is delayed justice is considered as a denied justice. So when we find out that the particular party is with the thought of making time to lapse, they are if they are with the thought of that they are inserting certain intermediate interim excuse me, sir. சார் இன்டர்ம் அந்த இது டாக்குமெண்ட் வந்து அவங்க வேணும்னே பர்பஸாக பண்ணுறாங்க அப்படின்னா, இஃப் கோர்ட் ஃபைண்ட் அவுட் தட் திஸ் இஸ் பர்பஸ்லி டன், வெதர் த லிமிடேஷன் ஆக்ட் வில் ஃப்ரீஸ், அந்த டியூரேஷன் வந்து ஃப்ரீஸ் ஆகிறது கண்டினியூ ஆகுமா, இல்லை கோர்ட்டுக்கு வந்து டிஸ்க்ரிஷன் பவர் இருந்தது அப்படின்னா வெதர் தே ஹாவ் punitive authority டு பனிஷ் தட் பர்டிகுலர் பர்சன். 12A கீழே நம்ம உள்ள வந்து ஏற்கனவே 12A சொல்லும்பொழுது 12A வந்து நீங்கள் 5 வருஷம்லாம் நடத்த முடியாது. with short duration. 12A க்கு there is a period. Totally 5 months தான் பண்ண முடியும். 3 + 2.
3+2 நடக்கலன்னா finished, அதோட over, come back to the court. So அதனால the act itself contemplates a period. In the entire commercial courts actல there are time period prescribed for everything. It is not good for both parties in any case. அதான் நம்முடைய mindset is what we do and drag in a regular litigation between family members, between neighbors, between பங்காளிஸ். இந்த கான்செப்ட் எதுவுமே இங்கே வேலை செய்யாது. இங்கே எல்லாமே வந்து there is a timeline for everything and it has to be completed within the timeline. So the misusing of 12A at the best can happen only for 5 months, and that misuse itself can become a reason for imposing heavy cost. The conduct of the party is one of the consideration for imposing cost. So அவர் கடைசியில் சொன்னது காஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா that itself will become a reason for cost. Wherever the court finds that some person is responsible for unnecessarily delaying or for unnecessarily wasting, cost can be imposed. Okay. The only punishment is cost. அது பார்த்தா ஜெயிலுக்கு அனுப்பணுமா? இல்லை சார், அதான் punitive authority இருக்கான்னு கேட்குறேன் சார். காசு கொடுத்து தான் போகிறோம். தேங்க்யூ சார். யாராவது கொடுங்க எடுத்துன்னு போய். சார், என் நேம் அஜய் பூபதி. அண்டர் செக்ஷன் 13ல் ஒரு அப்பீல் தான் சொல்கிறீங்க சார். அதாவது கமர்ஷியல் கோர்ட்லேருந்து கமர்ஷியல் டிவிஷனுக்கு, கமர்ஷியல் டிவிஷன்லேருந்து அப்பலட் கோர்ட்டுக்கு. அப்போ வாட் இஸ் த ரோல் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் சார் அபவுட் கமர்ஷியல் டிஸ்பியூட்ஸ்? அதான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறதுக்கு பேர் லீவ். ஆர்டிகல் 136 of the Constitution of India is not an appeal. It is a leave. Supreme Court will consider whether a leave must be granted or a leave must be refused. 136 technically is not an appeal at all. If leave is granted, then Supreme Court has the power to convert it into a civil appeal or a criminal appeal. So another article 136 of the Constitution talks only about grant of leave by the Supreme Court. இதில் போட்டிருக்கிறது செக்ஷன் 13ல் ஒரே ஒரு அப்பலட் அத்தாரிட்டி தான். தட்ஸ் இட். இஃப் இட் இஸ் ஓவர், இட் இஸ் ஓவர். அதோடு அங்கே முடிஞ்சு போயிடும். ஆர்பிட்ரேஷனில் ஏன் 2 கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆர்பிட்ரேட்டர் இஸ் நாட் அ கோர்ட். அதனால் தி பவர் இஸ் கிவன் டு 34 டு சேலஞ்ச் தட் அவார்ட். தென் தேர் இஸ் ஆல்சோ அன் அப்பலட் ரெமெடி ப்ரொவைடட் அண்டர் செக்ஷன் 37 ஆஃப் தி ஆக்ட். அது வந்து இதில் கிடையாது. ஏன்னா இதில் ரைட் ஃப்ரம் த பிகினிங் த கோர்ட் இஸ் டீலிங். So therefore they have limited the number of appeals to 1. ஆமாம், கடைசியில் நீங்கள் திரும்பி அந்த வேர்டிங் ஜாகிரதை. கமர்ஷியல் இப்போ 3 லட்சமாக இறக்குனதுனால டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு கீழே இருக்கிற கோர்ட்ஸும் வந்துட்டாங்க இப்போது. ஸோ இந்த கோர்ட்டுக்கு பேர் கமர்ஷியல் கோர்ட். இந்த கோர்ட்டுக்கு மேலே இருக்கிற அப்பீல் will go to the district judge, which is called as the commercial appellate court, right? ஒருவேளை if the district judge is the original commercial court, then the appeal will go to the commercial appellate division in the high court. And one other case which will go to the commercial appellate division is where the high court single judge passes an order sitting in a commercial division. எப்படி பார்த்தாலும் there is only one appeal. எல்லாருக்கும் பசி வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஏதாவது மெசேஜ் வந்திருக்கா? மற்ற காலேஜ்லேருந்து ஏதாவது வந்திருக்கா? என்ன சார், இந்த கமர்ஷியல் டிஸ்பியூட் டெஃபினேஷனில் செக்ஷன் 21C7 இருக்குல்ல சார், agreement relating to immovable property used exclusively in trade or commerce. அந்த exclusively in trade and commerceலாம் என்ன சார்? ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து I enter into a contract with a builder called as X. That X is supposed to build me a commercial complex. A commercial complex. திருப்பி அந்த சென்டென்ஸ் படிங்க. The agreement relating to immovable property used exclusively in trade or commerce. So that immovable property is put to that use and a dispute arising out of that. அவ்வளோதான்.
இப்போதைக்கு அவ்வளோதான் டெஃபினிஷன். இதை இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே போகலாம். ஓகே. திருப்பி சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இதை நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணு, முடிஞ்ச வரைக்கும் அதை எடுத்துகிட்டு வந்து கமர்ஷியல் டிஸ்பியூட்டில் சேர்த்துருன்றாங்க. ஈவன் மார்ட்கேஜ், இட் கேன் பி எனிதிங். இட் கேன் பி ரிலேட்டட். வாட் இஸ் த டெஸ்ட்? டெஸ்ட் இஸ் வெதர் இட் இஸ் யூஸ்ட் ஃபார் ட்ரேட் ஆர் காமர்ஸ். அவ்வளோதான். ஓகே சார், தேங்க்யூ சார். அவ்வளோதானா? எல்லாம் புரிஞ்சிடுச்சா? அப்போ நான் கொஸ்டின் கேட்கலாம். எங்க மேடம் 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 நானே 2 காலம் கிளம்பணும், போகிறோம். நேர்த்தியாக கருத்துரை வழங்கிய கருத்துரையாளர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தேனி அரசு சட்டக்கல்லூரியின் பேராசிரியர் திரு பிரவீன் அவர்கள் அன்னார் அவர்களை நன்றியுரையாற்ற வருமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். Good afternoon to all. Gratitude makes what you have more. So it is a time to be thankful for few moments. So it's my privilege to propose this vote of thanks on behalf of this wonderful institution, Government Law College Theni, to acknowledge the contribution and the hard work to make this event possible. First of all, I thank Almighty God for making this event a grand success. And I also thank the government and the head of the department, director of the legal studies, for making such kind of workshop or lecture possible to government institution like us, because it's usually it's happening in the private institutions. Most of all, I sincerely, our heartfelt thanks to our chief guest, Honorable Justice Ananda Venkatesh sir, who spared his precious time and enlightened us in a very new path of commercial dispute resolution, the Commercial Courts Act 2015. And his deep and intellectual way of imparting a knowledge among us added a glory to this workshop. So, sir, we have no words to express our gratitude for your valuable presence here, sir. Because more than a lecture, your very presence will inspire our students to become like you in their futures. And also, I thank all the judicial officers for their presence here, which would also inspire our student to become one of you. Next, I thank all these 3 wonderful people who came long way from Chennai to here. Advocate Mr. Adar Subramanian, Adit Narayan, and Ram Kishore. They enlightened us on different heads of Commercial Courts Act 2015, not only theoretically but also practically. And we really we express our heartfelt thanks for making this day very informative, sir. Thank you all. Next, our beloved principal, who is always a guiding light to this institution, who took a very meticulous care on each and everything of this event. She worked tirelessly for this past 1 week. So we sincerely thank her for his tireless work and making this event very informative, helpful, and making this event available for our students. I also thank all the teaching faculties who are backbone of the teaching institution, and also non-teaching staff for their constant support. I also thank all the students who physically present here and also virtually present all over the Tamil Nadu and all the government law colleges. I thank you all for this opportunity. Thank you all. நன்றி உரையாற்றி சிறப்பித்த தேனி அரசு சட்டக்கல்லூரியின் பேராசிரியர் திரு நவீன் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நிறைவாக நாட்டுப்பெண்
जनहनम